அது சின்ன லெசன் தான். அதனால ஒரு சின்ன கொஞ்சம் குயிக்கா அதுல இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த ஐட்டம்ஸ் வந்து நமக்கு தெரியும். இமெயிலு, ஸ்மார்ட் போன்ஸு, வாய்ஸ் மெயிலு, வீடியோ கான்ஃபரன்சிங் இதெல்லாம் பத்தி ஜஸ்ட் நம்ம ஹவ் இட் இஸ் பீயிங் யூஸ்ட் இன் அன் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறத நம்ம சும்மா அப்படி ஜஸ்ட் ஆர்கனைசேஷன் ரிலேட்டடா இந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் லேசா வி வில் ஜஸ்ட் வாக் த்ரூ. அதுல வந்து டிஜிட்டல் கம்யூனிகேஷன்ல ஃபர்ஸ்ட் வந்து 7 ஆர்கனைசேஷனல் பிஹேவியர்ல லெசன் 7 டிஜிட்டல் கம்யூனிகேஷன். அது வந்து பாத்தீங்கன்னா எடுத்த உடனே அது வந்து இட் ஸ்டார்ட்ஸ் வித் இன்டர்நெட், இன்ட்ராநெட் அண்ட் எக்ஸ்ட்ராநெட். அதுல தான் நம்ம ஸ்டார்ட் பண்றோம். இப்ப நமக்கு நார்மலாவே நல்லா தெரியும் இன்டர்நெட் என்னன்னு. வந்து இன்னைக்கு ஹைடெக் இன்னோவேஷன்ஸ் எல்லாம் வந்தாச்சு. ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோஷன் ஆஃப் கம்யூனிகேஷன் டூல்ஸ் உள்ள வந்தாச்சு. that has created a 24/7 mentality among the business people. அதை we should accept. அப்போ ஸ்மார்ட் போன்ஸ் என்ன செஞ்சிருச்சுன்னாக்க இன்னைக்கு கம்யூனிகேஷனை ஃபாஸ்டரா, ஈஸியரா, வந்து காஸ்ட் கம்மியா அப்படியெல்லாம் நமக்கு எனேபிள் பண்ணி கொடுத்துருச்சு. நல்ல நம்ம வந்து எம்ப்ளாயீஸ் வந்து ஏதாவது அவசரமா வீடியோ டவுன்லோட் பண்ணணுமா, இல்லை ஏதாவது மேல இருந்து டைரக்ஷன்ஸ் வாங்கணுமா, ஸ்ப்ரெட்ஷீட்ஸ் ஏதாவது ரெவ்யூ பண்ணணுமா, போட்டோஸ் அவசரமா எடுக்கணுமா, இல்ல பிடிஎஃப்ஸ் ஏதாவது வர்ச்சுவலி டக்குன்னு பார்க்கணுமா, இப்படி பல விஷயங்களை அவங்களால இப்ப பண்ண முடியும். அப்போ இன்டர்நெட்ங்கிறது நமக்கு தெரியும். இட் இஸ் அன் ஆர்கனைசேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ். அது பெரிய பெரிய லார்ஜ் சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் கவர்மெண்ட் ஏஜென்சிஸா வச்சிருப்பாங்க. அவங்க கிட்ட இருந்து அதை வந்து நம்ம அதாவது ஒரு டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஒரு இது மெக்கானிசம், அதுல இருந்து எல்லாருக்கும் இன்னைக்கு வரைக்கும் இந்த எல்லா இடத்துலயும் வந்து அண்டர் கிரவுண்ட் அண்ட் அண்டர் சி வாட்டர்ஸ் இருக்கிற கேபிள்ஸ் வழியா வருது நமக்கெல்லாம். அது வந்து இன்னைக்கு வீட்டுக்கு வந்து ரீச் ஆகுது, வீடு வரைக்கும் ஆபீஸ் வரைக்கும் வந்து ரீச் ஆகுது. இது இன்டர்நெட்ல இது வந்து ஆர்கனைசேஷன்ஸுக்கு பல விதத்துலயும் உதவியா இருக்கு அப்படிங்கறத நம்ம போடுறோம். அடுத்தது இன்ட்ராநெட்டும் பொதுவா வந்து ஒவ்வொரு பெரிய கம்பெனிலையும் வந்து எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் சிஸ்டம் மாதிரி ஒண்ணு இதே போல இன்டர்நெட் போல, ஆனா எல்லாம் கன்ஃபைன் டு த கம்பெனி வச்சிருப்பாங்க. இப்போ நான் when I was working in State Bank of India, ஸ்டேட் பேங்க்ல we had a SBI நெட்னு ஒரு தனி இன்ட்ராநெட் இருக்கும். அதுக்குள்ளவே வந்து நம்முடைய சேலரி, ஹெச்ஆர்எம்எஸ் எல்லாம் பார்த்துக்கலாம். அப்புறம் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் யார் யாருக்கு அலாட் ஆயிருக்குன்னு பார்த்துக்கலாம். வந்து எங்களுடைய லீவ் ரெக்கார்ட்ஸ் அதுல தான் இருக்கும். அது போல அதர் கம்பெனி ரெக்கார்ட்ஸ் இருக்கும். அப்புறம் வந்து பிளான்ஸ் என்ன இருக்குன்னு தெரியும். ஒரு ஆர்கனைசேஷனல் இன்ஃபர்மேஷன் எல்லாமே அதுல இருக்கும். அது போக மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ், கான்ஃபிடென்ஷியல் மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ், நம்ம கிளைம் எல்லாம் போடுறதோ அல்லது ஏதாவது இதெல்லாம் ரிலேட்டட் மேட்டர்ஸ் எல்லாம் வந்து இன்ட்ராநெட்ல நம்ம வந்து தனித்தனி இண்டிவிஜுவல் அந்த பேஜஸ்ல நம்ம வந்து தனியா நம்ம வந்து ரெக்கார்ட் மொத்தமா போடுறது. அது மொத்தமா அந்த டேட்டா வந்து எல்லா எப்பயுமே விசிபிளா இருக்கும். ஒரு எம்ப்ளாயியும் தன்னுடைய எம்ப்ளாயி நம்பரை போட்டாங்கன்னாக்க அவங்களுடைய லீவ் பர்டிகுலர்ஸோ அல்லது மற்ற பர்டிகுலர்ஸோ எல்லாத்துக்கும் தெரியும். மேனேஜர் லெவல்ல இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியா இன்ஃபர்மேஷன்ஸ் தெரியும். அடுத்தது இன்னும் மேல போனீங்கன்னா டாப் லெவல்ல வந்து சில டெசிஷன் மேக்கிங்காக இதையே வந்து சார்ட்ஸா, பார் டயக்ராம்ஸா அப்படிலாம் போட்டிருப்பாங்க. ஸோ எல்லா லெவல்லையும் அது வந்து ஆர்கனைசேஷனல் இன்ஃபர்மேஷனை பாஸ் ஆன் பண்றதுக்கும் எல்லாருக்குமே ஒரு ஜஸ்ட் ஒரே வியூல வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய நல்ல ஒரு பிக் பிக்சர் கிடைச்சிடும் அவங்களுக்கு. அந்த மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம் தான் இன்ட்ராநெட். எக்ஸ்ட்ராநெட்னு ஒண்ணு இருக்குது. அது வந்து எல்லா கம்பெனிஸ்லயும் வெண்டாருக்கு, முக்கியமான கஸ்டமர்ஸுக்கு அல்லது ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஸுக்கு. இப்போ நீங்க ஹெச்பி எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க ஹெச்பில வந்து அவங்களுடைய குளோபல் பார்ட்னர்ஸ் உலகம் எல்லாத்துலயும் இருக்கிற பார்ட்னர்ஸுக்கு ஒரு 6,50,000 அவங்க சொல்றாங்க. அவ்வளோ பேருக்கும் வந்து அவங்க தனியா ஹெச்பி இன்ட்ராநெட் வழியா நம்ம எல்லாம் வந்து என்ன பண்ணலாம், அவங்கள்ட்ட இருந்து ப்ரொக்யூர் பண்ணலாம். ஏதாவது மொத்தமா வாங்குறோம் அப்படின்னாக்க நம்மளுடைய அந்த ப்ராடக்டோட டிஃபெக்ட்ஸ் அதெல்லாம் டிஸ்கஸ் பண்றதுக்கு, அப்டேட் பண்றதுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா. ஈவன் வோல்க்ஸ்வேகன் அவங்களும் ஆத்தரைஸ் டீலர்ஸ் எல்லாருக்குமே வந்து அவங்களுடைய எக்ஸ்ட்ரா நெட்டுக்குள்ளார என்டர் ஆகிறதுக்கான ஒரு லாகின் அண்ட் பாஸ்வேர்டு கொடுத்துருவாங்க. உள்ள நுழைஞ்சு நம்ம என்னென்னலாம் இப்ப ப்ராடக்ட்ஸ் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு, அவைலபிளா இருக்குது, அல்லது இனி என்னுடைய ப்ராடக்ட்ல வந்து என்னுடைய டிஃபெக்ட்ஸை பத்தி நான் பேசுறதுக்கு இப்படி எல்லாம் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தர்றாங்க. ஸோ நமக்கு இன்டர்நெட், இன்ட்ராநெட், எக்ஸ்ட்ராநெட் இந்த மூணுக்கும் ஆன வித்தியாசம் புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்ததுக்கு ப்ரொசீட் பண்ணி போகலாம். ஏதாவது டவுட்ஸ் இருந்தா மட்டும் ஸ்டாப் பண்ணுங்க. சாரி, somebody is trying to talk. இல்ல, யாரோ மைக் ஆன் பண்ணிருக்காங்க, அவங்க மட்டும் ஆஃப் பண்ணிக்கிட்டா பரவாயில்ல.
அடுத்தது இமெயில், இன்ஸ்டன்ட் மெசேஜிங், சோஷியல் நெட்வொர்க்கிங் அண்ட் பிளாக்ஸ். யாருன்னு பார்க்க முடியுதா திவ்யா? யாரோ மைக் ஆன் பண்ணிருக்காங்க. அடுத்தது இமெயில். இமெயில் வந்து எஃபெக்டிவ் வே ஆஃப் கம்யூனிகேட்டிங் சிம்பிள் மெசேஜஸ். ஒரு இடத்துலயும் எங்கே இருந்தாலும் அதுக்கு வந்து நம்ம வந்து பின்னால, ஆனால் நம்ம இதுக்கு பின்னால ஹார்ட் காப்பி டாக்குமெண்ட்ஸ் பின்னால ஃபாலோ ஆகணும். எனி கம்பெனி அதை வந்து ஆத்தென்டிக் ரெக்கார்டா எடுத்துக்க மாட்டாங்க. அது ஞாபகம் வச்சுக்கணும். அது வந்து ஆனா வந்து இருக்கணும். அதுல வந்து அது ஒண்ணு. இன்னொன்னு முக்கியம் வந்து உங்க இமெயில்ஸை நீங்க செக்யூர் பண்ணணும். ஏன்னா கம்பெனியோட டீடைல்ஸ், அதனுடைய சீக்ரசிஸ் எல்லாம் வெளியே போயிடும். எப்பயுமே கரெக்டான ப்ரொஃபஷனல் லாங்குவேஜ்ல அது இருக்கணும். இது மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் ஒரு இமெயில்ல. இது வந்து பாத்தீங்கன்னாக்க நம்ம புக்ல வந்து பேஜ் 52ல கொஞ்சம் முன்னாலே இமெயில்னு ஒரு கேப்ஷன் கொடுத்து 7.2 கொடுத்துருக்காங்க. ஆனா அதுக்கு முன்னாலேயே அந்த இன்டர்நெட் இன்ட்ராநெட் அதுக்குள்ளாரையே கொஞ்சம் இமெயில் ரிலேட்டட் பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. சோ அது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து இங்க உங்களுக்கு சொல்லிடுறேன். அப்போ அடுத்தது வந்து அவங்க என்ன சொல்றாங்க, எத்தனை காலம் வந்தாலும் இமெயிலுடைய யூசேஜ் இன்னும் நிறைய எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு தான் போகும். ஏன்னா இன்னைக்கு அவங்க அவங்க கொடுத்துக்க ரெக்கார்டு வேண்டாம். 2025 படி பார்த்தாக்க ஆல்மோஸ்ட் 5 பில்லியன் பீப்புள் ஆர் யூசிங் இமெயில். அப்புறம் குளோபலி அடுத்தது வந்து இமெயில் வந்து பிரைவசி வந்து ஒரு பெரிய சீரியஸ் இஷ்யூ. அது ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம. ஏன்னா நம்ம சூப்பர்வைசர்ஸ், கலீக்ஸ், அப்புறம் வந்து இன்னும் நிறைய மற்றவங்களுக்கு எல்லாம் வந்து அவங்க உள்ளவே கம்பெனிக்குள்ளாரவே எல்லாரும் பார்ப்பாங்க அத அந்த இமெயில்ஸ. அப்படி எல்லாருக்கும் ஆக்சஸ் இல்லாமல் இருக்கணும். அல்லது தனித்தனி இமெயில் ஐடிஸ் வச்சுக்கணும். அதாவது காமனா ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கான ஒரே இமெயில் ஐடியா வச்சுக்காம என்ன செஞ்சுக்கணும்னா இமெயில்ல இந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற மேனேஜர்ஸ்க்கு மட்டும் தனி இமெயில் ஐடி அப்படி வச்சுட்டு கொஞ்சம் சென்சிட்டிவ் மெயில்ஸ் எல்லாம் அதுல அனுப்பிக்கணும். இல்லைன்னாக்க என்ன ஆயிடும்னாக்க யார் வேணா ஓபன் பண்ணி பாக்குற மாதிரி ஆயிடும். யூஸ்வல் பண்ணுவாங்க கம்பெனிஸ்லனாக்க ஒரு எக்ஸாம்பிள் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்குதுன்னாக்கா இல்ல ஐடி டிபார்ட்மெண்ட் அப்படின்னு இருந்ததுன்னா அது ஜென்ரலா ஐடி டிபார்ட்மெண்ட், ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டுக்கு எல்லாருக்கும் அனுப்புற அந்த காமனா வந்து வெளியே அவுட் சைடர்ஸ் லெட்டர் போடுறாங்கல்ல அதெல்லாம் வந்து விழறதுக்கு ஒரு மெயில் ஐடி இருக்கும். அது இல்லாம சூப்பர்வைசர்ஸ்க்கு ஒரு தனி மெயில் ஐடி இருக்கும். அதுக்கு மேல ஹையர் ஒபிஷியல்ஸுக்கு ஒரு தனி மெயில் ஐடி இருக்கும். அதுல வந்து கொஞ்சம் பக்கத்துல மட்டும் அந்த கம்பெனி போட்டு கூடவே .hr.com அந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்ட்ரா ஏதாவது அவங்களுக்குள்ளார அதுலயே வந்து ஹெச்ஆர் மேனேஜர் அப்புறம் அதுக்கு அடுத்து ஒவ்வொரு லெவல்லயும் அவங்க வந்து மெயில் ஐடிஸ் வச்சுக்குவாங்க. அடுத்தது வந்து பெர்மனன்சி ஆஃப் இமெயில் மெசேஜஸ். அது வந்து ஸ்பேஸ் நிறைய ஆக்கிபை ஆகுதுன்னு டப்புன்னு எல்லாரும் எரேஸ் பண்ணிடுவாங்க. அதுல கொஞ்சம் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். ஐதர் எல்லா எரேஸ்ட் மெசேஜஸையும் நம்ம வந்து ஒரு சர்வர்லயோ அல்லது டிஸ்க் டிரைவ்லயோ அல்லது சோஷியல் நெட்வொர்க்கிங் சைட்லயோ எங்கேயோ போட்டு வைக்கணும். இல்லைன்னா அதனுடைய பெர்மனன்சியை நம்ம சொல்ல முடியாது. நாளைக்கு யாரோ ஒருத்தர் நான் மெயில் போட்டேன் நீ பதில் எழுதல அப்படின்லாம் போட்டாங்கன்னா அந்த மெயில தேடினாங்கன்னா கிடைக்காது. அதனால இந்த பெர்மனன்சி ஆஃப் இமெயில் அது வந்து ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அடுத்தது இமெயில் ஸ்டோரேஜ் ஃபார் ரெக்கார்ட் கீப்பிங். நாளைக்கு என்னைக்கா இருந்தாலும் ரெக்கார்ட் கீப்பிங் ஒரு கம்பெனிக்கு வேண்டியது அவசியம். பர்டிகுலர்லி லீகல் மேட்டர்ஸ்ல எல்லாம் வந்து நம்ம யூ ஷுட் மெயின்டைன் அ காப்பி ஆஃப் த இமெயில் ஃபைல்ஸ் ஸோ தட் ரெக்கார்ட் கீப்பிங் ஸ்டாண்டர்ட்ஸ்னு ஒன்று இருக்கும் ஒவ்வொரு கம்பெனிலையும். அது நம்ம அட்ஹேர் ஆகுறோமா அப்படிங்கறத நம்ம வி ஷுட் ஹேவ் அ வாட்ச் ஓவர் த இமெயில் ஸ்டோரேஜ் அண்ட் ரெக்கார்ட் கீப்பிங். அது வந்து ஒரு அந்தந்த டிபார்ட்மெண்ட்லயோ இல்ல யாரோ ஒருத்தர் somebody will take responsibility and they have to watch over it. இல்லனாக்கா அது இமெயில்ஸ் ஜஸ்ட் லைக் தட் வந்துட்டு போகும்போது ஒரு ஹோல்ட் இல்லாம போயிடும். அடுத்தது வந்து சமீபத்துல ஒரு சர்வேல பாக்குறாங்க இமெயில் வந்து இமெயில் இன்டர்நெட் அண்ட் போன் யூசேஜ் பாத்தீங்கன்னாக்க 1/3 of those companies வந்து என்ன பண்றாங்கன்னாக்க firms அவங்க வந்து அவங்களோட எம்ப்ளாயீஸை வந்து மிஸ்யூசிங் த இமெயிலுக்கும் இன்டர்நெட் 1/3 வந்து இன்டர்நெட் யூஸ் பண்றதுக்கு 1/4 இமெயில் மிஸ்யூஸ் பண்ணதுக்கு இப்படி அவங்களெல்லாம் வேலையை விட்டு தூக்கியிருக்காங்க. அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு அதுல வந்து ரெஸ்பான்சிபிளா பிஹேவ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதும் அதுல இம்பார்ட்டண்டா இருக்குது. அடுத்தது அந்த ரெவியூயிங் எம்ப்ளாயீஸ் கம்யூனிகேஷன்ஸ் அவங்களுடைய கம்யூனிகேஷன்ஸை நம்ம மெட்டிகுலஸா பாக்குறது, அதாவது எம்ப்ளாயீஸோட கம்யூனிகேஷன்ஸை பாக்குறது. அடுத்தது கஸ்டமர்ஸோட லெட்டர்ஸ் வந்துச்சுன்னா அது மெட்டிகுலஸா ஃபாலோ அப் ஆகுதா. ஒரு லெட்டர் வந்துச்சு அந்த லெட்டர் அப்படியே ஜஸ்ட் லைக் தட் நம்ம தூக்கி போட்டுட்டோம்
அப்படின்றது இல்லாம அது ஃபாலோ அப் ஆகுதா அப்படிங்கிறது பாக்குறது அவசியம். ஸோ இமெயில்னு ஒரு ஆர்கனைசேஷன் எடுத்துக்கிட்டா இத்தனை ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதுல இருக்குது. அடுத்தது இன்ஸ்டன்ட் மெசேஜிங். இன்ஸ்டன்ட் மெசேஜிங் வந்து கம்பெனிஸ்குள்ளார இன்ஸ்டன்ட் மெசஞ்சர், அப்புறம் எம்எஸ்என் மெசஞ்சர், கூகுள் டாக்கு, ஸ்கைப், இதெல்லாம் நிறைய வச்சிருப்பாங்க. நிறைய லோட்டஸ்லாம் வந்து சேம் டைம்னு ஒன்று வச்சிருக்குது. அது அது வந்து என்னன்னாக்கா ரியல் டைம் கம்யூனிகேஷன். இப்போ உடனே ஒரு டிபார்ட்மெண்ட்ல இருந்து இன்னொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னாக்க ரியல் டைம் கம்யூனிகேஷனுக்கு. அதுவும் வந்து இது வந்து ஜியோகிராபிக்கலி எங்க வேணா, எந்த பிரான்ச்சுக்கு வேணா நம்ம பேசலாம், எந்த இடத்துல வேணா இருக்கிறவங்களோட கம்யூனிகேட் பண்ணிட்டு உடனே ஒரு இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கணும்னாக்க அந்த ரியல் டைம் டக்குன்னு அது பாப்அப் ஆகும் முன்னால அந்த மெசேஜ். அதுல இருந்து அந்த கம்பெனிக்குள்ளார இருக்கிறவங்க ஒருத்தரோட ஒருத்தர் பேசிக்கலாம். அது வந்து இட் இஸ் நாட் எக்ஸ்பென்சிவ் ஆல்சோ. மல்டிபிள் ஃபோன் கால்ஸோ அல்லது இது எல்லாத்தையும் அது வந்து ஹேண்டில் பண்ணக்கூடியது. மல்டிபிள் விஷயங்களை வந்து நம்ம பல முறை நம்ம போய் ஃபோன் பண்ணி டிராவல் பண்ணி கிடைக்க வேண்டிய விஷயத்த ஜஸ்ட் லைக் தட் நம்ம ஒரு இடத்துல உட்காந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது அது வந்து இட் ஆஃபர்ஸ் இன்டகிரேஷன் வித் வாய்ஸ் அண்ட் வீடியோ. டக்குன்னு உடனே ஒரு வாய்ஸ் மெசேஜும் அப்போ அங்கேயே கொடுக்கலாம். ஏதாவது ஒரு வீடியோ கிளிப்பிங் அனுப்பணும்னா அனுப்பலாம். அது மட்டும் இல்லாம உள்ளவே ஒரு டாக்குமெண்ட் ட்ரெயிலும் இருக்கும். அதாவது ஹிஸ்டரி மாதிரி. அதை நம்ம ஃபியூச்சர் ரெஃபரன்ஸுக்கு அதை பார்த்துக்கலாம். ஒருத்தரோட கம்யூனிகேட் பண்ண போது என்னெல்லாம் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் அப்படிங்கிறது. அடுத்தது வந்து டக்குன்னு பாப்அப் ஆகுறதுனால ஒரு இம்மிடியேட் அட்டென்ஷன் ஆஃப் யூசர்ஸுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது. இதெல்லாம் ஒரு மெசஞ்சர், அது ஐஎம் இன்ஸ்டன்ட் மெசேஜிங் சிஸ்டம்ல நமக்கு இருக்கிற அட்வான்டேஜஸ். டெக்ஸ்ட் மெசேஜிங் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க அது நமக்கு இன்னைக்கு நிறைய பர்டிகுலர்லி யூத்துக்கெல்லாம் அது ரொம்ப யங் கன்சியூமர்ஸுக்கு ரொம்ப ரொம்ப அப்பீலிங்கா இருக்கு. டக்குன்னு ஒரு டெக்ஸ்ட் அடிச்சு விட்டுற வேண்டியது, அதுக்கு காஸ்ட்டும் கிடையாது. ஒரு ட்ரெடிஷ்னலா உட்காந்துட்டு லெட்டர்லாம் அடிச்சுட்டு இருக்கோம்னா டக்குன்னு வந்து ஒரு எஸ்எம்எஸ் போட்டு விட்டோம்னா வேலை முடிஞ்சிச்சு. அடுத்தது வந்து ஸ்பேம் கம்மியா இருக்கும். ஏன்னா நம்மளே வந்து நிறைய பிளாக் பண்ணிக்கலாம். ஸ்பேம் எல்லாம் வேண்டாத்த இதெல்லாம் ஸ்பேம் எல்லாம் வந்துச்சுன்னா நம்ம அதை கம்மி பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து இன்னைக்கு 95% ஆஃப் டெக்ஸ்ட் மெசேஜஸ் வந்து இன்னைக்கு பீப்புள் ரீட் பண்றாங்க அப்படிங்கிறது மாதிரி ஒரு இது இப்படி ஒரு சர்வே இருக்குது அப்படிங்கிறாங்க. அடுத்தது சோஷியல் நெட்வொர்க்கிங். இது வந்து another way in which technology is transforming communication. எப்படின்னா ஃபேஸ்புக், லிங்க்டின், மைஸ்பேஸ், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ரேப்பிடா க்ரோ ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. அடுத்தது வந்து இன்னைக்கு புது புது சோஷியல் நெட்வொர்க்கிங் இந்த நியூ இரால இந்த மாதிரி நிறைய உள்ள வந்துட்டு இருக்கு. அது வந்து உடனடியா வந்து இட் இஸ் கிரியேட்டிங் அ பஸ். டக்குன்னு உடனே எல்லாரும் அதை பிடிச்சுக்கிறாங்க. ட்விட்டர் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ட்விட்டர் இன்னைக்கு யுஎஸ் டிபார்ட்மெண்ட் சொன்ன ஒரு இன்ஃபர்மேஷன், அதாவது 2009 நடந்ததை சொல்றாங்க புக்ல. என்னன்னா அந்த ஈரானுடைய எலெக்ஷன் ரிசல்ட்ஸை வந்து அப்ப தெரிய வேண்டி இருக்குது. அந்த சமயத்துல வந்து ட்விட்டர் வந்து அவங்களுடைய மெயின்டெனன்ஸ்க்காக ஷட் டவுன் பண்றாங்க. உடனே கம்பெனி யுஎஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்டேட் அஃபேர்ஸ் வந்து டக்குன்னு அவங்களுக்கு ஃபோன் பண்ணி அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்து, உங்க மெயின்டெனன்ஸை கொஞ்சம் டிலே பண்ணிக்கோங்க, ஈரான் எலெக்ஷன் ரிசல்ட்ஸை நாங்க உடனே ட்வீட் பண்ண வேண்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள டிலே பண்ண வைக்கிறாங்க. ஸோ இது மாதிரி எந்த அளவுக்கு வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்டேட்டுக்கு வந்து இது வந்து முக்கியமான ஒரு பார்ட் பிளே பண்ணுது அப்படிங்கிறத காட்டுறதுக்காக அந்த எக்ஸாம்பிள சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து ஜாக் அண்ட் வெல்ஷ். அது ஒரு அந்த ட்விட்டருடைய விஷயங்கள்ல வந்து அவங்க வந்து சொன்ன அவங்களுடைய ஐடியாஸ், அதாவது அவங்களுடைய மேனேஜர்ஸ்ல அவங்க எப்படி மேனேஜர்ஸ் கிட்ட இன்டராக்ட் பண்ணாங்களோ அதுல இருந்து ஒரு 3 விஷயங்களை அவங்க வந்து நமக்கு ஒரு 3 வழியில வந்து பவர்ஃபுல் பிசினஸ் டூலா ஒரு இந்த ட்விட்டர் எப்படி இருக்க முடியும் அப்படிங்கறத இந்த ஜாக் அண்ட் வெல்ஷ் வழியா சொல்றாங்க. 1, பிராண்டிங். அதாவது இட் டு பிராண்ட் தெம்செல்ஸ். தன்னையே ப்ரொமோட் பண்ணிக்கிறதுக்கு, அவங்களுடைய பப்ளிக் இமேஜை ப்ரொமோட் பண்ணிக்கிறதுக்கு அவங்க தன்னுடைய வேல்யூஸ் அப்டேட் பண்ணுவாங்க, அச்சீவ்மெண்ட்ஸ் அப்டேட் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து எப்படி தன்னுடைய பிராண்டை வந்து மற்றவங்க எல்லாம் வந்து விரும்புறாங்க அப்படிங்கிறதுக்கு இன்டர்வியூஸ் மாதிரி வச்சு அதெல்லாம் உள்ள போடுறதுக்கு ட்விட்டர் யூஸ் ஆகுது. 2வது மைக்ரோ டார்கெட்டிங் கன்சியூமர் குரூப்ஸ். அதாவது இப்போ என்னுடைய பிசினஸை வச்சு நான் ஒரு கன்சியூமர் குரூப்புக்கு நான் ஒரு டெய்லர்டு மெசேஜ் அனுப்பலாம். ஒரு ப்ரிசைஸ் மார்க்கெட்டிங் பண்றதுக்கு எனக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்குது அப்படிங்கிறது. 3வது மேனேஜர் எம்ப்ளாயி கம்யூனிகேஷன். அதாவது ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் ஷேரிங், அப்புறம் வந்து இல்லைன்னா மோட்டிவேஷன் ஸ்டாஃபை மோட்டிவேட் பண்றது, இப்படி எல்லாம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது. இந்த 3 வகையில வந்து ட்விட்டர் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு அவங்க இதுல இருந்து நமக்கு
கிடைக்கிற இன்ஃபர்மேஷன். அப்போ பாத்தீங்கன்னா அது மட்டும் அப்படின்னா இது மாதிரி வந்து ஈவன் அசென்ஷியர் வந்து தன்னுடைய சோஷியல் நெட்வொர்க்கிங் ப்ரோக்ராம் கால்டு ப்ரோக்ராம் பெர்ஃபார்மன்ஸ் மல்டிப்ளையர் அப்படிங்கிற அவங்க ஒரு நெட்வொர்க்கிங் ப்ரோக்ராம் வச்சிருக்காங்க அவங்களுக்குள்ளார. enabling the employees to post updates, photos, weekly goals எல்லாம் போட்டுட்டு மேனேஜர்ஸ் கிட்ட இருந்து உடனே ஃபீட்பேக் கிடைச்சு அவங்கவுங்க ஒருத்தர் பியர்ஸ் ஒருத்தர் பெர்ஃபார்மன்ஸுக்கு ப்ரைசஸ் அவங்களுக்குள்ள ஹீரோ ஆஃப் த வீக் அப்படி எல்லாம் போட்டு அவங்கள தன்னை என்கரேஜ் பண்ணிக்கிறதுக்கு பெர்ஃபார்மன்ஸ் மல்டிப்ளையர்னு ஒரு சோஷியல் நெட்வொர்க்கிங் ப்ரோக்ராம் வச்சிருக்காங்க அப்படிங்கறத எக்ஸாம்பிளா காட்டுறாங்க. ஆனால் ஆல் செட் அண்ட் டன் ரிஸ்க்ஸ் ஆர் ரியல் அவங்க சொல்றது. ஏன்னா அதுல எப்ப பப்ளிக் மீடியான்னு வந்துருச்சோ அப்போ வந்து என்ன ஆயிடும்னாக்க நிறைய வந்து ரிஸ்க்ஸ் இருக்குது. அதுக்கு வந்து வெர்ஜின் அட்லாண்டிக் அப்படிங்கிற ஒரு இது ஏர்லைன்ஸ் அவங்க சொல்றாங்க. அதுல கேபின் க்ரூல இருக்கிறவங்க எல்லாம் ஜஸ்ட் லைக் தட் அந்த ஃபால்ட்டி ஜெட் என்ஜின்ஸை குறிச்சு இன்டர்நெட்ல அவங்க பாட்டுக்கு பேசஞ்சர்ஸ் எல்லாம் பாக்குறது மாதிரி இருக்கும்போது ஜோக் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்குள்ளார வந்து ஒருத்தர் டேமேஜ் பண்ற மாதிரி எல்லாம் நிறைய மெசேஜஸ் எல்லாம் போட்டிருந்திருக்காங்க. அது வந்து அடுத்த கொஞ்ச நாள்ல அந்த கேபின் க்ரூவே அவங்க ஃபயர் பண்ண வேண்டிய ஆயிடுச்சு. அதனால ரிஸ்க்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கறத சொல்றாங்க. அதனால ஐபிஎம் என்ன செஞ்சுச்சுன்னா சில ஃபார்மல் கைட்லைன்ஸ் அவங்க கம்பெனி கொடுத்துச்சு. அது வந்து இன்னைக்கும் நமக்கும் அதாவது ஆர்கனைசேஷன்ஸுக்கும் அது யூஸ்ஃபுல்லா இருக்குங்கிறதுனால அந்த ஒரு கைட்லைன்ஸ் ஒரு ஃபியூ பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க. அது என்னன்னா எம்ப்ளாயீஸ் ஆர் பர்சனலி ரெஸ்பான்சிபிள். அந்த கண்டென்ட்டுக்கு ஒவ்வொரு எம்ப்ளாயியும் பர்சனலி ரெஸ்பான்சிபிள் அப்படிங்கறத அந்த கம்பெனி வந்து முதல்ல எஸ்டாப்ளிஷ் பண்ணிடணும். அடுத்தது வாட் இஸ் பப்ளிஷ் மைட் பிகம் பப்ளிக் ஃபார் அ லாங் டைம். நீங்க போட்டுட்டீங்கன்னாக்க நீங்க எரேஸ் பண்ணிடலாம், ஆனாலும் அது அப்படியே எக்ஸ்போஸ் ஆயிரும். யார் வேணா அதை சேவ் பண்ணி எடுத்து வச்சிருக்கலாம், அல்லது யார் வேணா அதை வந்து அதுக்கப்புறமும் பார்க்க முடியும். எம்ப்ளாயிஸ் ஷுட் பி டிரான்ஸ்பேரண்ட் அபவுட் தேர் ரோல் அட் ஐபிஎம் இன் ஆல் போஸ்ட்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்க இதெல்லாம் அவங்க வச்சிருந்த நார்ம்ஸ் அது எல்லாருக்கும் அப்ளிகபிள்ங்கிறாங்க. மிஸ்டேக் ஷுட் பி ப்ராம்ப்ட்லி கரெக்டட். Employees should get permission before reporting on internal or private conversations. இதெல்லாம் அவங்களுக்குள்ளார இருக்கிற ரூல். இது எல்லாருக்கும் இருந்தாலும் நல்லா இருக்கும் அப்படின்னு முடிக்கிறாங்க. அடுத்தது ஸ்மார்ட் போன்ஸ். அது வந்து நீங்க வந்து அதுல இவங்க கொடுத்திருக்கிறது எல்லாம் வந்து கொஞ்சம் பழசா இருக்குது, பழைய டேட்டாவா இருக்குது. இடையில நான் சேர்த்திருக்கிறேன். ஏதாவது பழசு இருந்துச்சுன்னு சொன்னா தயவுசெய்து எக்ஸ்கியூஸ் அண்ட் யூ சேஞ்ச் ஓவர் லைக் யூ சர்ச் இன் தி இன்டர்நெட் டு கெட் த லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன். நான் மேக்சிமம் அது இல்லாம தான் பார்த்துருக்கிறேன். மிக்ஸ் பண்ணியிருந்தேன்னா கைண்ட்லி எக்ஸ்கியூஸ். வந்து இது வந்து அடுத்தது 7.3 ஸ்மார்ட் போன்ஸ். இது வந்து இன்னைக்கு பிசினஸ் பீப்புளுக்கு இமெயில ஆக்சஸ் பண்றதுக்கு கையில இருக்கிற போனு, டெக்ஸ்ட் மெசேஜ் ஆக்சஸ் பண்ண நீங்க எதை எழுதினாலும் இந்த விஷயங்கள்ல கம்பெனிஸ்க்கு அது எப்படி யூஸ் ஆகுது அப்படிங்கறத நீங்க பேக் ஆஃப் யுவர் மைண்ட் நீங்க வச்சுக்கோங்க. அப்படியே வச்சுட்டு நீங்க எழுத ஆரம்பிச்சீங்கன்னாவே யூ கேன் ரைட் யுவர் ஓன் ஸ்டோரி. இது வந்து அவங்க கொஞ்சம் ஒரு லீடு கொடுத்துருக்காங்க. ஸோ யூ ஜஸ்ட் கோ த்ரூ தீஸ். அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணிக்கோங்கன்னாக்க உங்களுக்கு இதுல இருந்து உங்களுக்கு ஒரு ஒரு சின்ன ஃப்ரேம் கிடைச்சிரும். அதை வச்சு யூ கேன் ப்ரொசீட். அப்ப ஸ்மார்ட் போன்ஸ் எங்கெல்லாம் பிசினஸ்ல யூஸ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க தே ஸ்டோர் தி அட்ரஸஸ், போன் நம்பர்ஸ், கஸ்டமர் பிரைசஸ், டே டு டே கிரிட்டிக்கல் டேட்டா அதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறாங்க. பிசினஸ் பீப்புளை வந்து அவங்க இமெயில் ஆக்சஸ் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது. டெக்ஸ்ட் மெசேஜஸ் அனுப்பிக்கிறாங்க, வீடியோஸ் அனுப்பிக்கிறாங்க, அப்ளிகேஷன்ஸ் ஏதாவது டவுன்லோட் பண்ணணும்னா பண்ண முடியும். they can browse the internet while traveling. இதெல்லாம் அவங்களுக்கு ஈஸியா இருக்குது. அடுத்தது கேமரா. அது எந்த அளவுக்கு இன்னைக்கு கேமராவுடைய டெக்னாலஜி அவங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அவங்க பழைய மார்க்கெட்ல காம்படிட்டிவா இருக்கிறவங்கள மோட்டரோலா அதெல்லாம் போட்டிருக்காங்க. அதுக்கு பதிலாக நம்ம ஆப்பிள், கூகுள், சாம்சங், ஜாயோமி அப்படின்னு போட்டுக்கலாம். இன்னைக்கு காம்படிட்டிவ் மார்க்கெட்ல இருக்கிற ஸ்மார்ட் போன்ஸ். அவ்வளவுதான் அபவுட் ஸ்மார்ட் போன்ஸ். அடுத்தது வாய்ஸ் மெயில். வாய்ஸ் மெயில் வந்து ஒரு பிரைமரி மெத்தட் பை விச் எம்ப்ளாயீஸ் வேர் கம்யூனிகேட்டிங் இன்டர்னலி. அப்போ வந்து ரொம்ப வருஷமாவே அவங்க கம்யூனிகேட் பண்றதுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருந்திருக்குது. நிறைய பர்பசஸ் அது வந்து நம்மளுக்கு சர்வ் பண்ணுது. முக்கியமா மெசேஜ் ஸ்டோரேஜ். இன்கமிங் மெசேஜஸ் எல்லாம் வந்து அதாவது ரிசீவருக்கு வந்து ஒரு இன்டரப்ஷன் இல்லாம வந்து சேருது. பெஸ்ட் பிராக்டிசஸ் வந்து வாய்ஸ் மெயில்ல என்ன செய்யணும்னாக்க ஆர்கனைஸ் தாட்ஸ் பிஃபோர் காலிங், ஐடென்டிஃபை a specific brief request, state your name, the time, date. ஏன்னா நீங்க கம்பெனிக்காக நீங்க வாய்ஸ் மெயில் அனுப்புறீங்க.
கம்பெனி நேம் அண்ட் பர்பஸ் இதெல்லாம் போட்டு பி ப்ரிசைஸ் அண்ட் கீப் த மெசேஜ் சிம்பிள். சே வாட் யூ வுட் லைக் த ரிசீவர் டு டூ. கிவ் அ ரீசன் ஃபார் த ரிக்வெஸ்ட். சே தேங்க்யூ அண்ட் finish with feel free to call me at the following number. இதெல்லாம் வந்து ஒரு கம்பெனில நீங்க என்னெல்லாம் வந்து நம்ம ஒரு வாய்ஸ் மெயில் அனுப்பும் பொழுது ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. அடுத்தது வீடியோ கான்ஃபரன்சிங் போயிடலாம். 7.5 வீடியோ கான்ஃபரன்சிங், டெலிகான்ஃபரன்சிங், இ மீட்டிங்ஸ் இது எல்லாத்தையும் ஒன்னா கொண்டு வந்தீங்கன்னா, வீடியோ கான்ஃபரன்சிங் நமக்கு தெரியும், பார்த்து ஒன்னா ஒருத்தர் பேசி அந்த வியூவிங் டெக்னாலஜி. டெலிகான்ஃபரன்சிங் வெறும் பேசுறது. இதெல்லாம் குளோபல் மீட்டிங்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குது. ஒரு பிசிக்கல் கேதரிங்காக செலவெல்லாம் பண்ண வேண்டாம். ஸோ கம்பெனியோட டிராவல் காஸ்ட்டை கம்மி பண்ணுது, ப்ரொடக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுது. அடிக்கடி டக்குன்னு ஒரு வீடியோ கான்ஃபரன்சிங்கோ ஒரு டெலிகான்ஃபரன்சிங்கோ போட்டு பேசி இம்பார்ட்டன்ட் டெசிஷன்ஸ் எடுக்க முடியுது. பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து ஒருத்தரோட ஒருத்தர் சைமல்டேனியஸ்லி அக்ராஸ் த குளோப் பேசக்கூடிய டெசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கக்கூடிய விஷயங்களை பேசுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது. அவ்வளவுதான். அடுத்தது கிரேப் வைன். கிரேப் வைன்றது என்னன்னா, நம்ம கம்பெனில அப்படி உலா வருகிற அந்த இது அது என்னது, அது வதந்தி, ரூமர்ஸ். அப்ப இது வந்து தேவையில்லாத ஆர்கனைசேஷன்ல குறிப்பா எம்ப்ளாயீஸ் அவங்க நடுவுல சில ஃபேக்ட், சில ஒப்பீனியன், சில சந்தேகங்கள், சில சஸ்பிஷன்ஸ் இது எல்லாத்தையும் ரூமரா வெளியில அனுப்புறது தான் கிரேப் வைன்ன்றது சொல்றாங்க. இந்த கிரேப் வைன் வந்து ரெஃபர்ஸ் டு அன்அஃபிஷியல் இன்ஃபார்மல் வே ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஸ்ப்ரெடிங் வித்தின் அன் ஆர்கனைசேஷன். அப்போ இதை எப்படி ஹேண்டில் பண்றது அதையும் நம்ம இந்த கம்யூனிகேஷன்லயே பேசி இந்த லெசனை முடிக்கிறாங்க. எப்படின்னாக்க என்ன செய்யணும்னாக்க, ஒரு ஆர்கனைசேஷனுக்கு வந்து பல விதமான கிரேப் வைன் சிஸ்டம்ஸ் இருக்குது. அப்போ வந்து இன்ஃபர்மேஷன் வந்து இந்த டிராவலிங் த்ரூ கிரேப் வைன் ஏன் சொல்றாங்கன்னாக்க, இந்த திராட்சை கொடி கொத்து இருக்கு பாத்தீங்களா, அது மாதிரி அப்படியே எல்லாம் அப்படி குட்டி 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 குட்டியா அந்த நியூஸ் ஒன்னோட ஒண்ணு பரவறதை காட்டுறதுக்காக தான் அந்த கிரேப் வைன்னு சொல்றாங்க. அப்போ வந்து ஆனால் கிரேப் வைன் வந்து அட்லீஸ்ட் 75% அக்யூரேட்டா இருக்கு அப்படிங்கறது தான் விந்தையான விஷயம். அப்போ மேனேஜர் என்ன செய்யணும்னாக்க, இப்படிப்பட்ட பரவுற நியூஸ கரெக்டா மேனேஜ் பண்ணணும். அத வந்து இப்போ வந்து மொத்தமா எலிமினேட்டும் பண்ணிடக்கூடாது. எலிமினேட் பண்றது இம்பாசிபிள் ஒரு பக்கம், இன்னொன்னு தள்ளிட முடியாது. அதுல வந்து வெரிஃபைடு பிலீஃப் பொதுவா இருக்கும். அதை பார்த்து அதை வந்து ஹேண்டில் பண்ணணும். அதாவது இன்சைட் தி ஆர்கனைசேஷன் இருந்தா அது இன்டர்னல் ரூமர். இந்த ஆர்கனைசேஷனோட எக்ஸ்டர்னல் என்வாயன்மெண்ட்டை பாதிச்சா அது எக்ஸ்டர்னல் ரூமர். ரூமர்ல 3 கம்போனன்ட் இருக்குது. ஒன்னு டார்கெட், இன்னொன்னு அலிகேஷன், மூணாவது சோர்ஸ். டார்கெட்னா யார் அந்த டார்கெட் ஆகுறாங்க, யார் தான் அந்த ஆப்ஜெக்ட் ரூமருக்கு. அலிகேஷன் என்ன பாயிண்ட வச்சு பேசுறாங்க, சோர்ஸ் எங்க இருந்து அது புறப்படுது, இதுதான். இப்ப வந்து அதுல ரூமர்ல வந்து 4 கேட்டகரி சொல்றாங்க. ஒன்னு பைப் ட்ரீம் ரூமர்ங்கிறாங்க. இந்த பைப் ட்ரீம் ரூமர்னா ரொம்ப பாசிட்டிவ் ரூமர் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. பைப் ட்ரீம் பாசிட்டிவ், ரொம்ப பாசிட்டிவான ரூமர். அதாவது இப்ப இன்னைக்கு கம்பெனில எல்லாரும் எதிர்பார்க்கிற ஒரு விஷயம், இப்ப எல்லாரும் ஒரு சேலரி ஹைக்க தான் எதிர்பார்க்கறீங்கன்னு வைங்களேன். அப்ப வந்து இந்த வருஷம் சேலரி இன்க்ரீஸ் நிறைய வரப்போதான் அப்படின்னு பேசுறது. நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு புது டெக்னாலஜி வரப்போதான். இது வந்து வெறும் ரூமர் தான்னாலும் அந்த எம்ப்ளாயீஸ் கிட்ட நடுவுல ஏதோ சேஞ்ச் வேணும் அப்படிங்கிற அவங்களுடைய தாட்டை அது ரிவீல் பண்ணுது. சில சமயம் இதனால புது கிரியேட்டிவ் ஐடியாஸ் கூட வரும் அப்படிங்கிறாங்க அவங்க. அது இட் ஸ்டிமுலேட்ஸ் கிரியேட்டிவிட்டி அப்படிங்கிறாங்க. சோ ஃபர்ஸ்ட் கேட்டகரி ஆஃப் ரூமர் வந்து பைப் ட்ரீம் ரூமர். ரெண்டாவது கேட்டகரி த போகி ரூமர். அது வந்து பயத்தினால வர்றது, பயத்தை வந்து ஸ்ப்ரெட் பண்றது. ஏதாவது ஒரு ஃபியரோ ஒரு ஆங்ஸைட்டியோ இருந்துச்சுன்னு சொன்னாக்க அதை அப்படியே பெருசாக்குறது. அதாவது பட்ஜெட் கட் ஆக போதும் அப்படின்னு சொல்லி அப்படியே ஒரு ரூமரை ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க இந்த வருஷம் அப்படின்னு சொன்ன உடனே எல்லா பக்கமும் பாத்தீங்கன்னா ஒரு அன்ஈசினஸ் வந்துடும். எல்லாரும் வந்து சில சமயம் அது டேமேஜிங்காகவும் போயிடும். ஏன்னா சிலர் என்ன பண்ணுவாங்க, அதுக்கெல்லாம் பட்ஜெட் இல்லைன்னா பேசாம அவங்க என்ன பண்ணிடுவாங்க, லே ஆஃப் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, இல்லைன்னா வேற வேலை தேட ஆரம்பிச்சிருவாங்க. அந்த அந்த ஒர்க்கிங் அந்த அட்மாஸ்பியர் வந்து அஃபெக்ட் ஆகும். அதுதான் அந்த போகி ரூமர். அடுத்தது வெட்ஜ் டிரைவர்ஸ். இது வந்து ரொம்ப அக்ரெசிவ், ஒரு டேமேஜிங் டைப், ரொம்ப டேமேஜிங் டைப். இது என்னன்னாக்க குரூப்பையே ரெண்டா பிரிச்சிடுறது. அவங்களுடைய லாயல்ட்டியை பிரிக்க ட்ரை பண்றது, இல்லைன்னா அவங்களுக்குள்ளார வந்து ஒரு ஹேட்ரடை உருவாக்க ட்ரை பண்றது. அந்த டீம் யூனிட்டியை உடைக்கிறதுக்காக ஏதாவது ஒரு விதமா பேசுறது. அதாவது இப்ப வந்து பாஸுக்கும் இந்த பொண்ணுக்கும் ஏதோ கனெக்ஷன் இருக்கு அப்படிங்கிற மாதிரி
அந்த மாதிரி ஒரு யாரையோ டேமேஜ் பண்ற மாதிரி. இது வந்து வெரி அது வந்து லாயல்ட்டியவோ அல்லது அந்த கம்பெனியோடைய நல்ல பேரையோ கெடுத்துரும். அப்புறம் வந்து ஹேட்ரட உருவாக்கும், ஒரு அக்ரஷனை உண்டாக்கும். அந்த மாதிரி இருக்கிறது வெஜ் டிரைவர்ஸ். 4வது டைப் வந்து ஹோம் ஸ்ட்ரெச்சர்ஸ். இது வந்து என்னன்னா ஆன்டிசிபேட்டரி ரூமர் மாதிரி. எப்படின்னா இன்னைக்கு வந்து ப்ரொமோஷன் லிஸ்ட் இன்னைக்கு அனௌன்ஸ் ஆயிருமா, அல்லது வந்து அதாவது இது வந்து எல்லாம் ஸ்பெக்குலேஷன் தான். கிட்டத்தட்ட சேலரி எல்லாரும் வரப்போகுது அப்படின்னு தெரியும் பொழுது, சேலரிய பத்தி ஒரு ரிவிஷன் வரப்போகுதுன்னும் போது வேணும்னே அதை பத்தி சொல்றது. அதாவது ஒரு நம்மளுடைய ஒரு ஆன்டிசிபேஷன், ஒரு ஒரு நம்மளுக்குள்ளார இருக்கிற ஒரு அர்ஜ், அந்த ஒரு லாங் டைமா ஏதோ ஒண்ணு காத்துட்டு இருக்கோம் பாத்தீங்களா, அது வந்து எனக்கு அந்த ஃபைனல் பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் வர வேண்டிய சமயத்துல ஆளுக்கு ஒண்ணு சொல்லி 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 அதை இன்னும் கொஞ்சம் அதை பெருசாக்குறது. இது இது 4 தான் இந்த கிரேப் பாயிண்ட்ல இருக்கிற 4 டைப்ஸ். இத மேனேஜ் பண்றது எப்படின்னு பேசின உடனே அதுக்கப்புறம் நம்ம ஏதாவது டவுட்ஸ் இருந்தா டிஸ்கஸ் பண்ணுவோம். ஒரு கிரேப் பாயிண்ட எப்படி மேனேஜர்ஸ் இது பண்ணணும், அதாவது மேனேஜ் பண்ணணும் அப்படின்னாக்க, வாட் இஸ் பீயிங் செட் அத வந்து முதல்ல அவர் கவனிக்கணும். அடுத்தது he has to keep the employees informed. அப்ப தேவையில்லாத ரூமர் வராது. அப்ப முதல்லயே என்ன இன்ஃபர்மேஷன் சொல்லணுமோ அத நம்ம எப்பயுமே அவங்களுக்கு we should keep them informed either through newsletter or எப்படியோ அவங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணிட்டாங்கன்னா தேவையில்லாத ஃபால்சிஃபைட் ஃபேக்டர்ஸ் எல்லாம் இந்த ரூமர் மில்ல போட்டு சேர்ன் ஆகி வெளியே வராது. அதனால என்ன பண்ணணும்னாக்கா அவங்களுக்கு feeding them with accurate information to primary communicators. யாருக்கு முதல்ல சொல்லணுமோ, யாரு போய் எல்லா பக்கமும் கம்யூனிகேட் பண்ணிருவாங்களோ அவங்க கிட்ட முதல்ல சொல்லிட்டோம்னா most of the rumors கட் ஷார்ட் பண்ணலாம். Rumors are more difficult to correct over time because they harden. அதனால நம்ம என்ன செய்யணும்னாக்க ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு முன்னாலேயே அதை அங்கேயே எந்த இடத்துல கட் பண்ணணுமோ அந்த இடத்துல கட் பண்றதுக்கு கரெக்ட் இன்ஃபர்மேஷனை பாஸ் ஆன் பண்ணிடுறது பெஸ்ட். When organizations withhold information, employees fill the vacuum with rumor. நம்ம வந்து சொல்லாம விட்டோம்னா அந்த இடத்துல ஒரு காலியான இடம் இருக்குல்ல, அந்த ரூமரை வச்சு ஃபில் பண்ணிடுவாங்க எம்ப்ளாயீஸ். அதனால we should be கொஞ்சம் ஒரு ஒரு ஸ்டெப் அஹெட். நம்ம போய் தேவையான இன்ஃபர்மேஷனை தேவையான டைம் நம்ம கொடுத்துடணும். நம்ம வந்து சீக்ரெட்ஸை வந்து நம்ம வச்சுக்கிறதுனால என்ன ஆயிடும்னா தேவையில்லாத ரூமர்ஸ் அந்த கம்பெனியை டேமேஜ் பண்ணும் அப்படிங்கிறாங்க. அடுத்தது இம்ப்ரூவிங் கம்யூனிகேஷன் தான் லாஸ்ட். இம்ப்ரூவிங் கம்யூனிகேஷன் இன் ஆர்கனைசேஷன்ஸ். மேனேஜர்ஸ் வந்து பெஸ்ட் கம்யூனிகேட்டர்ஸா இருக்கணும். அதுக்கு 2 விஷயங்கள் இருக்கு. இம்ப்ரூவ் தியர் மெசேஜஸ், இம்ப்ரூவ் தியர் ஓன் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் வாட் அதர்ஸ் ஆர் ட்ரைங் டு கம்யூனிகேட் டு தெம். ஒன்னு தன்னுடைய இன்ஃபர்மேஷனை மெசேஜஸை கரெக்டா ப்ரிசைஸா அடுத்தவங்களுக்கு சொல்றதுக்கு தன்னை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது. 2வது மற்றவங்க என்ன சொல்ல விரும்புறாங்களோ அதை சரியா புரிஞ்சுக்கிறது. இது 2மே ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு அவங்க சொல்றது வந்து ஒரு சர்டன் இது சொல்றாங்க. அது என்ன ஆயிடுச்சுன்னா என்னுடைய புக்ல தானா இல்ல எல்லாருடைய புக்லயுமான்னு தெரியல, பேஜை கொஞ்சம் மாத்தி மாத்தி பின் பண்ணிருந்தாங்க. அதுல கொஞ்சம் கசாமசான்னு ஆச்சு. அதனாலதான் நான் வந்து இதோட முடியுதுன்னா இதுல ஒரு 5-6 பாயிண்ட் இருக்கு, அதை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். ஒண்ணு வந்து ஃபாலோயிங் அப், அதாவது கம்யூனிகேஷன் கரெக்டா இருக்கிறதுக்கு, அதாவது ஒரு மேனேஜர் சரியா தன்னுடைய மெசேஜஸ கம்யூனிகேஷனை அகாம்ப்ளிஷ் பண்றதுக்கு என்னன்னா முதல்ல ஃபாலோயிங் அப் அப்படின்னா என்ன அப்படின்னா, நீங்க சொன்ன மெசேஜ் சரியா போய் ரீச் ஆச்சா, அவங்களுக்கு புரிஞ்சுச்சா அப்படிங்கிறத நீங்க ஃபாலோ அப் பண்ணிக்கணும். நீங்க என்ன கம்யூனிகேட் பண்ண நேத்து தான் பார்த்தோம், நம்ம என்ன கம்யூனிகேட் பண்றோம் அதை அதர் பார்ட்டி கரெக்டா புரிஞ்சுக்கிறாங்களா, தப்பா கூட புரிஞ்சுக்கலாம். அதனால சரியா அது கன்வே ஆயிருச்சா, அதுக்கு அத வந்து அந்த அந்த அதாவது மீனிங் வந்து ஒரே மாதிரி இருக்கலாம் சில சமயத்துல, ஆனா இன்டர்பிரேஷன் பார்த்தா பயங்கர வித்தியாசமா இருக்கும். அதனால கரெக்டா நீங்க வந்து அவங்களுக்கு கன்வே ஆயிருச்சான்னு பார்க்கணும். 1. 2வது ரெகுலேட்டிங் இன்ஃபர்மேஷன் ஃப்ளோ. அதாவது தேவையில்லாத இன்ஃபர்மேஷன் எல்லாம் ரொம்ப மேனேஜர் போட்டு தலையை விட்டு உருட்டிக்க கூடாது. அதே மாதிரி தேவையில்லாத இன்ஃபர்மேஷனை டவுன் த லைன் கீழே சபார்டினேட்ஸுக்கும் நிறைய சொல்லக்கூடாது. தேவையான விஷயம் நீட் டு நோ பேசிஸ், அதுல தேவையான விஷயங்களை பாஸ் ஆன் பண்ணணும். அப்படி பண்ணால் நல்லா இருக்கும். சூப்பர் ஃப்ளூயஸ் இன்ஃபர்மேஷன் எக்ஸ்ட்ராவா இன்னைக்கு பாஸ் வீட்ல இது நடந்துச்சு அது நடந்துச்சு இதெல்லாம் எதுக்கு நம்ம வந்து டவுன் த லைன் பேசணும். அப்போ நம்ம வந்து அதிகமா அந்த மாதிரி எல்லாம் பேசாம இருந்தால் சூப்பர் ஃப்ளூயஸ் இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு தேவையில்லாத இன்ஃபர்மேஷன் போகாது. அப்படி போகாம இருக்கும் பொழுது தேவையில்லாத ரூமர்ஸ் வராது. அப்ப the goal is to avoid information overload. அப்ப என்ன செய்யணும்னாக்க
ஒரு மேனேஜருக்கு ஏகப்பட்ட டேட்டா இருக்கும். எல்லாத்தையும் நம்ம கீழே டவுன் த லைன் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப எம்ப்ளாயீஸ் ஷுட் ரிப்போர்ட் ஒன்லி அதே சமயத்துல டு த மேனேஜர். மேஜர் ப்ராப்ளம்ஸை தான் போய் சொல்லணும். சிலர்லாம் பாத்தீங்கன்னா மேனேஜர் ரூம்ல உட்காந்துட்டு சும்மா அரட்டை அடிச்சுட்டு இருப்பாங்க. இவங்க அப்படி அவங்க இப்படின்னு. மேனேஜரும் அதை உட்காந்து அந்த காசிப் எல்லாம் கேட்டுட்டு இருப்பாரு. அப்படி இல்லாம எம்ப்ளாயீஸ் நீட் ஒன்லி டு ரிப்போர்ட் மேஜர் ப்ராப்ளம்ஸ் அல்லது அன்யூஷுவல் சிச்சுவேஷன்ஸ் அல்லது ஏதாவது டீவியேஷன்ஸ், பாலிசிஸ்ல இருந்து டீவியேஷன்ஸ் ஆயிருக்கா, அல்லது ரிசல்ட்ஸ் பத்தி, அதாவது நம்ம ப்ரொடக்டிவிட்டி பத்தி, அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் இதுதான் இருக்கணும். அதாவது that which is running normally, அந்த சமயத்துக்கு தேவையான விஷயங்கள் அந்த மாதிரி பேசினாலே பல விஷயங்களை நம்ம கட் ஷார்ட் பண்ண முடியும். மூணாவது யூசிங் ஃபீட்பேக், அதாவது ரிசீவர் அதான் எப்படி புரிஞ்சுக்கிட்டாருங்கிறதுக்கு டூ வே கம்யூனிகேஷனா இருக்கட்டும். இன்அக்யூரசிஸ் இல்லாமல் ஃபீட்பேக் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவங்களுக்கு கொடுத்து அவங்களையும் பேச விட்டு அவங்கள வந்து அந்த அந்த கம்யூனிகேஷனை ஃபாலோ அப்பும் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் எம்பத்தி அது நமக்கு தெரியும். நமக்கு வந்து எப்பயுமே எம்பத்தி இஸ் ஆஃபன் an important ingredient in every ஆர்கனைசேஷன்ல எங்கேயா இருந்தாலும் மேனேஜர்ஸ் should spend more effort understanding and appreciating the அதாவது அந்த இப்ப நம்ம ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்குறோம், அந்த இன்ஃபர்மேஷன் சரியா போகுதா, அதுல அவங்களுக்கு ஏதாவது சில இமோஷன்ஸ் வருதா, நம்ம சொல்றதுனால அவங்களுக்கு வேற மாதிரி அவங்க பாதிக்கப்படுறாங்களா, அது போய் அவங்களுக்கு சேரும் பொழுது அது அப்படி அந்த அந்த இமோஷனல் செட்பேக்ஸ் எல்லாம் இல்லாம இருக்கா அப்படிங்கிறத ஒரு மேனேஜர் he should make sure அப்படிங்கிறாங்க. ஏன்னா வந்து ஒருத்தர் வந்து கம்யூனிகேட் பண்றவங்களுக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றவங்களுக்கும் ஒரு பெரிய கேப் இருக்கும். அந்த அந்த கேப் இல்லாம பாத்துக்கணும் அப்படிங்கிறாங்க. அடுத்தது ரெப்படிஷன். எந்த விஷயத்த நம்ம சொல்லணும்னு நினைக்கிறோமோ மேனேஜர் திரும்பவும் 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 சொல்லணும் அப்படிங்கிறாங்க. அதான் நமக்கு இந்த ஃபர்கெட்டிங் கர்வ் நமக்கு தெரியும். போக போக ஃபர்ஸ்ட் செமஸ்டர் பார்த்தோம், எபிங்ஹாஸ் ஃபர்கெட்டிங் கர்வ். அதாவது ஒரு விஷயம் கொஞ்ச நேரத்துல ஒரு 24 ஹவர்ஸ்க்குள்ளார அது காணாவே போயிடும், மறந்து போயிடும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஒரு இன்ஃபர்மேஷன் நமக்கு மண்டக்குள்ளார போட்டோம்னா போக போக அந்த கர்வ் டைம் ஆக ஆக அப்படியே அந்த கர்வ் குறைஞ்சிக்கிட்டே வரும். அப்ப என்ன செய்யணும், பாதி வழியிலேயே நம்ம ரிப்பீட் பண்ணிட்டோம்னாக்க, ரிவ்யூ பண்ணிட்டோம்னாக்க திரும்பவும் மெமரி கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் ஆகும். திரும்பவும் அந்த கர்வ் வந்து பிளாட் ஆகாம அப்படியே போகும். திரும்பவும் ஒரு 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 பாதி கொஞ்சம் தூரம் போகும்பொழுது திரும்பவும் அதை ரிப்பீட் பண்ணிட்டோம்னாக்க நமக்கு வந்து ஃபர்கெட்டிங் வந்து கொஞ்சம் ஸ்லோவரா நடக்கும். அதனால ஒரு பார்ட் ஆஃப் த மெசேஜ் வந்து மறந்து போறதுக்கு வாய்ப்பு இல்லாம நம்ம அந்த ரெப்படிஷன் ஆஃப் மெசேஜ் நம்ம வாட் எவர் வி ஹவ் கன்வேட் அவங்களுக்கு புரியுமே அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. நம்ம வி ஹாவ் டு என்ஷூர் அகெயின் அண்ட் அகெயின் அண்ட் அகெயின் திரும்பவும் திரும்பவும் அவங்களுக்கு சில எந்த விஷயங்கள் எல்லாம் அவங்க ஞாபகத்துல இருக்கணும் அதை நீங்க தான் ரிப்பீட் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. என்கரேஜிங் மியூச்சுவல் ட்ரஸ்ட். அடுத்தது ஒருத்தர் நம்புறது. மேனேஜர்ஸ் வந்து ஒரு நல்ல ஒரு ட்ரஸ்ட் இருக்கிற ஒருத்தர் நம்புற மாதிரி ஒரு என்வாயன்மெண்ட்டை பில்ட் பண்ணவங்க வந்து அவங்களுடைய அந்த கம்யூனிகேஷன் எல்லாம் கொஞ்சம் ஈஸியா டவுன் த லைன் போறதுக்கு ஈஸியா இருக்கும். அதனால வந்து அவங்களையும் பேச விட்டு ஒரு ட்ரஸ்ட் ஒருத்தர் நம்புற மாதிரி ஒரு 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 நல்ல ஒரு கண்டியூசிவ் அட்மாஸ்பியர் கொண்டு வந்துக்கணும். அடுத்து எஃபெக்டிவ் டைமிங். ஒரு நாள்ல ஆயிரக்கணக்கான மெசேஜஸ் வரும். அப்படி இருக்கும் பொழுது சில மெசேஜஸை நம்ம இக்னோர் பண்ணிட முடியும். அப்படி இக்னோர் ஆகாம கரெக்டான டைமிங்ல எல்லா மெசேஜும் வந்து விடும் பொழுதே நம்மளும் ஒரு இமெயில்ல ஒரு மெசேஜை தட்டி விட்டுட்டு நான் தான் உனக்கு கொடுத்துட்டேன் அந்த மெசேஜ் அப்படின்னு சொல்லிடக்கூடாது. சரியான டைமிங்ல அவங்க ரிமெம்பர் பண்ற மாதிரி அந்த டைமிங்ல கரெக்டா கொடுக்கறது ஒரு எஃபெக்டிவ் கம்யூனிகேஷனுக்கு அழகு. அடுத்தது சிம்பிள் லாங்குவேஜ்ல சொல்றது. எனக்கு தெரிஞ்ச எல்லா இங்கிலீஷ்லயும் போட்டு நான் ஒரு லெட்டர் எழுதிட்டு என்னுடைய சபார்டினேட்ஸ் வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறது தப்பு. அதனால அவங்களுடைய அப்பீலிங்கா எழுதணும். அதே சமயத்துல மெசேஜ்ல வந்து புரியாத வார்த்தைகள் எல்லாம் பெருசா போட்டு அவங்களை கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. அவங்களுக்கு அது ரீச் ஆயிடுச்சாங்கிறத என்ஷூர் பண்ணிக்கணும். கடைசியா எஃபெக்டிவ் லிசனிங். அதுக்கு ஒரு 10 கமாண்ட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அடுத்த ஸ்லைட்ல. அது வந்து என்னன்னா 10 கமாண்ட்மெண்ட்ஸ் ஆஃப் குட் லிசனிங். திவ்யா அடுத்த ஸ்லைட் போயிடலாமா? அதுல வந்து 10 கமாண்ட்மெண்ட்ஸ். அதுல என்ன ஃபர்ஸ்டும் லாஸ்டும் பாருங்க, ஸ்டாப் டாக்கிங் தாங்க ரெண்டுலயுமே இருக்கு. அதாவது ஒரு நல்ல மேனேஜரா இருக்கும் பொழுது ஒருத்தர் வந்து அவங்களுடைய ட்ரூ ஃபீலிங்ஸையோ டிசைர்ஸையோ இமோஷன்ஸையோ அவங்க சொல்ல வரும் பொழுது குறுக்க பேசக்கூடாது. முதல்ல ஸ்டாப் டாக்கிங். அடுத்து அவங்கள வந்து உட்கார்ந்து பேச வந்தவங்கள கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ண வைங்க. ஷோ த ஸ்பீக்கர் யூ வாண்ட் டு லிசன். நீங்க பாட்டுக்கு நீங்க ஒரு வேலையை பார்த்துட்டு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி இல்லாம அவங்கள பார்த்து
ரிமூவ் ஆல் த டிஸ்ட்ராக்ஷன்ஸ், அவங்கள பேச வைங்க. எம்பத்தைஸ் வித் த ஸ்பீக்கர், அவங்க பேசும் பொழுது அவங்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுங்க. பி பேஷ், பொறுமையா இருங்க. ஹோல்ட் யோர் டெம்பர், உங்களுக்கு அந்த நேரத்துல கோபம் வந்தாலும் கைண்ட்லி ஹோல்ட் யோர் டெம்பர். கோ ஈஸி ஆன் ஆர்குமெண்ட் அண்ட் கிரிட்டிசிசம். அந்த சண்டை வந்தோட நீயா நானான்னு அங்க நின்றுட்டு பேசக்கூடாது. நீங்க வந்து ஒரு கம்பெனினா அந்த கம்பெனியை ரெப்ரசன்ட் பண்றீங்க. அப்ப ஆர்குமெண்ட் கிரிட்டிசிசம்லாம் வரும் பொழுது அந்த நேரத்துல அதை ஈஸியா ஹேண்டில் பண்ற மாதிரி சாஃப்ட் பெடல் போடணும். அப்புறம் அவங்க கிட்ட கேள்விகள் கேளுங்க. அண்ட் ஸ்டாப் டாக்கிங். ஓவர் டாக் பண்ணக்கூடாது அப்படிங்கறத ஸ்ட்ரெஸ் பண்றாங்க அப்படின்னா நம்ம அதிகமா லிசன் பண்ணணும், கம்மியா பேசணும் அப்படிங்கறத அவங்க சொல்லி முடிக்கிறாங்க. இது வந்து யூனிட் 2ல லாஸ்ட் லெசன். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? யூனிட் 3 போகலாமா? கடகடன்னு போற மாதிரி இருக்கு. பிகாஸ் இன்னைக்கும் இன்னொரு யூனிட் 3லயும் ஒரு 3 லெசன் இருக்கு. முடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேவா? Somebody say. Anyone has any questions? Okay, ma'am. ஒரு hand wave வந்துருச்சு. Thank you. அப்ப we will proceed. டெசிஷன் மேக்கிங்ல வந்து டெசிஷன் மேக்கிங் நார்மலா நமக்கு தெரியும், லாஸ்ட் செமஸ்டர்ல பார்த்தோம். பட் இது கொஞ்சம் ஆர்கனைசேஷனோட கொஞ்சம் இறுக்கி பிடிச்சு கொண்டு வராங்க. டெசிஷன் மேக்கிங் வந்து ஒரு மேனேஜரியல் எஃபெக்டிவ்னஸுக்கு வெரி ஹார்ட். அதுதான். அப்ப டெசிஷன் மேக்கிங்ல வந்து நம்ம வைஸா டெசிஷன் எடுக்கணும். இன்ஃபார்ம்டு டெசிஷன் தொடர்ந்து எடுத்துக்கிட்டே வர வேண்டி இருக்குது. அதனால அது வந்து இட் இஸ் எதனால அது வந்து இட் இஸ் டீப்லி ஷேப்டு பை எதெல்லாம் அதை வந்து ஷேப் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய பெர்செப்ஷன், நம்முடைய எமோஷன்ஸ், நம்முடைய வேல்யூஸ், நம்முடைய பாஸ்ட் எக்ஸ்பீரியன்சஸ், நம்முடைய கோக்னிட்டிவ் பயஸ். சில விஷயங்களை நமக்கு தெரிஞ்சதுக்கு ஏற்ற மாதிரி பயஸ்டா இருப்போம். சில சோசியல் ப்ரெஷர்ஸ் அல்லது குரூப் டைனமிக்ஸ் இத்தனை அதுல பிளே ஆகுது. அப்போ அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம இவ்வளவையும் வச்சுக்கிட்டு நம்ம வந்து கன்சிஸ்டன்டா நம்ம வந்து பெட்டர் டெசிஷன்ஸ் எடுத்துக்கிட்டே வரும்பொழுது ஒரு கம்பெனி நல்லா மேல போகும். அப்போ டெசிஷன் மேக்கிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியம் அது நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்த டைப்ஸ் ஆஃப் டெசிஷன் மேக்கிங் 2 டைப் இருக்குது. அது வந்து ஒன்னு அடுத்த ஸ்லைடு திவ்யா. வந்து 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்னு வந்து ப்ரோக்ராம்டு டெசிஷன்ஸ், இன்னொன்னு நான் ப்ரோக்ராம்டு டெசிஷன்ஸ். அப்போ வந்து டெசிஷன்ல வந்து நம்ம வந்து சபார்டினேட்ஸ நம்ம டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸ்ல இன்வால்வ் பண்ணணுமா பண்ணக்கூடாதா அப்படிங்கிறது ஒரு பெரிய டிபேட்டட் இஷ்யூ. அப்போ அவங்க என்ன சொல்றாங்க, சிலரு இன்வால்வ் பண்ணணும், ஆனா அந்த டிகிரி ஆஃப் விச் காம்ப்ளெக்சிட்டிக்கு ஏத்த மாதிரி எந்த அளவுக்கு அவங்கள உள்ள விடலாம் டெசிஷன் மேக்கிங்ல அப்படிங்கிறது அந்தந்த கம்பெனியோட காம்ப்ளெக்சிட்டி அண்ட் அந்த கம்பெனியோட சைஸ், அந்த ஆர்கனைசேஷனோட சைஸ், இது 2ஐயும் டிபெண்ட் பண்ணியிருக்கு. அப்பதான் ஹெர்பர்ட் சைமன் சொல்றாரு, அதுல வந்து 2 ஃபண்டமெண்டல் டைப்ஸ் ஆஃப் டெசிஷன்ஸ் இருக்குது. ஒன்னு வந்து ப்ரோக்ராம்டு டெசிஷன்ஸ், அது வந்து அடிக்கடி நடக்கும். அடிக்கடி அந்த டெசிஷன் எடுக்கணும், ரிப்பீட்டடா ஒரே டெசிஷன் தான் எடுக்கணும். ஸோ அதுக்கு என்ன செஞ்சிருவாங்க, ஒரு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் வச்சிருவாங்க. ருட்டீன் ப்ரொசீஜர் தான். நீங்க என்ன பண்ணணும், அதையே திருப்பி பண்ணணும். இதுக்கு வந்து ஒரு ஆட்டோ பைலட் ப்ரோக்ராமிங் டைப் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னாக்க இது வந்து ஈஸியா எடுத்துக்கலாம். அந்த ப்ரோக்ராம்டு டெசிஷன்ஸ் இப்போ மேனேஜர்லயே அந்த லோவர் லெவல் அசிஸ்டன்ட் மேனேஜர் அப்படின்னு லோவர் லெவல்ல இருக்காங்களே, அவங்களே எடுத்தாலே போதும், அவங்கள வச்சு செய்ய வச்சாலே போதும். ஸோ அப்போ வந்து அந்த ஆன்போர்டிங் ப்ரொசீஜர்ஸ் டெய்லி இருக்குது பார்த்தீங்களா, அது ஸ்டாண்டர்டா டெய்லி ஸ்கெட்யூலிங் அந்த மாதிரிலாம் இருக்கும். அதெல்லாம் அவங்க கையில கொடுத்துடலாம். அந்த ருட்டீன் பர்ச்சேசிங் டெசிஷனு அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் அவங்க கையில கொடுத்துடலாம். நான் ப்ரோக்ராம்டு டெசிஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா திடீர்னு புறப்பட்டு வரும். சில நாவல் அல்லது ரொம்ப இம்பார்ட்டன்டான டெசிஷன்ஸ், சில காம்ப்ளெக்ஸான டெசிஷன்ஸ். இப்போ வந்து திடீர்னு வந்து நீங்க வந்து ஒரு மர்ஜர் பத்தி பேசுறீங்க, அல்லது ஒரு புது ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணணும்னு பத்தி பேசுறீங்க, புது ஐடியா வருது, அதை வச்சு நீங்க என்ன பண்ணலான்றத பத்தி டிஸ்கஸ் பண்றீங்க. இதெல்லாம் நான் ப்ரோக்ராம் டெசிஷன்ஸ். இந்த நான் ப்ரோக்ராம் டெசிஷன்ஸ் பொதுவா டாப் மேனேஜ்மெண்ட் எடுப்பாங்க. அவங்க தான் எடுத்துக்கிட்டு அவங்க வந்து பிரைமரிலி அவங்க தான் அதுல கன்சர்ன்டா இருக்கிறதுனால, ஏன்னா அது வந்து நாளைக்கு மேஜர் இன்வெஸ்ட்மெண்ட் அவங்க தான் பார்க்கணும், அவங்க தான் ஆர்கனைசேஷனல் டைரக்ஷன் அவங்க தான் நாளைக்கு முழுக்கா எடுக்கணும். அடுத்த ஸ்லைட் போயிடலாம். இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுனால நான் ப்ரோக்ராம்டு டெசிஷன்ஸ் டாப் மேனேஜ்மெண்ட்ல இருக்கும்.
இந்த குட்டி குட்டி ப்ரோக்ராம் டெசிஷன்ஸ் நம்ம ஆட்கள் சின்ன மேனேஜர்ஸ் இந்த அசிஸ்டன்ஸ் எல்லாம் எடுக்கலாம். ரெண்டுக்கு நடுவுல இருக்கும் பாருங்களேன். அதாவது சில விஷயங்களை வந்து நம்ம வந்து மிடில் மேனேஜர்ஸா இருந்துட்டு சில ப்ரோக்ராம்டு டெசிஷன்ஸை எடுக்கிறவங்க சரியா எடுக்கிறாங்களான்னு பாக்குறது, அதே சமயத்துல நான் ப்ரோக்ராம்டு டெசிஷன் டாப் மேனேஜ்மெண்ட் எடுக்கிறதுல இவங்க பார்ட்டிசிபேட் பண்ணலாம், சும்மா டு சம் எக்ஸ்டென்ட் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அந்த மாதிரி இருக்கிறவங்க மிடில் மேனேஜர்ஸ். இந்த மாதிரி தான் எல்லா ஆர்கனைசேஷன்ஸ்லயும் இருக்கும். அடுத்தது டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸ். அந்த ப்ராசஸ் நமக்கு தெரியும், ஒரு சீக்வென்ஷியல் ப்ராசஸ் இருக்குது. வந்து இதுக்கு வந்து ரிஜிட் செட் ஆஃப் ஸ்டெப்ஸ் இல்லைனாலும் ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் அதை நம்ம ரிவைஸ் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த பிக்சர் போட்டிருக்காங்க. அந்த பிக்சர்ல வந்து நம்ம ஒரு ஸ்டேஜ்லயும் அந்த நமக்கு தெரியும் அந்த டெசிஷன் மேக்கிங்ல நம்ம ஒரு 3-4 7-8 ஸ்டெப்ஸ் இருக்கும். எஸ்டாப்ளிஷிங், ஐடென்டிஃபைங் த ப்ராப்ளம், டெவலப்பிங் அண்ட் ஆல்டர்னேட்டிவ், இதெல்லாம் நம்ம லாஸ்ட் செமஸ்டர்ல படிச்சோம். இதெல்லாம் வந்து இடையில ஏன் ரிவைஸ் போட்டிருக்காங்கன்றது நமக்கு தெரியும். எந்த ஸ்டேஜ்லயா இருந்தாலும் அந்த டெசிஷன் மேக்கிங் யூ கேன் கோ பேக், திருப்பியும் அதை ரிவைஸ் பண்ணிட்டு திரும்பி வந்து அதை நம்ம பார்க்கலாம்னு சொல்லிட்டு இதுக்கு வந்து இது எல்லாத்தையும் திருப்பி இவங்க வந்து எக்ஸ்பேண்ட் பண்றாங்க. எஸ்டாப்ளிஷிங் ஸ்பெசிபிக் கோல்ஸ். அது என்னன்னாக்க என்னுடைய கோல் என்ன நான் அச்சீவ் பண்ண விரும்புறேன், என்னுடைய பெர்ஃபார்மன்ஸை நாளைக்கு அஃபெக்ட் பண்ற மாதிரி நான் என்ன பண்ண போறேன், அதுக்கு வந்து என்னென்ன ரிசல்ட்டை நான் எதிர்பார்க்கிறேன் அப்படிங்கறது. சாரி மேம், எந்த ஸ்லைட்ல இருக்கீங்க? 8.2.1 8.2 அடுத்த ஸ்லைடு. இதான் இந்த 7 பாயிண்ட் சொல்லியிருந்தல, இதுக்கு அடுத்த ஸ்லைட் போயிடலாம். சும்மா இந்த 7 பாயிண்ட் நம்ம லாஸ்ட் டைம் டெசிஷன் மேக்கிங் பார்த்தோம். இது எப்படி ஆர்கனைசேஷனோட கனெக்ட் பண்றாங்கன்னு தான் பார்க்க போறோம். இங்க வந்துட்டோம். எஸ்டாப்ளிஷிங் ஸ்பெசிபிக் கோல்ஸ் அண்ட் ஆப்ஜெக்டிவ்ஸ். அது பாத்தீங்கன்னா என்னன்னாக்க நம்ம ஒரு என்ன பர்ஃபார்மன்ஸ் நமக்கு கிடைக்க போகுது, அந்த பர்ஃபார்மன்ஸை என்ன எதிர்பார்க்கிறோம், அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத வந்து அதுதான் இந்த நம்ம முதல்ல கோலை ரெடி பண்ணிக்கணும், அதுக்கப்புறம் ஆப்ஜெக்டிவ் ரெடி பண்ணிக்கணும். அப்போ வந்து இதெல்லாம் வந்து இதுதான் அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் இட். அதுக்கு வந்து ஏன் இதை வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னாங்கன்னா வந்து நம்ம வி ஹாவ் டு ஜீரோ அவுட் ஆல் த ரிஸ்க்ஸ். எல்லா பொட்டன்ஷியல் ஃபெயிலியர்ஸையும் நம்ம ஜீரோ அவுட் பண்ணணும். நம்ம வந்து அதுக்கு வந்து என்னன்னாக்கா டாப் மேனேஜ்மெண்ட் வந்து என்ன செய்யணும் அப்படிங்கறத அவங்க சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, நாளைக்கு it should provide measures to determine whether இந்த ரிசல்ட்ஸ் ஹேவ் பீன் அச்சீவ். முன்னு நம்ம கோலை ரெடி பண்ணிக்கணும். மெஷரிங் ரிசல்ட்ஸ், நாளைக்கு நம்ம அச்சீவ் பண்ணிட்டோமான்றதை மெஷர் பண்றதுக்கு நம்ம தெரியணும். அடுத்தது டாப் மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணணும்னா, they should communicate their tolerance for experimentation. அதாவது எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம், ஃபெயிலியரும் இருக்கலாம், ஆனா அதுக்கு ஒரு அக்செப்டபிள் லிமிட் இருக்கணும். லிமிட் இருக்கு. ஏன்னா இப்போ வந்து புதுசா ஆளுக்கு ஒரு ஐடியா கொடுத்து அதை வச்சு நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அதுக்குள்ள நடந்தாலும் இவ்வளவு வரைக்கும் ஃபெயிலியர் நமக்கு ஓகே, டாலரேட் பண்ணலாம் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு இல்லையா. அந்த லெவல்ல நம்ம லிமிட் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இல்லைன்னா என்ன ஆயிடும்னாக்க நம்ம புதுசா ஒரு வெஞ்சருக்குள்ளார போக முடியாது, போல்டா சில டெசிஷன்ஸ் எடுக்க முடியாது. அட் த சேம் டைம் ஃபெயிலியர் நிறைய ஆயிடுச்சுன்னு சொன்னா ரிஸ்க் பெருசாயிரும். ஸோ ஒரு மீடியாக்கர் ஆர்கனைசேஷனல் பெர்ஃபார்மன்ஸ் நம்ம கொடுக்கணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னாக்க நம்ம யூ ஷுட் நாட் ஆல்சோ ட்ரை டு ஜீரோ அவுட் ரிஸ்க். ஒரு ஒரு அளவுக்கு நம்ம ரிஸ்க் டேக்கிங்கும் வேணும். அதுக்கு தான் இந்த டீம் மெம்பர்ஸோட ஒரு ஷேர்டு பிலீஃப், ஒருத்தரோட ஒருத்தர் பேசணும். பேசி எந்த அளவு வரைக்கும் நம்ம ஒரு ரிஸ்க் எடுக்கலாம், எந்த அளவுக்கு மேல எடுக்க முடியாது. அது மட்டும் இல்லாம அவங்க வந்து கேள்வி கேட்க விடணும். அதுக்கு எம்ப்ளாயீஸ் யாரு வந்து இந்த டெசிஷன் மேக்கிங்ல கூட வந்து உங்களோட உட்கார்றாங்களோ அவங்க கிட்ட வந்து நாளைக்கு நான் பேசினேனாக்க என்ன ஹியூமிலியேட் பண்ணிடுவாங்களா அப்படிங்கிற பயம் எல்லாம் இல்லாதபடிக்கு அவங்களுடைய ஷேர்டு வியூஸை, பெர்செப்ஷன்ஸை அவங்க பேசுறதுக்கு அதுக்கெல்லாம் டைம் கொடுத்து அவங்க டிஸ்கஸ் பண்ணணும். அடுத்தது ஐடென்டிஃபைங் த ப்ராப்ளம் இருக்குன்னு தெரிஞ்சா தான் அதை நம்ம டார்கெட் பண்ணுவோம். ஸோ யூ ஹாவ் டு ஐடென்டிஃபை த ப்ராப்ளம்னு சொல்றாங்க. ஐடென்டிஃபைங் த எக்ஸாக்ட் ப்ராப்ளம் வந்து ரொம்ப கிரிட்டிக்கல். அதுக்கு சில பேரியர்ஸ் இருக்குது, 3 பேரியர்ஸ் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஒன்னு பர்செப்சுவல் ப்ராப்ளம்ஸ். அது வந்து என்னன்னாக்க இப்போ வந்து ஒரு கம்பெனி, இப்போ ஒரு காலேஜ் வச்சுக்க, நம்ம புக்ல கொடுத்துருக்க எக்ஸாம்பிள் ஒரு காலேஜ் இருக்கு. அதோட டீன் வந்து என்ன செய்யறாங்க, கிளாஸ் சைஸை வந்து அவர் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறத, அவர் வந்து கிளாஸ் சைஸ் இன்க்ரீஸ் ஆயிட்டே போகும்பொழுது கூட்டம் பெருசா இருக்கும்போது கண்ட்ரோல்லாம் பண்ண முடியாது. அதை ப்ராப்ளமா அவர் பார்க்கவே மாட்டாரு.
அவருக்கு வந்து கன்சர்ன் வந்து ஃபண்டிங், நிறைய பைசா வரும், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சேர்க்கும்போது நிறைய பைசா வருது. அதுலதான் அவர் உட்கார்ந்துட்டு இருப்பாரு. அப்படி இருக்கும் பொழுது என்ன ஆயிடும்னாக்க, அந்த காலேஜ் அத நடத்துற அந்த ட்ரூ மீனிங்கே டிஸ்டார்ட் ஆயிருது அப்படிங்கிறாங்க. அப்ப பெர்செப்சுவல் ப்ராப்ளம்ஸ், ஹவ் யூ சி, உங்களுடைய இண்டிவிஜுவல் பெர்செப்ஷன்ஸ் வந்து சில சமயம் உங்களுடைய அந்த ப்ரொடெக்டும் பண்ணலாம், அல்லது சில சமயத்துல அது வந்து டேஞ்சராவும் போகலாம். அப்போ வந்து ஆனா சில அன்பிளசன்ட் ரியாலிட்டிஸ் இருக்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். நெகட்டிவ் இன்ஃபர்மேஷன் வந்து என்ன செய்யும்னாக்க நம்முடைய அதனுடைய ட்ரூ மீனிங்கே டிஸ்டார்ட் பண்ணிரும். அதனால பர்செப்சுவல் ப்ராப்ளம்ஸ் ஒரு பேரியர். ரெண்டாவது பேரியர் தடையா இருக்கிறது. ரெண்டாவது டிஃபைனிங் ப்ராப்ளம்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் சொல்யூஷன்ஸ். நம்ம என்ன பண்றோம், முதல்ல வந்து we are jumping into conclusions. மேனேஜர் சொல்றாரு, எடுத்த உடனே இன்னைக்கு இந்த தடவை ப்ராஃபிட் கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சு அப்படின்னு, இல்லங்க புவர் ப்ராடக்ட் குவாலிட்டி தாங்க, இன்னைக்கு குவாலிட்டி நல்லா இல்லைங்க அப்படின்னு மேனேஜர் சொல்லிடுறாரு. ஆனா ஆக்சுவலா உள்ளுக்குள்ளார வேற பாசிபிள் காசஸ் இருக்கலாம். ஏதோ சில சமயத்துல வந்து சேல்ஸ்ல வந்து இருக்கிறவங்க சரியா ஃபேர் பண்ணாம இருக்கலாம், அல்லது சேல்ஸ்ல ஒரு ட்ரைனிங் கொடுக்காம இருக்கலாம், இப்படி வேற ஏதாவது இருக்கலாம். ஆனா இவர் பாட்டுக்கு டபக்குன்னு ஒரு மேனேஜரா இருந்துட்டு, ஒரு சேல்ஸ் மேனேஜர் என்னன்னே ஆராயாம ஒரு முடிவை சொல்லக்கூடாது. ஸோ டிஃபைனிங் த ப்ராப்ளம்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் சொல்யூஷன்ஸ். ஏன் இது கம்மியா இருக்கு கம்மியா இருக்கணும்னு டப்புன்னு அந்த உடனே ஒரு சொல்யூஷனை நீங்களா சொல்லிடக்கூடாது. நீங்க வந்து அந்த ப்ராப்ளமே என்னன்றத பார்த்து அந்த ப்ராப்ளம் எப்படி ஆராய்ஞ்சு அது என்ன பாசிபிள் காசஸ் இருக்குன்னு பார்க்கணும். இது இது வந்து பேரியர், தடையா இருக்கு. ஒரு சரியான ஒரு நம்ம இது என்ன ஒரு ப்ராப்ளம் ஐடென்டிஃபிகேஷனுக்கு தடையா இருக்குது. மூணாவது ஐடென்டிஃபையிங் சிம்டம்ஸ். இப்போ வந்து திடீர்னு ஆர்டர் கம்மியாகுது உங்களுக்கு, புக்ல எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க, 32% டிக்ளைன் இருக்குது ஆர்டர்ல. இது ஒரு சிம்டம். இந்த சிம்டம் பார்த்த உடனேயே அதுக்கு பின்னால இருக்கிற பிரச்சனையை நம்ம பார்க்கணும். அது வந்து 3 டைப் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படிங்கிறாங்க பிரச்சனை. அது என்ன? ஒண்ணு ஆப்பர்ச்சுனிட்டி ப்ராப்ளம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ப்ராப்ளம்ன்றது என்னன்னாக்க, தானா தெரியாது வெளியில. நல்லா மேனேஜர் ஆராய்ஞ்சு பார்த்தாதான் அதுல உள்ள என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரியும். கிரைசிஸ் ப்ராப்ளம். கிரைசிஸ் ப்ராப்ளம்ன்றது அர்ஜென்ட்டா இம்மிடியட்டா நீங்க முடிவெடுக்க வேண்டிய விஷயம். ருட்டீன் ப்ராப்ளம், அது ரெகுலரா வர்ற ப்ராப்ளம். இது ஈஸியா ஹேண்டில் பண்றதுக்கு அங்க இருக்கிறவங்களுக்கே தெரியும். இப்படி 3 விதமா இருக்கும் ப்ராப்ளம். நம்ம என்ன செய்யணும்னாக்க, ஒரு ஆர்டர் டிக்ளைன் ஆகுதுன்னா இது ஆப்பர்ச்சுனிட்டி ப்ராப்ளமா, கிரைசிஸ் ப்ராப்ளமா, ருட்டீன் ப்ராப்ளமான்னு பார்க்கணும். பார்த்துட்டு இப்ப கிரைசிஸ் ப்ராப்ளம்னா அர்ஜென்ட்டா நம்ம முடிவெடுத்து மாத்தணும், சிச்சுவேஷனை மாத்தணும். ருட்டீன் ப்ராப்ளம்னா ரெகுலரா பண்றவன் யாரோ ஒருத்தன் ஒழுங்கா பண்ணல, அவனுக்கு பதிலா வேற ரீப்ளேஸ்மெண்ட் போடணும். ஆப்பர்ச்சுனிட்டி ப்ராப்ளம்னா அது என்னன்னே தெரியாது, நம்ம ப்ரோப் பண்ணி பார்க்கணும், பார்த்து அது என்னன்னு கண்டுபிடிக்கணும். இதுதான் அவங்க சொல்றது. சொல்லிட்டு அதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க. எஜுகேஷனல் டெஸ்டிங் சர்வீஸ். அது நமக்கு தெரியும்ல, நமக்கு இந்த டோஃபுல் ஜிஆர்இ எல்லாம் எழுதுறதுக்கு ஒரு டெஸ்டிங் சர்வீசஸ் நமக்கு நம்ம குருகிராம்ல தான் இருக்குன்னு நினைக்கிறேன், இந்தியால ஹெட் குவார்ட்டர்ஸ். இது வந்து ஆல் ஓவர் இந்தியா, அது ஆல் ஓவர் த வேர்ல்டு. ஆல் ஓவர் த வேர்ல்டு ஒரு நான் ப்ராஃபிட் எஜுகேஷனல் டெஸ்டிங் சிஸ்டம் இருக்குது. இடிஎஸ்ன்னு வச்சிருப்பாங்க. டெஸ்ட் எக்ஸாம்ஸ் எல்லாம் வைப்பாங்க. ரொம்ப கரெக்டா மெட்டிகுலஸா அந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் வச்சு அதுக்கு மார்க்ஸ் எல்லாம் போட்டு அது ரெகுலரா அத யார் யார் எங்கெங்க நிக்கிறாங்க அப்படிங்கிறது அந்த ஸ்கோரை வச்சுட்டு அவங்க ஃபாரின் கண்ட்ரிஸ் போறதுக்குலாம் அப்ளை பண்ணலாம். இவங்க தான் அந்த ஸ்டாண்டர்ட்ஸை கரெக்டா அதை மெயின்டைன் பண்ணி அதை பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப இதுல வந்து இந்த இடிஎஸ் இருக்கு இல்லையா, அதுல வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னாக்க, எவிடன்ஸ் பேஸ்டு டெசிஷன்ஸ் அபவுட் நியூ ப்ராடக்ட் ஆஃபரிங்ஸ். இவங்க தான் அவங்க என்ன செய்யறாங்க, டெசிஷன் மேக்கர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு எவிடன்ஸ் பேஸ்டு புது ஐடியாஸ் அசெம்பிள் பண்ணி அவங்க வந்து ஒரு ப்ரோ ஆக்டிவ் அப்ரோச்சை கொண்டு வந்து எல்லாருக்கும் அந்த எக்ஸாம்ஸை அழகா கண்டக்ட் பண்ணி நல்லா பண்றாங்க அப்படிங்கிறத அவங்க சொல்றாங்க. அதாவது ப்ராப்ளம் என்ன, யார் யாருக்கு என்னென்ன ப்ராப்ளம், அவங்களுக்கு என்ன டெசிஷன் எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கே ஒரு ஆர்கனைசேஷனா இருந்து அவங்க பண்றாங்க. இட் இஸ் அ கிளாசிக் எக்ஸாம்பிள் அப்படிங்கிறாங்க. அடுத்தது வந்து இன்னொன்னு, த கான்செப்ட் ஆஃப் சென்ஸ் மேக்கிங். இதை வந்து கால் அண்ட் வீக் அப்படிங்கிறவங்க 2 பேர், கால் வீக்ங்கிறவர் சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு, மேனேஜர்ஸ் மஸ்ட் கான்ஸ்டன்ட்லி ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் த கான்டெக்ஸ்ட் இன் விச் தே ஆப்ரேட். நான் சிச்சுவேஷன்ல ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கறத நான் தெரிஞ்சுக்கிறது முக்கியம். குறிப்பா ஒரு புது இன்ஃபர்மேஷன் வருது உங்களுக்கு, அப்போ வந்து என்ன ஆயிடுதுன்னாக்க, அப்போ ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேஜ். அப்போ மேனேஜர்ஸ் ஃபீல் த நீட் டு மேக் சென்ஸ் ஆஃப் இட். எப்படி? அதுக்கு என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் சீக் டேட்டா.
ஃப்ரம் மல்டிபிள் சோர்சஸ். கஸ்டமர்ஸ்ட கேட்கணும், வெண்டார்ஸ்ட கேட்கணும், எம்ப்ளாயீஸ்ட கேட்கணும், இன்வெஸ்டர்ஸ்ட கேட்கணும், எல்லார்கிட்டையும் கேட்கணும். கேட்டு இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணணும். அடுத்தது அதுல சென்ஸ் மேக்கிங் ப்ராசஸ். அதாவது அதுல என்ன சொல்ல வர்றாங்க அப்படிங்கிறத ஒரு டீம் டிஸ்கஷன் வச்சு அல்லது எப்படியோ அத சென்ஸ் அதுல இருந்து யூ ஷுட் மேக் சென்ஸ் அவுட் ஆஃப் இட். தென் பி ஓப்பன் டு நியூ ப்ராப்ளம் சால்விங் அப்ரோச்சஸ். ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சு, அதுக்கு வேணுங்கிற டேட்டா கலெக்ட் பண்ணிட்டீங்க, அது என்னன்றத நீங்க ஒரு சென்ஸ் மேக்கிங் ப்ராசஸ்குள்ளார போயிட்டீங்க. அந்த சிச்சுவேஷன்ல இருந்து புது ப்ராப்ளம் சால்விங் அப்ரோச்சுக்கு உங்க மைண்டை ஓப்பனா வச்சுக்கிறீங்க. இதெல்லாம் தான் ஒரு ஐடென்டிஃபைங் த ப்ராப்ளம்குள்ளார வர்ற எல்லா பாயிண்ட்ஸும். அடுத்தது டெவலப்பிங் ஆல்டர்னேட்டிவ்ஸ். நமக்கு தெரியும் எந்த டெசிஷன் எடுக்கிறதுக்கும் முன்னால என்னென்னலாம் ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். அப்போ அதுக்கு என்னென்ன கான்சிக்வன்சஸ் வரும் அப்படிங்கறதையும் கொஞ்சம் லேசா மைண்ட்ல போட்டு யோசிச்சு பார்த்துட்டு எந்த ஆல்டர்னேட்டிவ் எடுக்கலாம், ஆல்டர்னேட்டிவ் எடுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கறதெல்லாம் நம்ம முடிவு எடுக்கணும். இப்ப சேல்ஸ் குறையுது, சேல்ஸ் குறைஞ்சிருச்சுன்னாக்க நம்ம என்ன நினைக்கிறோம், டீம் ட்ரைனிங் குறையுது அப்படின்னு நினைக்கிறோம். மேனேஜர் யோசிக்கிறாரு, யோசிச்சா இந்த டீம் ட்ரைனிங் எப்படி போடலாம், சென்ட்ரலைஸ் டீம் ட்ரைனிங் போடலாமா, ட்ரைனிங் ப்ரோக்ராம் போடலாமா, அல்லது ட்ரைனிங் ப்ரோக்ராம் போட்டாதான் இது எங்களுடைய சேல்ஸ் இம்ப்ரூவ் ஆகுமா, அல்லது சேலரி ஜாஸ்தி கொடுத்து கமிஷன் பேஸ்டு சிஸ்டம் ஏதாவது கொடுக்கலாமா, அல்லது ஆன் த ஜாப் ட்ரைனிங்க நிறைய அவங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணி தரலாமா. இப்படி ஆல்டர்னேட்டிவ்ஸ் எல்லாம் மேனேஜர் கன்சிடர் பண்ணணும். அதுல இன்டர்னல் என்வாயன்மெண்ட்டும் இருக்கு, எக்ஸ்டர்னல் என்வாயன்மெண்ட்டும் இருக்கு. அத ரெண்டையுமே அவங்க பார்க்கணும். அதே சமயத்துல கன்ஸ்ட்ரெயின்ஸ் கம்பெனில இப்ப டைம் கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்குன்னு வைங்களேன், அப்ப போய் உட்காந்து நம்ம சென்ட்ரலைஸ்டு ட்ரைனிங் ப்ரோக்ராம் எல்லாம் போட்டுட்டு இருக்க முடியாது. காஸ்ட் கன்ஸ்ட்ரெயின்ட் இதெல்லாமும் இருக்கும். சோ ஆல்டர்னேட்டிவ்ஸை கன்சிடர் பண்ணணும். ஆல்டர்னேட்டிவ்ஸ் ஜாஸ்தியா இருந்தா நமக்கு நல்லது. டெசிஷன் வந்து நமக்கு கரெக்டான டெசிஷன் எடுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஆனா கொஞ்சமா இருக்கிற ஆல்டர்னேட்டிவ், இப்ப 2 பேர் இருக்காங்க, இந்த 2 பேருக்குள்ளார நீங்க வந்து ஒருத்தரை சூஸ் பண்றீங்கன்னு வைங்களேன், கொஞ்சமான ஆல்டர்னேட்டிவ் அது. ஆரம்பத்துல டைம் சேவிங்கா இருக்கும். ஆனா என்ன ஆயிடுச்சு, கொஞ்ச நாள் கழிச்சு இந்த 2 பேர்ல இருந்து ஒருத்தரை சூஸ் பண்ணிட்டீங்க, அந்த ஒரு ஆளு சரியில்லைன்னு நினைக்கிறீங்க. இப்ப நீங்க முதல்ல இருந்து ஹைரிங் ப்ராசஸே ஆரம்பிக்கணும். திரும்பவும் இன்டர்வியூக்கு ஆள் அனுப்பணும், கூப்பிடணும். அதுக்கப்புறம் அதுல இருந்து கொஞ்சம் பேரை வந்து நீங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் இன்டர்வியூக்கு ஆளை கூப்பிடணும். இது வந்து தேவையில்லாத வேலை இல்லையா? அப்போ ஆல்டர்னேட்டிவ்ஸை கொஞ்சம் ஜாஸ்தியா நம்ம கையில வச்சுக்கணும் அப்படிங்கிறாங்க அவங்க. அடுத்தது இந்த டெண்டன்சி டு செட்டில் ஃபார் த ஃபர்ஸ்ட் இஸ் குட் இனஃப் அப்படிங்கிறது வந்து அதுக்கு பேர் வந்து சாட்டிஸ்ஃபைசிங்னு ஒரு வார்த்தை இருக்குது. இது வந்து புக்ல இருக்கான்னு தெரியல, எனக்கு ஞாபகம் இல்லை. ஹெர்பர்ட் சைமன் சொல்லியிருப்பாரு. சாட்டிஸ்ஃபையிங் இல்ல, சாட்டிஸ்ஃபைசிங். அதாவது சஃபிஷியன்சி, சாட்டிஸ்ஃபேக்ஷன் ரெண்டையும் சேர்த்து சாட்டிஸ்ஃபைசிங்ன்றாரு. அதாவது எனக்கு இது போதும் அப்படின்னு நினைக்கிறது, முதல்ல எடுத்த உடனே இது போதும், அந்த ஃபர்ஸ்ட பார்த்த உடனே இது போதும் அப்படின்னு நினைக்கிறது, அடுத்த ஆல்டர்னேட்டிவே யோசிக்காம இருக்கிறது. இப்படித்தான் மனுஷன் இருப்பான் அப்படிங்கிறாங்க. அதாவது ஒரு கம்பெனில ஒரு மேனேஜரு டக்குனு ஒண்ணு வந்து ஓகே இது நல்லா இருக்கும் போல இருக்குனாக்கா வேற எதையுமே யோசிக்காம உள்ள நுழையிறது. அதுக்கு பேர் தான் இந்த சாட்டிஸ்ஃபைசிங். இந்த சாட்டிஸ்ஃபைசிங் இருக்கிறது நல்லது இல்ல, ஏன்னா டக்குன்னு நீங்க திருப்தி ஆயிடுறீங்க அப்படிங்கிறாங்க. அடுத்தது நெக்ஸ்ட் 8.2.4க்கு வந்துட்டோம், இவாலுவேட்டிங் ஆல்டர்னேட்டிவ்ஸ். அது என்னன்னாக்க ஒரு ஆல்டர்னேட்டிவை நீங்க டெவலப் பண்ணிட்டீங்க, இதுதான் செய்ய போறேன்னு, இதை தான் ஃபாலோ பண்ண போறீங்கன்னு சொல்லிட்டு. ஆனா அதை டெவலப் பண்றதுக்கு, அதை சூஸ் பண்ண உடனே அதை இவாலுவேட் பண்ணணும். இவாலுவேட் பண்ணி கம்பேர் பண்ணணும். அதுக்கு 3 கண்டிஷன்ஸ் காட்டுறாங்க: சர்டன்டி, அன்சர்டன்டி, ரிஸ்க். இது மூணுமே ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாலேயே ப்ராபபிலிட்டி நீங்க பார்க்கணும். இப்ப வந்து டெசிஷன் மேக்கர் நல்ல கம்ப்ளீட் நாலேஜ், இப்ப நான் எடுக்க போற ஆல்டர்னேட்டிவ் பத்தி நான் கம்ப்ளீட் நாலேஜ் வச்சிருந்தேன்னா ஐ வில் பி வெரி ஷுவர் இதோட அவுட்கம் இப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிறது. அது பேர் தான் சர்டன்டி. அன்சர்டன்டி, எனக்கு வந்து இந்த டெசிஷன் எடுக்க போறேன், இந்த ஆல்டர்னேட்டிவ் எடுக்க போறேன், இதுக்கு பதிலா இதை சூஸ் பண்ணலான்னு இருக்கேன், ஆனா இது சரியா வருமானு தெரியல அப்படின்னு நினைக்கிறோம்ல, அதுதான் அன்சர்டன்டி. ரிஸ்க் வந்து என்னன்னா அதுல சரியா வரும் போல நமக்கு தெரியும், ஆனா இது வந்து ரிஸ்க் எடுத்துதான் உள்ள போறோம். இதுதான் ரொம்ப காமன் ரியல் வேர்ல்டு கண்டிஷன். ஏன்னா ரிஸ்க் சிச்சுவேஷன்ல கேம் தியரியை யூஸ் பண்ணுவாங்க. என்ன செய்யும், மத்தவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கறத முன்னாலேயே யோசிக்க வைக்கும். அதான் கேம் தியரி. இப்ப செஸ்ல அவங்க அடுத்த நான் இதை மூவ் பண்ணா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறோம்ல, எனி கேம் நான் இந்த மாதிரி பண்ணா அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அதை ஆன்டிசிபேட் பண்றதுதான்
அந்த ரிஸ்க் டேக்கிங் பொழுது நம்ம யூஸ் பண்ற கேம் தியரி. நான் இந்த ஆல்டர்னேட்டிவ் எடுத்தேன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, அல்லது யாரு கன்சர்ன்டோ, அதாவது அவுட்கம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத முன்னாலேயே திங்க் பண்ணி பாக்குறது. சூசிங் அன் ஆல்டர்னேட்டிவ், இது வந்து 5வது பாயிண்ட். இது வந்து டெசிஷன்றது எண்டு கிடையாது. இட் இஸ் ஒன்லி எ டூல். டெசிஷன்றது ஆல்டர்னேட்டிவ் டெசிஷன்றது எண்டு கிடையாது. இட் இஸ் ஒன்லி எ டூல். இருந்தாலும் இன்னும் டெசிஷன் எடுத்துக்கிட்டு முழுசா எடுக்கல, அதுக்கு முன்ன போயிட்டு இருக்கேன் அந்த பாதையில. அப்பதான் நான் சூஸ் பண்றேன். எதை வந்து இது சூஸ் பண்ணலாமா இல்ல அது சூஸ் பண்ணலாமா அப்படிங்கறத நான் இன்னும் முடிவு எடுக்கல. இப்பதான் ஒரு ஆல்டர்னேட்டிவ் கையில எடுக்கிறேன். அப்படி எடுக்கும் பொழுது நான் என்னென்னலாம் பார்க்கணும், அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றது, என்ன கண்ட்ரோல் வச்சுக்கிறது, எப்படி நாளைக்கு அது கரெக்டா ஒர்க் ஆச்சான்றதை இவாலுவேட் பண்றது, இதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டே இறங்கணும். அப்பதான் உண்மையிலே நான் எடுத்த டெசிஷன் கரெக்டா போயிருக்கா அப்படிங்கிறது தெரியும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் அவங்க கொடுத்திருக்காங்க. ஆட்டோ மேனுஃபேக்சரர்ஸ், ஃபோர்டு கம்பெனி, டொயோட்டா கம்பெனி, ரெனால்ட், இவங்கெல்லாம் வந்து ஒரு காரை டிசைன் பண்றதுக்கு முன்னால, அதாவது எவ்வளவு டைம் அவங்க எடுத்துக்கிறாங்க, ஒரு ஆல்டர்னேட்டிவ எத்தனையா எடுத்து அவங்க அதனுடைய பாசிட்டிவ் ஒரு கம்பெனியோட கம்பீட் பண்ண, இப்போ ஒரு கார் கம்பெனியோட கம்பீட் பண்ணி ஒரு சின்ன எட்ஜ் மேல வர்றதுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்குது. சோ அந்த அந்த டைமும் அந்த ஆல்டர்னேட்டிவ் எடுக்கிறதுக்குமான அவங்களுடைய எஃபர்ட்டையும் நம்ம நினைச்சு பாக்குறதுக்கு தான் இந்த எக்ஸாம்பிள சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து இந்த டீப் வாட்டர் ஹொரைசன் டிசாஸ்டர் அப்படின்னு ஒண்ணு அவங்க லேசா ஒரு லைன் கொடுத்திருக்காங்க நம்முடைய புக்ல. அது என்னன்னாக்க, ஒரு தடவை வந்து அது வந்து ஒரு கம்பெனி வந்து இந்த பிரிட்டிஷ் பெட்ரோலியம் அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னாக்க, இது வந்து ஒரு 10 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னாக்க, ப்ராஃபிட் நோக்கம் மட்டும்தான் பெருசா வச்சுக்கிட்டு ஒரு கம்பெனி வந்து இந்த மெக்சிகோல வந்து இறக்கிட்டாங்க ஒரு ப்ராஜெக்ட். அது என்ன ஆயிடுச்சுனாக்க, நிறைய பேர் செத்து போயிட்டாங்க அதுல. ஏன்னா அவங்க வந்து ஆக்சுவலா அவங்க பண்ண தப்பு என்னன்னா, அந்த ஆயில் ரிக் போடுறாங்க. ஆயில் ரிக் போட்டு உள்ள இருந்து ஆயில் எடுக்கிறாங்க. அது என்ன ஆயிடுச்சுனாக்க, பெட்ரோலியம் ஆயில் அது அடியில போட்ட பேஸ்மெண்ட்ல ஏதோ சிமெண்ட்ல ஏதோ ஏதோ கிராக் விழுந்துருச்சோ என்னமோ. அப்ப என்ன ஆயிடுச்சுனாக்க, ஏகப்பட்ட ஃபிஷ், ஏகப்பட்ட டால்பின்ஸ், நிறைய சீ கோரல்ஸ், அப்புறம் இந்த இதெல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, ஆமையெல்லாம் இருக்கும் பாருங்க, அதெல்லாம் செத்து போயிருச்சு. அது இல்லாம அவங்களுடைய ஒர்க்கர்ஸும் கொஞ்சம் பேர் செத்து போயிட்டாங்க. அந்த ஆயிலுடைய அந்த ஸ்லரி இருக்கு பாருங்களேன், அது அது கடல் தண்ணி முழுசும் பரவிருச்சு ரொம்ப தூரம். அத கூட கொஞ்சம் பர்ன்லாம் பண்ணாங்க. சும்மா மேல நெருப்பு மூட்டி அத பர்ன் எல்லாம் பண்ணாங்க. அது ரொம்ப அந்த அளவுக்கு முழுசா பண்ணல அவங்க. அது என்ன என்ன ரீசன் அப்படின்னாங்கன்னா, அப்ப வந்து அவைலபிள் ஆல்டர்னேட்டிவ்ஸ் அவங்க யோசிக்கவே இல்ல. களத்துல டபக்குன்னு இறங்கிட்டாங்க. கான்சிக்வென்சஸையும் அவங்க வந்து பிளான் பண்ணல, சரியா நினைக்கல. அங்கதான் இந்த சாட்டிஸ்ஃபைசர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்றாங்க. இந்த சாட்டிஸ்ஃபைசர் தான் அவங்களுக்கு எடுத்த உடனே இது சரியா வந்துரும் அப்படின்னு நினைச்சிட்டு களத்துல இறங்கிட்டாங்க அப்படிங்கிறாங்க. இப்போ அந்த சாட்டிஸ்ஃபைசர், அந்த ஆல்டர்னேட்டிவ் அது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது இம்ப்ளிமெண்டிங் த டெசிஷன். நம்மளுடைய டெசிஷனை இம்ப்ளிமெண்ட் பண்றது. இப்போ நீங்க ஒரு முடிவு எடுத்துட்டீங்க, இதுதான் நான் முடிவுன்னு எடுக்கிறேன், இந்த ஆல்டர்னேட்டிவ் தான் நீங்க எடுக்கிறேன் அப்படின்னாக்க, அது வந்து என்ன சொல்றாங்க, டெசிஷன் தட் இஸ் நாட் இம்ப்ளிமெண்டட். நீங்க அப்ப இம்ப்ளிமெண்ட் பண்ணாம வச்சுட்டீங்கன்னா அது வெறும் கற்பனை தான். இட் இஸ் லிட்டில் மோர் தென் அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கிறாங்க. அது வெறும் கற்பனை தான். அப்ப டெசிஷனை நீங்க எடுத்ததுக்கு அப்புறம் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னாக்க முதல்ல சபார்டினேட்ஸ் சப்போர்ட் வேணும். சபார்டினேட் சப்போர்ட் வேணும்னா ஏன்னா நாளைக்கு அவங்களுக்குள்ளார ஒரு அன்ரெஸ்ட் வந்துடும். பெரும்பாலும் வந்து புதுசா ஒரு டெசிஷன் எடுக்கிறோம்னா, கீழே வேலை பாக்குறாங்கல்ல, கீழே இருக்கிற வேலை சபார்டினேட்ஸ், அவங்க கிட்ட விஷயத்த சொல்லாம நீங்க டபக்குன்னு ஏதாவது செஞ்சீங்கன்னா, உங்களுக்கு ஒரு அன்ரெஸ்ட் வந்துச்சுன்னா சரியான கோஆபரேஷன் கொடுக்க மாட்டாங்க. எதுக்கெடுத்தாலும் முணுமுணுன்னு இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் இல்லாம இருக்கணும்னா, ஒரு சரியான அந்த டெசிஷனை எடுக்கிறதையும் அதை பாஸ் ஆன் பண்றதையும் அவங்க அந்த அந்த ஏன்னா அவங்க தான் அந்த கடைசியில் அந்த பிசிக்கல் ரிசோர்ஸ் அவங்க தான். அதை வந்து சாதாரணமா ஏதோ ஒரு மிஷின் மாதிரி அவங்களை ட்ரீட் பண்ணிடக்கூடாதுங்கிறாங்க. ஸோ யூ ஹாவ் டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா அதுக்கு டவுன் த லைன் யூ ஹாவ் டு அந்த ஒரு டிஸ்சாட்டிஸ்பாக்சன் இல்லாம பாத்துக்கணும் சபார்டினேட்ஸ் கிட்ட அப்படிங்கிறாங்க. கடைசியா கண்ட்ரோல் அண்ட் இவாலுவேஷன். அது என்னன்னாக்க, டெசிஷன் எடுத்த உடனே அதை வந்து மஸ்ட் பி மானிட்டர்ட். ஒரு டெசிஷன் எடுத்துட்டீங்க, அதுக்கப்புறம் அது இம்ப்ளிமெண்ட் ஆயிட்டு இருக்குது, அதை வந்து நம்ம மானிட்டர் பண்ணணும், இவாலுவேட் பண்ணணும், எந்த அளவுக்கு அது சக்சஸ்ஃபுல்லா இருக்குன்னு அந்த பெர்ஃபார்மன்ஸை ஜட்ஜ் பண்ணணும்.
சொல்யூஷன் வந்து நீங்க எடுத்த அதாவது அந்த சமயத்திலையும் சொல்யூஷன் நீங்க சூஸ் பண்ண சொல்யூஷனு மெத்தட் ஆஃப் இம்ப்ளிமெண்டேஷன் அதெல்லாம் ரிவ்யூ பண்ணிக்கிட்டே இருக்கணும். எப்ப வேணா ரிவைஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்கணும். அப்பதான் டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸ் வந்து கரெக்டா இருக்கும் அப்படின்னாங்க. வித் திஸ் 8th லெசன் முடியுது. இனி ஒரு லெசன் போகலாமா இல்லைன்னா நாளைக்கு எடுக்கலாமா? இன்னொரு லெசன் கடகடான்னு போலாமா இல்ல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? சாரி 2 லெசன் ஓடிடுச்சு. டவுட்ஸ் இருக்கா? இல்ல அப்படியே ரெக்கார்டிங் இன்னொரு நாள் கேட்டுக்கலாம்னு நினைக்கிறீங்களா? Shall we go on, friends? One of you? ஆல்மோஸ்ட் 8:45 ஆயிடுச்சு மேம். போதுமா? சரி, அப்ப 9 and 10 நாளைக்கு We பார்த்துக்கலாமா? continue. Yeah, ma'am. Tomorrow we'll continue Fine. tomorrow. Fine. Sorry for keeping you No problem. waiting No for a long problem. time. சரி, we will do it tomorrow, 9th and 10th நாளைக்கு. அந்த வாரத்துக்குள்ள 16 முடிச்சிடலாம். How do you feel? முடிச்சுதான் ஆகணும். ஏன்னா ஃப்ரைடேல இருந்து we have to start personality. I was given only dates till Thursday. So hopefully we will finish. நாளைக்கு அப்ப 7:30 ஆரம்பிச்சிடலாமா? ஓகே மேம். Thank you, Divya. Thank you so much. Thank you, friends. Thanks for joining. Thank you, Chitra Thank you, ma'am. ma'am. Thank you, ma'am. Thank you. Good night. Thank you. ஐயோ யாருமே எதுவுமே டவுட்லாம் கேட்கல ப்ளீஸ். நீங்க குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு we are continuing with lesson 9 decision making. அதுல வந்து இந்த behavioral factors பத்தி நம்ம பார்க்க போறோம். shall we move like நம்மளுடைய யூனிட் 3ல வந்து இந்த டெசிஷன் மேக்கிங்கோட யூனிட் 3 முடியுது. ஸோ we will start lesson 9 decision making. இதுல வந்து என்னன்னாக்க நம்மளுடைய behavioral factors டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸை எப்பயுமே நிறைய இம்பாக்ட் பண்ணுது, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. அதுல அவங்க ஒரு 6 இண்டிவிஜுவல் ஃபேக்டர்ஸை இந்த லெசன்ல டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. மெயினா எத்திக்ஸ், வேல்யூஸ், பர்சனாலிட்டி, propensity for risk, potential for dissonance, escalation of commitment. இந்த 6ஐயும் ஃபுல்லா டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அப்ப அதுல ஃபர்ஸ்ட் எதெல்லாம் நம்முடைய பிஹேவியர் நம்முடைய டெசிஷன்ஸை, ஆர்கனைசேஷனல் டெசிஷன்ஸை இம்பாக்ட் பண்ணும். 9.1ல எத்திக்கல் டெசிஷன் மேக்கிங். எத்திக்ஸ்ன்றது வந்து இட் இஸ் அ சிஸ்டம் ஆர் கோட். அப்போ வந்து ஒரு கம்பெனிலையும் நிறைய கம்பெனிஸ்ல பாத்தீங்கன்னா அவங்க அதை வந்து அதை அப்படியே கோட் ரூல்ஸா வச்சிருப்பாங்க. அது வந்து என்ன பண்ணுவாங்கன்னாக்கா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. அப்படி ஆனா நார்மலா நமக்கு தெரியும் எத்திக்ஸ்னா என்னன்னு. சில செட் ஆஃப் ரூல்ஸ் நம்முடைய கான்டக்டை எப்படி நம்ம காப்பாத்திக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி அதுக்கான கோட்ஸ், பிரின்சிபிள்ஸ் வச்சிருக்கிற கம்பெனிஸ் அல்லது மேனேஜ்மெண்ட்ஸ்ல அது என்ன இம்பாக்ட் கொடுக்குது அப்படிங்கறத நம்ம இப்ப பார்க்க போறோம். அது என்ன பண்ணுது? பொதுவா எத்திக்ஸ்னாக்க ஒரு டெசிஷன் மேக்கிங்ல நம்மளுடைய ஆல்டர்னேட்டிவ்ஸை இவாலுவேட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இப்போ நீங்க ஒரு டெசிஷன் எடுக்கணும். அந்த டெசிஷன்ல இது வந்து எத்திக்கலா அன்எத்திக்கலா அப்படின்னு பார்த்து நீங்க முடிவெடுக்கிறீங்க. சில எக்ஸ்ட்ரீம் கேசஸ்ல லைஃப் அண்ட் டெத் இம்ப்ளிகேஷன்ஸ் கூட இருக்கலாம் எம்ப்ளாயீஸுக்கு. அல்லது சில சமயத்துல ஏதாவது நம்ம வந்து ஒரு டிஸ்ட்ரஸ்ஃபுல்லா நடந்துக்கிறது இருக்கலாம். எப்படி வேணா இருக்கலாம். இதுல வந்து ஆர்கனைசேஷன்ஸ்ல பாத்தீங்கன்னாக்கா டிஸ்ட்ரஸ்ட், கான்ஃபிளிக்ட், பிரச்சனை இருந்துச்சுன்னா வேணும்னே ஆப்போனன்ட்டுக்கு எதிராக நம்ம எடுக்கிற டெசிஷன்ஸ், அல்லது ப்ரொடக்டிவிட்டி ஏதாவது குறைஞ்சு போகலாம். எப்படி வேணா இருக்கலாம் இந்த எத்திக்கல் டெசிஷன் மேக்கிங்ல. இது யார்கிட்ட இருந்து வரலாம்? யாரு கிட்ட இருந்து இந்த டெசிஷன் மேக்கிங் வரலாம் அப்படின்னா எம்ப்ளாயீஸ் சில சமயம் எடுக்கிற முடிவு டு கோஆபரேட் ஆர் நாட் டு கோஆபரேட், அது அன்எத்திக்கலா பண்ணிட்டாங்கன்னா, அல்லது கோவொர்க்கர்ஸ் அல்லது சூப்பர்வைசர்ஸ், யார் வேணா இருக்கலாம். இதுல புக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கு. இந்த ஃபயர் ஸ்டோன் டயர் கம்பெனியோட எக்ஸாம்பிள். அதுல கிளியரா இல்ல என்ன நடந்ததுனாக்க, இந்த ஃபோர்ட் கம்பெனி இருக்கு இல்லையா, ஃபோர்ட் கார் கம்பெனி, அவங்க வந்து ஃபோர்ட் எக்ஸ்ப்ளோரர்னு ஒரு எஸ்யூவி ஸ்போர்ட்ஸ் யூட்டிலிட்டி வெஹிக்கிள் ஒன்று அவங்க ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால ஃபர்ஸ்ட் வெளியே விட்டாங்க. இது வந்து டிசைன் வந்து எதுக்காகன்னா டெசர்ட்ஸ்ல எல்லாம் ஓட்டுறதுக்கு, டெசர்ட் டெரெயின்ல ஓட்டுறதுக்கு. அது என்ன ஆயிடுச்சுன்னா பயங்கரமான ஒரு டேஞ்சரஸ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதனுடைய அந்த அவங்களுடைய
டயர்ஸ்ல வந்து அந்த ரப்பர் த்ரெட் இருக்கு இல்லையா, அந்த அந்த பெல்ட், ஸ்டீல் பெல்ட், அதோட அந்த த்ரெடிங் இருக்கு இல்லையா, அது வந்து ஒட்டிக்காம அந்த பாதியில அது வெடிச்சு ஒவ்வொரு தடவை அதுல சின்ன அந்த த்ரெடிங் வெடிக்கும் பொழுது இந்த மாதிரி டெசர்ட் ஏரியாஸ்ல கொஞ்சம் ஃபாஸ்டா போயிட்டு இருந்தாங்கன்னா சில சமயத்துல வண்டியே டாப்ல ஆயிரும், ரோல் ஓவர் ஆயிரும், லாஸ் ஆஃப் கண்ட்ரோல் ஆயிடும், நிறைய இந்த மாதிரி டெத்ஸ் எல்லாம் ஆகுது அந்த சமயத்துல. அப்ப எகெயின் அண்ட் எகெயின் அந்த டயர் வெடிக்கிறதுல தான் பிரச்சனை வருதுங்கிறத பாக்குறாங்க. அப்போ உடனே என்ன பண்றாங்க, ஃபோர்ட் கம்பெனி வந்து அந்த ஃபயர் ஸ்டோன் டயர் கம்பெனியை பிளேம் பண்றாங்க. ஃபயர் ஸ்டோன் கம்பெனி, அந்த டயர் கம்பெனி இன்டர்ன் வந்து இல்ல அப்படின்னு அந்த பிளேமை எடுத்துக்கிறதுக்கே கொஞ்சம் டிலே ஆகுது. அதுக்குள்ளார வந்து ரூல் போட்டுடுறாங்க, யூ ஹாவ் டு டேக் பேக் ஆல் த டயர்ஸ், யூ ஹாவ் டு ரீகால். நீங்க சப்ளையர்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பீங்களா, அதை ரீகால் பண்ணணும். அதுக்குள்ளார அவங்க 3.5 மில்லியன் டயர்ஸ் வந்து அவங்க சப்ளை பண்ணிட்டாங்க. இப்போ அதை திருப்பி டேக் பேக் பண்ணணும். இவங்க என்ன பண்ணிடுறாங்க, இடையில அதை டேக் பேக் பண்ண டிலே பண்ணிக்கிட்டே அதை லோ காஸ்டா சேலும் பண்றாங்க. ஏன்னா ஒரு அன்எத்திக்கலா நடந்துக்கிட்டாங்க பாருங்களேன். அது வந்து லைஃபையே அது வந்து அது அட் ஸ்டேக் அப்படி இருக்கும் பொழுது அதை டேக்கிங் பேக் வந்து அவங்களுக்கு ரொம்ப நஷ்டங்கிறதுனால பர்பஸ்லி அவங்க டிலே பண்ணிக்கிட்டே விற்க வைக்கிறது. அது விற்கிறது திரும்பி வாங்கினாங்கன்னா மொத்தமா ஜீரோ காஸ்ட் இல்ல, அவங்களுக்கு ஜீரோ வேல்யூ தான் இருக்கும். அதனால வேணும்னு என்ன பண்றது, அவங்கள டிலே பண்றாங்க அந்த டெசிஷனை. அந்த டீலர்ஸ் கிட்ட இருந்தெல்லாம் திருப்பி அதை வாங்குறதுக்கு அவங்க டிலே பண்றாங்க. இந்த அன்எத்திக்கல் மூவை வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளா காட்டுறாங்க. அடுத்து மேனுவேல் கார்பரேஷன். இது வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னாக்க ஆஸ்பெஸ்டாஸ் ஷீட்ஸ் அவங்க ரெடி பண்றாங்க. அந்த பைப்பிங்க்கு, இன்சுலேஷனுக்கு, பிரேக்குக்கு எல்லாம் யூஸ் பண்றாங்க. அது வந்து பின்னால வந்து அங்க அந்த ஒர்க்கர்ஸ் எம்ப்ளாயர்ஸ் உள்ள இருக்கிற எம்ப்ளாயீஸ்க்கெல்லாம் அதனால நிறைய கேஷுவாலிட்டிஸ் இருக்கு. நிறைய பேர் வந்து பிரீதிங் டிஃபிகல்ட்டில செத்து போறாங்க அப்படிங்கிறதுனால அதை ஸ்டாப் பண்ணுங்கிறாங்க. ஆனா அந்த மேனுவல் கார்பரேஷன் கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கு ரொம்ப நாள். அதுக்கப்புறம் வந்து கட்டாயப்படுத்தி அதை வந்து நிறைய சிவியரா அவங்களுக்கு பெனால்டி எல்லாம் போட்டு அப்படித்தான் அவங்கள ஸ்டாப் பண்றாங்க. ஆனா அதுல பரிதாபம் என்னன்னா, இது வந்து அமெரிக்கன் ஸ்டோரி. இதை வந்து நம்ம இந்தியால படிச்சுக்கிட்டு இருக்கோம். கொடுமை இன்னைக்கு வரைக்கும் இந்தியால ஆஸ்பெஸ்டாஸ் இருக்கு, சப்ளையும் இருந்துகிட்டு தான் இருக்கு. இதுதான் பரிதாபம். இன்னைக்கு நம்ம நீங்களும் நானும் தான் இதுக்கு என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க போறோம்னு தெரியல. பாருங்களேன், இது வந்து அமெரிக்கால வந்து இது மோசமான தப்பான முடிவு எடுத்தாங்க. அதை வந்து இன்னும் டேக் பேக் பண்றதுக்குள்ளார பெரிய கஷ்டமாச்சு. இது அன்எத்திக்கல்ன்றத அவங்க பாடமா போட்ட அந்த பாடத்தை கொண்டு வந்து நமக்கு பாடமா வச்சுட்டு, ஆனா அந்த அன்எத்திக்கல் பிஹேவியரை நம்மளே நம்ம கண்ட்ரியில கண்டினியூ பண்ற பரிதாபம் இந்தியால தான் இருக்கும். என்ன செய்யறது? அப்போ இது வந்து இப்படி ஒரு காரியமும் இருக்கு. ஜஸ்ட் ஆஃப் த ரெக்கார்ட் நான் உங்களோட டிஸ்கஸ் பண்றதுக்கு விரும்பினேன், மனசு விட்டு பேசணுமே. அதனால யாராவது ஏதாவது இதுல சொல்றீங்களா, இல்ல we will continue-ஆ? இந்த மாதிரி பல கேசஸ் இருக்கு மேம் நம்ம மேல. பாருங்க கண்ணு முன்னால. எக்ஸாக்ட்லி, அன்எத்திக்கலா தெரியும் கண்ணு முன்னால. நம்ம வந்து வேக்சினேஷனை பாத்தீங்கன்னாவே தெரிஞ்சிருக்கும். நமக்கு கோவிட் வேக்சினேஷனுக்கு கொடுத்த பிரஷரு கொஞ்சம் இல்ல. எங்களுடைய ஆபீஸ்ல எல்லாம் வந்து மிரட்டுனாங்க, நீங்க வந்து வேக்சினேஷன் போடணும். இன்னைக்கு வேக்சினேஷனால இருக்கிற நான்லாம் கடைசி வரைக்கும் போடவே இல்லை. போடல தப்பிச்சுட்டேன். வந்து ஃபாரின் கண்ட்ரி போக முடியாதுன்னு கட் பண்ணாங்க, என்னென்னலாம் சொன்னாங்க. என்டையர் கம்யூனிட்டி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது நீ போட மாட்டியான்னு மிரட்டினாங்க. எனக்கு வந்தா நான் லீவ் போட போறேன், எல்லாருக்கும் இன்ஜெக்ஷன் போட்டுக்கிட்டவங்களுக்கும் வருது, வந்தா லீவ் போட போறேன், விட்டுடுங்க அப்படின்னாக்க கேட்கவே இல்லை, மிரட்டி தள்ளிட்டாங்க. இன்னைக்கு பாருங்க, வேக்சினேஷன் போட்டவங்களுக்கு எத்தனை பேருக்கு எத்தனை கேஷுவாலிட்டி வந்துட்டு இருக்கு. அதுக்கு காரணத்தையே சொல்லிட்டு இருக்காங்க. நிறைய அன்எத்திக்கலா நம்ம நடக்கிறோம்ன்றதுக்கு இது ஒரு வேற யாராவது ஷேர் பண்றீங்களா? Shall we proceed? தேங்க்ஸ் திவ்யா. ஓகே மேம். அடுத்தது சர்வே. ஒரு சர்வே ஒண்ணு எடுக்கிறாங்க, ஒரு 750 ஹெச்ஆர் ப்ரொஃபஷனல்ஸ் வச்சு. அப்போ அவங்க என்ன பண்றாங்கன்னாக்க, அவங்க கிட்ட வந்து எத்திக்ஸ் ரிசோர்ஸ் சென்டரும் ஹெச்ஆர் ப்ரொஃபஷனல்ஸும் இவங்க தான் அந்த ஒரு சர்வேக்குள்ளார வர்றாங்க. அவங்க கிட்ட வந்து கேட்கும் பொழுது காமன் ஒர்க் பிளேஸ்ல சூப்பர்வைசர்ஸ்
கிட்ட பொய் சொல்றவங்க 45% ஆஃப் த ரெஸ்பாண்டன்ஸ். இதெல்லாம் வந்து கொஸ்டினர்ஸ் கொடுத்து தான் பண்ணாங்கன்னு வைங்களேன் இந்த சர்வே. அப்புறம் அபியூஸ் ஆஃப் ட்ரக்ஸ், அதாவது இந்த நைட் டைம் ஒர்க் பண்றாங்க லேபரர்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க ட்ரக்ஸ் ஆல்கஹால் எல்லாம் போட்டு வருது, அது 36%. லைங் ஆர் ஃபால்சிஃபைங் ரெக்கார்ட்ஸை மாத்துறது 36%. கான்ஃபிளிக்ஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்ல தனக்கு லாபம் அப்படிங்கிறதுக்காக நிறுவனத்தோடைய நஷ்டம் வந்தாலும் பரவாயில்லன்னு பிஹேவ் பண்றது 34%. ஸ்டீலிங் ஆர் தெஃப்ட் 27%. அப்படி பார்த்தா கிரிட்டிக்கலி 89% ஆஃப் த ரெஸ்பாண்டன்ஸ் ஏதாவது ஒரு வகையில அவங்க மிஸ்ரெப்ரசன்ட் பண்றாங்க. அவங்களுடைய சூப்பர்வைசர் கிட்ட தன்னுடைய கம்யூனிகேஷன்ல ஏதாவது, நான் இப்படி சொல்லலையே, நீங்க அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா என்ன பண்றது அப்படின்னு அந்த ஆம்பிகுவஸா பேசுறது. இப்படி இது வந்து அப்படி பார்த்தா அன்எத்திக்கல் டெசிஷன் மேக்கிங்ன்றது இன்னைக்கு ரொம்ப பரவலா நம்ம பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி அப்படிங்கிறாங்க. அதுதான் அதோட அந்த 9.1 முடியுது. 9.2ல வந்து ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சிங் எத்திக்கல் டெசிஷன் மேக்கிங். என்னெல்லாம் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பல லெவல்ல ஃபேக்டர்ஸ் இருக்குது. அதுல இண்டிவிஜுவல் லெவல், அது வந்து இந்த ஜெண்டர், மாரல் பிலாசபி, என்னுடைய வேல்யூ என்னவோ அதுக்கேற்ற மாதிரி நான் டெசிஷன்ஸ் எடுப்பேன். எஜுகேஷன், நான் படிச்சிருந்தா ஒரு மாதிரி, படிக்கலைன்னா சில எத்திக்கல் டெசிஷன்ஸ் எடுக்க மாட்டேன் அந்த மாதிரி. ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், ஏஜ், அவேர்னஸ், எனக்கு தெரியவே தெரியாது இந்த டெசிஷன் எடுக்கணும்னு அப்படின்னுட்டே நிறைய பேர் அன்எத்திக்கலா நடந்துக்குவாங்க. இதெல்லாம் வந்து என்னன்னா இண்டிவிஜுவல்ஸ் யாரெல்லாம் சில மாரல் பிலாசபி ஆக்சுவலா வச்சிருக்காங்களோ அல்லது ஓல்டரா இருக்கிறாங்களோ அவங்க எத்திக்கல் கன்சிடரேஷனை இன்னும் கொஞ்சம் சீரியஸா எடுத்துக்கிறாங்க. இன்னைக்கு அப்படின்னா இன்னைக்கு நம்ம படிக்கும் பொழுதே பாக்குறோம் அமங் யங்ஸ்டர்ஸ் இந்த மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்ங்கிறது கம்மியாயிட்டு வருதுன்றதை விட இல்லாமலே போகுதுங்கிறத நம்ம ஒத்துக்கதான் வேணும். அடுத்தது குரூப் லெவல். குரூப் லெவல்ல வந்து சிக்னிபிகண்ட் அதர்ஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்றாங்க. அதாவது யாராவது ஒருத்தர் முக்கியமானவங்க, அவங்க வந்து ஒரு ஸ்ட்ராங் இன்ஃப்ளூயன்ஸ் நம்ம மேல, இப்ப நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸோ அல்லது கோவொர்க்கர்ஸோ சில சமயம் பாஸோ, அவங்களுடைய ப்ரெஷர்ல நம்ம எத்திக்கலா பிஹேவ் பண்ணாம போறது. இவங்க பிஹேவியர் வந்து நம்மள ஸ்ட்ராங்கா இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுனால, இப்ப எக்ஸாம்பிள் வந்து ஒரு பாஸ் வந்து ரொம்ப நேர்மையா இருக்கிறாரு, எல்லா விஷயத்திலயும் அவர் பக்காவா நடந்துக்குவாருன்னா ஆட்டோமேட்டிக்லி எம்ப்ளாயீஸும் அதை ஃபாலோ பண்ணுவாங்க. பாஸே சரியில்லை அப்படின்னும் பொழுது பாத்தீங்கன்னாக்கா ஒரு லெத்தார்ஜி வந்துடும், அந்த அன்எத்திக்கல் மூவ்க்குள்ளார அதர்ஸும் போக ஆரம்பிப்பாங்க. அடுத்தது ஆர்கனைசேஷனல் லெவல். ஆர்கனைசேஷனல் கல்ச்சர், இதை பத்தி அடுத்த யூனிட்ல பார்ப்போம். கல்ச்சர் நல்லா இருந்தா எத்திக்கல் பிஹேவியர் நல்லா இருக்கும். அந்த கல்ச்சரும் கிளைமேட்டும், பொதுவா அந்த ஆர்கனைசேஷனே மொத்தமா இந்த ஆர்கனைசேஷனா இவங்க எல்லாருமே இப்படித்தான் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி இல்லாம அந்த டெசிஷன் மேக்கிங்ல அவங்க வந்து பக்காவா, அதாவது குறிப்பா வந்து ரொம்ப நேர்மையா நடந்துக்கும் இந்த ஆர்கனைசேஷன் அப்படின்னும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா அதுக்குள்ளார இருக்கிறவங்களுமே அப்படியா நடந்துக்குவாங்க அப்படிங்கிறாங்க. சோ அது 3 லெவலா கொண்டு வராங்க, இண்டிவிஜுவல், குரூப் அண்ட் ஆர்கனைசேஷனல் லெவல்ல. கம்பெனிஸ் வந்து என்ன பண்றாங்கன்னாக்க தன்னுடைய கோட்ஸை கரெக்டா, எத்திக்ஸ், கோட் ஆஃப் எத்திக்ஸை கரெக்டா பப்ளிசைஸ் பண்ணி வயலேஷன் இருந்தா ஸ்ட்ராங்கா நாங்க வந்து பனிஷ்மெண்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி நடந்துக்கிட்டால் உள்ள இருக்கிறவங்களும் கரெக்டா இருந்துக்கிறாங்க. அப்போ அந்த அவேர்னஸும் வந்துருது அவங்களுக்கு. வயலேஷன் பண்ணா எனக்கு ஒரு சிவியர் பனிஷ்மெண்ட் இருக்குன்ற பயமும் வந்துருது. ஆட்டோமேட்டிக்கா நான் கொஞ்சம் கரெக்டா இருந்துக்குவேன் அப்படிங்கிறத அங்க அவங்க சொல்றாங்க. அதாவது நிறைய மேனேஜர்ஸ் வந்து அப்ப அதுல வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். அடுத்து 9.3ல இன்ஸ்டிலிங் எத்திக்கல் வேல்யூஸ். சிலர் என்ன சொல்றாங்க, எத்திக்ஸ்னா அது பொறப்புல இருந்து வரணும், அவங்களுடைய அப்ரிங்கிங்லயே இருந்திருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஆனால் ஒரு கம்பெனில எத்திக்கல் ஃபெயிலியர் நிறைய நடக்கிறதுக்கு காரணமே ஆர்கனைசேஷன் அந்த எத்திக்கல் வேல்யூஸை இன்ஸ்டில் பண்ணாம போறதுதான். அப்போ நீங்க என்னதான் ப்ராட்டப்ல வந்து நேர்மையாவோ நேர்மை இல்லாமலோ வந்திருந்தாலும் இந்த இடத்துல இந்த ரூல்ஸ் இருக்கு அப்படின்னும் பொழுது ஒரு பயத்துல அவங்க கரெக்டா நடந்துக்குவாங்க. அப்போ எக்ஸாம்பிள் வந்து அவங்க இந்த டெக்ஸஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படின்றத ஒண்ணு காட்டுறாங்க. அதாவது அங்க வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு இன்ஹவுஸ் ட்ரைனிங் ப்ரோக்ராம் வைக்கிறாங்க. அதுல வந்து டெசிஷன் மேக்கிங் இந்த நியூ டெக்ஸஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு போட்டு எல்லாருக்கும் ஒரு 14 பேஜ் புக்லெட் கொடுத்துட்றாங்க. அதுல வந்து ஒரு டேர் அவுட் கார்டு, ஒவ்வொரு அந்த புக்லெட் வந்து கிழிச்சு, அதாவது ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னால யூ ஹாவ் டு அந்த ஃபாலோ தட் கார்டு. அந்த கார்டுல டிக்ஸ் இருக்கும். என்னுடைய ஆக்ஷன் லீகலா, நான் டெசிஷன்னாக்க மேனேஜருடைய டெசிஷன், ஒரு டெசிஷன் எடுக்க போறேன்னாக்க அதுக்குள்ளரையே நான் வந்து டிக் பண்ணிக்கணும், இதெல்லாம் என்னுடைய ஆக்ஷன் வந்து லீகலா இருக்குமா,
இது என்னுடைய வேல்யூக்கெல்லாம் ஒத்து போகுதா, நான் வந்து இந்த டெசிஷனை எடுத்துட்டேன்னா பின்னால நான் வில் ஐ ஃபீல் பேட், அல்லது நியூஸ் பேப்பர்ல எல்லாம் என் பேர் வந்துச்சுன்னா எப்படி இருக்கும், என்ன அப்புறம் அதுலயே அவங்க சஜஸ்டிவா கொடுத்துருப்பாங்க, இஃப் இட் இஸ் ராங் டோன்ட் டூ இட் அப்படின்னு, இஃப் யூ ஆர் நாட் ஷுவர் ஆஸ்க் அப்படின்னு. அதுலயே அந்த கொஸ்டினர் மாதிரி இருக்கும், உனக்கு வந்து நீ எடுக்கிற முடிவோட இம்பாக்ட் எல்லாம் தெரியுமா, உனக்கு இஃப் யூ ஆர் நாட் ஷுவர் நீ எத்தனை தடவை வேணா கீப் ஆஸ்கிங் அன்டில் யூ கெட் அன் ஆன்சர் அப்படின்னா அது சஜஸ்டிவா இருக்கும். இதெல்லாம் டிக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா டெசிஷன் எடுக்கிறீங்க, அப்போ ஆட்டோமேட்டிக்லி நீங்க வந்து டெசிஷன்ல கரெக்டா இருப்பீங்க அப்படிங்கிறத காட்டுறாங்க. அப்ப இம்ப்ளிமெண்டேஷன் இன்டென்ஷன்ஸ் அதுல, அதாவது முதல்லயே நம்ம வந்து எத்திக்கல் பிஹேவியரை ப்ரீ பிளான் பண்ணிடணும் நம்ம மண்டையில. அதாவது இது வந்து நான் இது ஆஃப் த ரெக்கார்ட் நான் உங்களுக்கு சொல்றேன். அதாவது நம்ம இப்ப நான் இந்த கம்பெனில நான் இப்படித்தான் நான் நேர்மையா நடந்துக்கணும் அப்படின்னா எனக்கு ஒரு பிஹேவியரல் பாத்வேயே வந்துருமே சைக்கலாஜிக்கலா பார்த்தா. அப்போ வந்து என்னுடைய கொக்னிஷன்லயே மண்டையிலே நான் எழுதிக்கிறேன், எஸ் ஐ ஹாவ் டு பிஹேவ் பெர்ஃபெக்ட்லி அப்படின்னு மண்டேல எழுதிக்கிறேன். அப்போ இது வந்து ஆட்டோமேட்டிக்கலா அந்த ஆர்கனைசேஷனுடைய அந்த எத்திக்கல் பிஹேவியருக்கு எத்திக்கலி நான் ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதுதான் எத்திக்ஸ் பத்தி. அடுத்தது வேல்யூஸ். வேல்யூஸ் வந்து நம்முடைய வேல்யூஸ் ஒரு நம்ம எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் அதுதான் வேல்யூஸ் இல்லையா. அப்போ வேல்யூஸ் வந்து என்ன பண்ணீங்கன்னா ஒரு சாய்ஸ் சிச்சுவேஷன்ல எப்படி இருக்கு, அதாவது இப்ப நீங்க ஒரு முடிவு எடுக்கணும், அப்ப அந்த முடிவெடுக்க போகிற சமயத்துல என்னுடைய வேல்யூஸ் அதுக்கேத்த மாதிரி நம்ம முடிவெடுக்கிறோம். நான் எதை பெருசா நினைக்கிறேன் அதை காப்பாத்திக்குவேன். அப்போ அதனால இப்ப வேல்யூஸ்ங்கிறதும் ஒரு டெசிஷன் மேக்கிங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. இப்போ அதுக்கு வந்து அவங்க கீழே வந்து ஒரு எந்தெந்த லெவல்லன்னு போட்டிருக்காங்க. எஸ்டாப்ளிஷிங் அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னா கோல், என்ன கோல் செட் பண்ணும் பொழுது நான் எந்த ரீச் பண்ணணும் அப்படிங்கறத என் வேல்யூ தான் தீர்மானிக்கும். இப்போ வந்து அந்த கம்பெனியை விட நான் இந்த கம்பெனில அதிகமா நான் ப்ரொடக்டிவிட்டி கொண்டு வரணும், இதான் என் வேல்யூ இல்லையா. அதுக்கேத்த மாதிரி நான் வந்து என்னுடைய கோலை செட் பண்றேன். அடுத்தது டெவலப்பிங் ஆல்டர்னேட்டிவ்ஸ், எந்தெந்த ஆல்டர்னேட்டிவை நான் பர்சியூ பண்ணணும் அப்படிங்கறதே என்னுடைய வேல்யூ இருக்கும். நான் எத்திக்கலி போகலாமா அல்லது இந்த விஷயங்கள் எல்லாம் நான் வேல்யூ பண்றேன், அதுபடி நான் போனா பரவாயில்ல அப்படின்னு நான் முடிவெடுக்கிறேன். அல்லது சூசிங் அன் ஆல்டர்னேட்டிவ், அதுலயும் டெசிஷன் மேக்கர் தன்னுடைய வேல்யூக்கு ஏத்த மாதிரி அவர் சூஸ் பண்ணுவாரு. இம்ப்ளிமெண்டிங் அ டெசிஷன், இது வந்து இந்த இம்ப்ளிமெண்டிங்னா நான் ஒரு கோலை சூஸ் பண்ணிட்டேன், எந்த பாதையில போறேன், எந்த வழியில போறேன், அது வந்து நான் திருட்டு வழியில போறேனா நேர்மையான வழியில போறேனா, அல்லது இது வந்து எத்திக்ஸே இல்ல வேல்யூ. அதாவது சில வேல்யூஸ் இப்போ வந்து இந்த வேல்யூல வந்து விமன் வந்து எந்த இடத்துலயும் பாதிக்கப்படக்கூடாதுன்னு என்னுடைய மனசுல நினைச்சிட்டேன்னா அதுக்கேத்த மாதிரி போறேனா, இப்படி எதை வேல்யூ பண்றோமோ அதுக்கேத்த மாதிரி நான் எப்படி நடந்துக்கிறேன். அடுத்து கண்ட்ரோலிங் அண்ட் இவாலுவேஷன், எதுக்கு நான் ப்ரையாரிட்டி கொடுப்பேன் அப்ப நான் திருப்பி ஏதாவது தப்பு பண்ணியிருந்தேன்னா அதை கரெக்டிவ் ஆக்ஷன் நான் பண்ணிருவேனா அப்படிங்கிறத பாக்குறது. இதெல்லாம் நம்முடைய நம்பிக்கை, நம்ம இம்பார்ட்டன்ஸ் எதுக்கு கொடுக்குறோம் அதுக்கேத்த மாதிரி என்னுடைய டெசிஷன்ஸ் மாறுது. டெசிஷன் மேக்கிங் தான் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். சோ முதல்ல எத்திக்ஸ்னால டெசிஷன்ஸ் மாறுது, அடுத்து என்னுடைய வேல்யூஸ்னால டெசிஷன்ஸ் மாறுது, மூணாவது பர்சனாலிட்டினால டெசிஷன்ஸ் மாறும். எப்படி அப்படின்னா கான்சியஸாவும் மாற வாய்ப்பு இருக்கு, சப்கான்சியஸாவும் மாற வாய்ப்பு இருக்கு. எப்படி அப்படின்னா என்னுடைய பர்சனாலிட்டி வேரியபிள்ஸ், அதாவது என்னுடைய பிலீஃப் என்ன, என்னுடைய தேவை என்ன, அல்லது என்னுடைய ஆட்டிடியூட் என்ன, அதுக்கேற்ற மாதிரி என்னுடைய டெசிஷன்ஸ் மாறும். அல்லது அதை வந்து அவங்க மூணா காட்டுறாங்க, 3 டைப்ஸ் ஆஃப் வேரியபிள்ஸ் பர்சனாலிட்டியில மாத்துறோம். ஒன்னு பர்சனாலிட்டி வேரியபிள்ஸ், இன்னொன்னு சிச்சுவேஷனல் வேரியபிள்ஸ். சிச்சுவேஷன்னா இப்ப நான் நார்மலா இந்த மாதிரி டெசிஷன் எடுக்கிற ஆள் இல்ல, ஆனா என்ன பண்ணிடுறேன், என்னுடைய அந்த நேரத்துல என்னுடைய ஒர்க் ப்ரெஷர்னால நான் இப்படிப்பட்ட ஒரு டெசிஷனை எடுக்க வேண்டிய சூழ்நிலை அப்படிங்கிறேன். அதுதான் அந்த சிச்சுவேஷனல் வேரியபிள். அல்லது என்னுடைய டைமே இல்லை பாருங்களேன், எனக்கு டைம் ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால நான் இப்படிப்பட்ட ஒரு டெசிஷன் எடுக்க வேண்டியிருக்கு அப்படின்னு எடுக்கிறேன். அடுத்தது இன்டராக்ஷனல் வேரியபிள்ஸ். இது என்னன்னாக்க ஒரு காம் பர்சனை என்ன பண்றாரு, அவருடைய ஸ்ட்ரெஸ் சிச்சுவேஷன்ல ஒரு பதட்டத்துல ஒரு முடிவு எடுக்கிறாரு. இப்ப இதெல்லாம் இன்டராக்ஷனல் வேரியபிள். அந்த நேரத்துல அவருடைய ஸ்ட்ரெஸ் சிச்சுவேஷன் அவருடைய முடிவுக்கே ஒரு டிஃபரன்ஸை கொடுக்குது. நார்மலா இந்த முடிவை நான் எடுக்கவே மாட்டேங்க, இந்த டெசிஷனை எடுக்கவே மாட்டேன், பட் அன்னைக்கு இருந்த ஸ்ட்ரெஸ்ல நான் இந்த டெசிஷன் எடுத்துட்டேன் அப்படிங்கிறோம்ல. இதெல்லாம் வந்து ஒரு பர்சனாலிட்டினால, ஒரு பர்சன் தன்னுடைய சொந்த ஸ்ட்ரெஸ்னால ஒரு டெசிஷன் மேக்கிங்ல இம்பாக்ட் பண்றது. இதுல வந்து கடைசியில வந்து ஒரு முக்கியமான கன்க்ளூஷனுக்குள்ள நம்ம வரணும். என்ன கொண்டு வராங்கன்னா, no single person is equally proficient in all aspects of decision making. யாருமே வந்து எல்லா டெசிஷன்
மேக்கிங்லயும் பெஸ்டா அல்லது ப்ரொஃபிஷியன்டா ஈக்குவலி எல்லா ஆஸ்பெக்ட்லயும் அவர் கரெக்டா முடிவு எடுக்கிறவரா இருக்க முடியாது. சிலருக்கு ப்ராப்ளம் ஐடென்டிஃபை பண்றதுல எக்ஸ்பர்ட்ஸா இருப்பாங்க, சிலர் ஆல்டர்னேட்டிவ்ஸ் சூஸ் பண்றதுல எக்ஸ்பர்ட்ஸா இருப்பாங்க, சிலர் நல்ல திறமசாலியா இருப்பாங்க. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் சர்டன் கேரக்டரிஸ்டிக்ஸ் லைக் இன்டெலிஜென்ஸோ அல்லது ட்ரெயிட்டோ ஏதோ ஒரு விதத்துல அவங்கவுங்க எடுக்கிற அந்தந்த முடிவு இருக்கு இல்லையா, அப்போ அவங்கவுங்க பர்சனாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி அது மாறுது. ஈவன் ஜெண்டர் கூட அவங்க அல்லது சோசியல் ஸ்டேட்டஸ் கூட இதெல்லாம் மாத்த வைக்கும். அடுத்தது இண்டிவிஜுவல்ஸ் வந்து individuals facing important or ambiguous decisions may be heavily influenced by peers' opinions. Friend A individuals வந்து ஒரு எந்த இண்டிவிஜுவல் எந்த ஃப்ரெண்டை வச்சிருக்காங்களோ அதனால மாறுறது. அடுத்தது கல்ச்சர் ஆல்சோ பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல். கல்ச்சரை சொல்லும் பொழுது ஒரு எக்ஸாம்பிள் காட்டியிருக்காங்க. ஜப்பான் வர்சஸ் ஆஸ்திரேலியா ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க. ஜாப்பனீஸ் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் குரூப் கல்ச்சர், அதர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ மற்றவங்களோட ஒப்பீனியனுக்கு அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஆஸ்திரேலியன்ஸ் பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் இண்டிவிஜுவல் கல்ச்சரை சேர்ந்தவங்க, அதனால அவங்க செல்ஃப் டெசிஷன்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அப்போ பர்சனாலிட்டி ஷேப்பிங் ஒரு டெசிஷன் பிஹேவியரை மாற்றுது அப்படிங்கிறாங்க. அதுக்கு நம்ம சொல்லணும்னா இன்னும் எக்ஸ்ட்ராவா நம்ம ஆட் பண்ணணும்னா நம்ம பிக் 5 பர்சனாலிட்டி ட்ரெய்ட்ஸை சொல்லி அதுல இருக்கிற அந்த ஓஷன் அதுல கூட டெசிஷன்ஸ் எல்லாம் அவங்கவுங்க யார் யாருக்கு ஏத்த மாதிரி ஒரு தனி இண்டிவிஜுவல் அது டாப் பொசிஷன்ல இருந்தா அவங்க மாறலாம், அப்படி மாத்தினாங்கன்னா அப்படி அதுக்கேற்ற மாதிரி அவங்க டெசிஷன்ஸ் எடுப்பாங்க அப்படின்னு கூட நீங்க ஆட் ஆன் பண்ணிக்கலாம். அடுத்தது 9.6 ப்ரொபென்சிட்டி ஆஃப் ரிஸ்க். அதாவது ரிஸ்க் எடுக்கிறதுல ஒருத்தருமே இண்டிவிஜுவல் டு இண்டிவிஜுவல் தே ஆர் டிஃபரெண்ட் அப்படிங்கிறாங்க. ஒரு ஆர்கனைசேஷன்ல ரிஸ்க் எடுக்கிறது ஒருத்தருடைய இண்டிவிஜுவல் அந்த முடிவாகுது. அப்படி முடிவு எடுக்கும் பொழுது அவங்க என்ன செய்யறாங்க, சிலருக்கு வந்து இந்த லோ ரிஸ்கே எடுக்கிறது பிடிக்காது, எடுத்தேன் முடிச்சேன்னு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போல்டா டெசிஷன்ஸ் எடுப்பாங்க. அது சிலருடைய நேச்சர். அதுக்கேற்ற மாதிரி இந்த கம்பெனி டெசிஷன்ஸே மாறும். சிலர் ஹை ரிஸ்க பயப்படுவாங்க, நான் சேஃபா இருந்துக்கிறேன்ப்பா, சேஃப் கேம் பிளே பண்ணிக்கிறேன்ப்பா அப்படின்வாங்க. அப்போ அதுக்கேற்ற மாதிரி அந்த டெசிஷன்ஸ் மாறும். அப்போ ஒரு நல்ல மேனேஜர்னு பார்த்தா அவங்க ஒரு பேலன்ஸை நல்லா ஸ்ட்ரைக் பண்ணணும். ரொம்ப ரிஸ்கியா இருந்தா அது கேர்லெஸ் டெசிஷனா மாறிடும், அல்லது ரொம்ப காஷியஸா இருந்தா லேட் ஆயிட்டே போகும், டிலே ஆயிட்டே போகும். என்னுடைய ஆபீஸ்ல வந்து ஒரு ஏஜிஎம் முடிவே எடுக்க மாட்டார், எடுக்கவே மாட்டார். டெசிஷன் எடுக்கணும்னா அது அந்த பேப்பர்ஸ் எல்லாம் தூக்கி எங்கேயோ போட்டுருவார். அந்த டெசிஷன்ன்றது அந்த எதையாவது உள்ள கையெழுத்து போடணும்னா அவர் நடுங்கே எல்லாத்தையும் டிலே பண்ணிடும். அன்டியூ டிலே ப்ரெஷரை போட்டு கடைசியில் அவர்கிட்ட இருந்து வாங்கணும். எந்த டெசிஷனா இருந்தாலும் வாயில பேசிடுவாரு, அது பண்ணிடலாமே இதை பண்ணிடுவாமே நோட் புட்ட பண்ணுங்க அப்படின்வாங்க. கடைசியில பார்த்தா அவர் எடுக்கவே மாட்டார் முடிவு. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அதனால அன்டியூ டிலே ஓவர் அனாலிசிஸ் பண்றதுனால ஒரு டெசிஷனே எடுக்காம போயிடும். அப்போ பேலன்ஸ் அப்ரோச் ரொம்ப முக்கியம். ஒரு மேனேஜ்மெண்ட் ரிசர்ச்சர் எப்படி வந்து இது பண்ணணும்னாக்க ஒரு 3 கொஸ்டின் அவங்க கிட்ட கேட்டுக்கணும். ஹேவ் கிளியர் கோல்ஸ் பீன் எஸ்டாப்ளிஷ்ட், ஒரு கிளியர் கோல் எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கா, அல்லது அதுக்கப்புறம் பாசிபிள் ஆல்டர்னேட்டிவ்ஸ் எல்லாம் நான் பார்த்துட்டேனா, அது 2வது பாயிண்ட். 3வது ஃபியூச்சர் அவுட்கம்ஸ். அதாவது ஃபியூச்சர் அவுட்கம்ஸ்னா இப்ப நான் எடுத்த முடிவோட ஃபியூச்சர் அவுட்கம்ஸ் மட்டும் பார்க்க கூடாது, எனக்குன்னு சில ஆல்டர்னேட்டிவ்ஸ் காமிச்சிருப்பாங்கல்ல, இந்த ஆல்டர்னேட்டிவ் எடுத்தா, இந்த சான்ஸ் எடுத்தா முடிவு எப்படி இருக்கும், இப்ப நான் சூஸ் பண்ணிருக்கிற ஆல்டர்னேட்டிவ் எடுத்தா முடிவு எப்படி இருக்கும், இப்படி என்னென்ன வாய்ப்பு இருக்கோ அந்த ஒவ்வொரு வாய்ப்பையும் முன்னால வச்சு அதுக்கேற்ற மாதிரி நான் என்னுடைய டெசிஷனை மேக் பண்ணா என்ன வரும், சர்டன்டியா, ரிஸ்கா, அன்சர்டன்டியா, இத அவங்க பார்க்கணும் ஒரு மேனேஜர். அப்பதான் ஒரு பேலன்ஸ்டு ஒரு இதுல வந்து ஆர்கனைசேஷனை கொண்டு போக முடியும் அப்படிங்கிறாங்க. 9.7 வந்து பொட்டன்ஷியல் ஃபார் டிஸ்சனன்ஸ். இது என்னன்னாக்க நமக்கு கோக்னேட்டிவ் டிஸ்சனன்ஸ் தெரியும், நம்ம லியான் ஃபெஸ்டிங்கர் என்னன்னா ஒரு டெசிஷன் எடுத்த அப்புறம் அதை பத்தி டவுட் பண்றது, அதான் டிஸ்சனன்ஸ். அப்புறம் ரிக்ரெட் பண்றது, இதுதான். இப்போ இது வந்து என்ன பண்ணுனாக்க ஒரு நான் வந்து ஒரு டெசிஷன் எடுத்த அப்புறம் டவுட் பண்ணக்கூடாதுன்னே சிலர் ரொம்ப டிலே பண்ணுவாங்க, அது வேற விஷயம். அதான் நான் இப்ப சொன்னேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால. ஆனா பாத்தீங்கன்னாக்க டெசிஷன் வந்து எடுத்ததுக்கு அப்புறம் டவுட் பண்ணி அல்லது செகண்ட் கெஸ்ஸிங்,
நான் எடுத்த முடிவு தப்போ அப்படின்னு நினைக்கிறது. இந்த செகண்ட் கெஸ்ஸிங்ல பெரும்பாலும் மேனேஜர் என்ன பண்றாங்கன்னாக்க அதுக்கப்புறம் அவங்க எடுத்த முடிவை சப்ஸ்டான்ஷியேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, தான் எடுத்ததுதான் கரெக்ட்னு. புக்ல வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. மேனேஜர் who decides to fire an employee. இந்த எம்ப்ளாயி இனிமே வேண்டான்னு ஃபயர் பண்ண நினைக்கிறாங்க. ஃபயர் பண்ணி டிசைட் பண்ணி அவருக்கு பேப்பர் எல்லாம் கொடுத்துட்டு இருக்க பிறகு 2 வாரம் கழிச்சு, அடடா இவர் எவ்வளவு இந்த ஆர்கனைசேஷனுக்கு பண்ணியிருக்கிறாரு, நம்ம தப்பு பண்ணிட்டோமோன்னு நினைக்கிறது. அல்லது அவரை ட்ரெயின் பண்றதுக்கு நம்ம எவ்வளவோ காசு செலவு பண்ணோம் அப்படின்னு யோசிக்கிறது. இதுதான் ஒரு பயங்கரமான டிசனன்ஸ். அதுக்கப்புறம் ரிக்ரெட். இந்த டிசனன்ஸ் எப்ப ஜாஸ்தி ஆகும் நம்ம கிட்ட அப்படின்னாக்க, டெசிஷனை வந்து அது பின்னால யோசிச்சு பார்க்கும்போது ஐயோ நிறைய லாஸ் வந்துருச்சு, பினான்சியலி இம்பார்ட்டண்டா இருந்தாலோ அல்லது சைக்கலாஜிக்கலி ஐயோ அந்த ஆளுக்கு அநியாயம் பண்ணிட்டேனே அப்படின்னு சைக்கலாஜிக்கலி நான் பாதிக்கப்பட்டாலோ அப்ப வந்து டிசனன்ஸ் அதிகமா இருக்கும். அல்லது எப்ப இன்னும் கிரேட்டரா இருக்கும்னா, தேர் மே பி foregone alternatives. அடடா இந்த சான்ஸை விட்டுட்டோமே, இந்த சாய்ஸ் எடுத்துருக்கலாமே, அதை விட்டுட்டு இவங்களை எடுத்துட்டோமே அப்படின்னு நினைக்கிறோம்ல, அந்த மாதிரி நேரத்துல அந்த டிசனன்ஸ் ஜாஸ்தியா இருக்கும். அல்லது அந்த நம்ம அந்த சாய்ஸ் எடுத்திருக்கிறவங்க பயங்கரமா அங்க ரொம்ப பிரமாதமா நல்லா இருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து இது நிறைய கல்யாணங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னாக்க, இந்த பொண்ணு வேண்டவே வேண்டாம்னு நினைச்சிருப்பாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு கல்யாணம் ஆகி அவங்க பாத்தீங்கன்னா ஓஹோன்னு இருக்கிறத பார்த்தோன்னா அடடா விட்டுட்டோமே சான்ஸ் நினைப்பாங்க. அது மாதிரி இந்த foregone alternatives அங்க போய் அவங்க பிரமாதமா இருக்க பார்த்தோன்னே, இப்ப நம்முடைய பாதை இந்த ரோட் டேக்கன் இஸ் நாட் வெரி அட்ராக்டிவ். பர்டிகுலரா நம்ம பாதை கரெக்டா இல்லைன்னா அப்ப இன்னைக்கே அந்த ஊர்ல தஞ்சாவூர்ல கேட்டாக அது மாதிரி போயிடும். அப்போ வந்து என்னன்னா நம்ம அங்க அந்த முடிவு எடுக்கலையே இந்த முடிவு எடுக்கலையேன்னு நினைக்கிறோம். அதுதான் டிசனன்ஸ். இந்த டிசனன்ஸ் இந்த மாதிரி சமயங்கள்ல எல்லாம் அது கிரேட்டரா இருக்கும். அப்போ அதுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னாக்க, உடனே ரேஷனலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். நம்ம எடுத்த முடிவு கரெக்ட்னு நம்ம ரொம்ப அதை புடிச்சு அழுத்த ஆரம்பிக்கிறோம். அதுக்கு ஒரு என்ன பண்றாங்க, நார்மலா எப்படி எல்லாம் ரேஷனலைஸ் பண்றாங்க அப்படின்னா, 4 விதமா. நான் எடுத்த முடிவுக்கு சப்போர்ட்டிங் இன்ஃபர்மேஷனை மட்டும் நான் தேடுறது. யாரெல்லாம் வந்து நீங்க எடுத்தது கரெக்ட் தான் அப்படின்னு போது அதுக்கு ஏதாவது முடிவு எடுக்க, அதுக்கு சப்ஸ்டான்ஷியேட் பண்ணி ஏதாவது ரீசன் சொன்னா அதெல்லாம் மட்டும் தேடி எடுத்து வச்சுக்கிறது. அல்லது இது நீங்க பண்ணிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எதையாவது இன்ஃபர்மேஷன் யாராவது சொன்னாங்கன்னா நெகட்டிவா, அதெல்லாம் இக்னோர் பண்றது. 3வது அதர்ஸ் ஒப்பீனியனே டீக்ரேட் பண்ணிடுறது. இந்த ஆளுக்கெல்லாம் சரியான ஒப்பீனியனே சொல்ல தெரியாது, அல்லது வேற ஆப்ஷன்ஸையே டிகிரேட் பண்றது. இந்த சான்ஸ் எல்லாம் இந்த சாய்ஸ் எல்லாம் நம்ம எடுத்திருந்தோம்னா இந்நேரம் கவுந்திருப்போம் அப்படின்ற மாதிரி அந்த ஆப்ஷனையே டிகிரேட் பண்ணி காட்டுறது. அடுத்தது ஓன் டெசிஷனை ஜஸ்டிஃபை பண்றது. நான் எடுத்த முடிவு தான் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி நானே மனசுக்கு ஆறுதல் படுத்திக்கிற மாதிரி எல்லாருக்கும் சொல்லிட்டே இருக்குது. இதெல்லாம் தான் டிஃபென்ஸ் மெக்கானிசம், ப்ரொடெக்டிங் யுவர் செல்ஃப் எஸ்டீம். அதாவது நம்மளுடைய டெசிஷனை அப்படியே உயரமா வச்சு பார்த்து ரிஜெக்டட் ஆப்ஷன் எல்லாம் தாழ்மை அப்படி கீழே தள்ளி பாக்குறது. இதெல்லாம் வந்து ஒரு செல்ஃப் எஸ்டீம், நம்மள ஒரு ப்ரொடெக்ட் பண்ணிக்கிற மெக்கானிசம் அப்படிங்கிறாங்க. அப்போ அடுத்தது இண்டிவிஜுவல்ஸ் வித் ஹை செல்ஃப் கான்பிடன்ஸ். பொதுவா நல்ல செல்ஃப் கான்பிடன்ஸ் இருந்தாங்கன்னா இந்த மாதிரி டிசனன்ஸ் வரும் பொழுது என்ன பண்றாங்கன்னாக்க, டக்குன்னு என்ன பண்ணிடுவாங்க அவங்க, அதனால என்ன இன்னொரு ஆல்டர்னேட்ல வந்து டக்குன்னு என்னுடைய அதாவது நான் ஏன் இதை வந்து ரேஷனலைஸ் பண்ணணும், நான் செஞ்சது கரெக்ட்னு சொல்லிக்கணும், எஸ் தப்பான முடிவு எடுத்துட்டேன், எனக்கு அடுத்த தடவை நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்றாங்க பாருங்களேன். அது ஒரு விதமான பர்சனாலிட்டி. யூ ஓன் யுவர் மிஸ்டேக், யூ டோன்ட் ரேஷனலைஸ் யுவர் மிஸ்டேக்ஸ். நீ உன்னுடைய சொந்த மனசுலயே வந்து உங்களை தேத்திக்கிறீங்க, உங்க ஒரு செக்யூரா ஆயிக்கிறீங்க. ஒரு செல்ஃப் கான்பிடன்ஸ் இருக்கிறவங்க அப்படி பண்ணுவாங்க. அடுத்தது அந்த பெர்சுவபிலிட்டி இருக்கிறவங்க, அதாவது என்னன்னா ஓகே வந்து பிலீஃப் வந்து தப்பா இருந்தா இந்த மாதிரி மாறிக்கிறேன் அப்படின்னு நான் அடுத்ததுக்கு மாறிக்கிறதுக்கு தயாரா இருக்கிறது. அப்படிங்கிறாங்க. கடைசியா எஸ்கலேஷன் ஆஃப் கமிட்மெண்ட். அது என்னன்னா, நான் ஒரு தப்பான முடிவை எடுத்துட்டேன் ஆனா விடாம அதை பிடிச்சுக்கிட்டே இருக்கேன். இப்போ இதுக்கும் நீங்க உங்களுக்கு இதுக்கு முன்னால சொன்ன டிசனன்ஸுக்கும் வித்தியாசம் இருக்கு. முதல்ல இருக்கிறதெல்லாம் நீங்க வந்து ரேஷனலைஸ் தான் பண்றீங்க, நான் எடுத்த முடிவு கரெக்ட்னு இருக்கீங்க. இந்த எஸ்கலேஷன் ஆஃப் கமிட்மெண்ட் என்ன தெரியுமா, நீங்க தப்புன்னு தெரிஞ்சிருச்சு, அதுல இன்வெஸ்ட் பண்ணத நீங்க ராங் ரூட்னு தெரிஞ்சிருச்சு,
விட்டுட்டு திரும்பவும் நீங்க அந்த ரிவிஷன், நீங்க அதுக்குத்தான் முதல்ல அந்த டெசிஷன் மேக்கிங்ல முதல்ல ஒரு பிக்சர் நமக்கு போட்டு காமிச்சிருந்தாங்க. எந்த ஸ்டேஜா இருந்தாலும் நான் வந்து ரிவைஸ் பண்றதுக்கு தயாரா இருக்கிறேன். ரிவைஸ் பண்ற மாதிரி ஒரு வட்டமா போட்டிருந்தாங்க, ஒரு சிலிண்ட்ரிக்கலா. இந்த ஃபிகர்ல இந்த 8th லெசன்ல ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஒரு பிக்சர் இருக்கும், அது பாத்துக்கோங்க, 67 பேஜ்ல. அது வந்து என்னன்னா, எப்ப பார்த்தாலும் நம்ம எந்த ஸ்டேஜ்லயும் நம்ம எடுக்கிற முடிவை ரிவைஸ் பண்ணிட்டு பேக்வேர்ட்ஸ் போறதுக்கு மனசுல ரெடியா இருக்கணும். இல்ல எஸ்கலேஷன் ஆஃப் கமிட்மெண்ட். இப்ப தப்பு நடந்துட்டாலும் என் டெசிஷனை சேஞ்ச் பண்ணாம மேல மேல இன்வெஸ்ட் பண்ணிட்டே போறது, அது எவ்வளவு தப்பு. ஏற்கனவே டைம், மணி, எஃபர்ட் எல்லாம் வேஸ்ட் ஆயிருக்கும். திருப்பி திருப்பி அது மேல இன்வெஸ்ட் பண்ணிட்டே போறது. அதுக்கு அவங்க ஒரு எக்ஸாம்பிள் காமிச்சிருக்கிறாங்க. அது ஷோர்ஹாம் நியூக்ளியர் பவர் பிளான்ட்ல. நான் ஈக்குவலண்டா ஒரு இந்தியன் எக்ஸாம்பிள் சொல்றேன். இந்த சர்தார் சரோவர் டேம்னு குஜராத்ல ரொம்ப வருஷத்துக்கு முன்னால அதை ஆரம்பிச்சாங்க அந்த ப்ராஜெக்ட். அப்போ அது என்ன ஆயிடுச்சுன்னா, ஆட்சி மாற 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 அப்படி இப்படி டிலே பண்ணிக்கிட்டே இருக்கு. அப்ப என்ன ஆயிடுது, காஸ்ட் அதிகமாயிட்டே போகுது. இப்ப காஸ்ட் அதிகமாச்சு, என்வாயன்மெண்ட்ல நிறைய ஒப்போசிஷன் இருக்குது, சோஷியல் ஒப்போசிஷன் இருக்குது. இந்த இடத்துல இந்த ப்ராஜெக்ட் வேண்டாம்னு சொல்லிட்டு அங்க இருக்க ஜனங்கள் எல்லாம் ரிவோல்ட் பண்றாங்க. ஆனா அந்த ப்ராஜெக்ட் நிறுத்தவே இல்லை, தொடர்ந்து அதுல இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே போகுது கவர்மெண்ட். அது வந்து விட்டுறதுக்கு மனசு இல்லை. ஏன்னா ஏற்கனவே நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன் பாருங்களேன். இப்ப எக்ஸாம்பிள், ஒரு கம்பெனி வந்து ஒரு 10 crore ப்ராஜெக்ட் ஒரு ஒன்னு எடுத்து செஞ்சுட்டு இருக்காங்க. பாதி வழியில நிச்சயமா அது ஃபெயில் ஆயிரும்னு எனக்கு தெரியுது. ஆனா நான் அதை பினிஷ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா முதல்ல நான் ஒரு 10 crore போட்டிருக்கேனே, அந்த பயத்துல. இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு போரிங் மூவி போறீங்க, பணம் கொடுத்துட்டீங்களே, அதனால முழுசா உட்காந்து பாக்குறீங்க பாருங்க. டைம் வேஸ்ட்னு தெரியுது, இதுக்கு மேல இதுல உட்கார்ந்து இருந்தா வேஸ்ட்னு தெரியுது. ஆனாலும் யூ ட்ரை டு ஸ்பெண்ட் சம் மோர் டைம். ஏன்னா ஹேவிங் பேட் ஃபார் த டிக்கெட். அல்லது ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு வருஷம் பிடிக்கவே இல்லை படிக்கிறான். ஆனா என்ன பண்றான், பணம் கட்டிட்டோமே அப்படிங்கிறதுனால, அப்பா அம்மா ப்ரெஷர் பண்றாங்களேங்கிறதுனால இன்னும் 2 வருஷம் படிக்கிறான். அந்த 2 வருஷமும் அவனுக்கு வேஸ்ட் தான். ஏன்னா அவன் ஐடியாவே வேறையா இருக்கு. அதுதான். இதுக்கு வந்து இன்னொன்னு, இந்த நானோ கார், வேர்ல்ட் சீப்பஸ்ட் கார்னு ஒரு கொஞ்ச நாளுக்கு முன்னால வந்துச்சு. எல்லா பக்கத்துலயும் பயங்கர ஹைப் எல்லாம் கொடுத்தாங்க. ஆனா மார்க்கெட் ரெஸ்பான்ஸ் ரொம்ப கம்மியாயிடுச்சு. இப்ப அவங்க என்ன பண்ணிருக்கணும், உடனே வித்ட்ரா பண்ணிருக்கணும். இல்லாம ப்ரொடக்ஷனை கண்டினியூ பண்ணி ஏகப்பட்ட நஷ்டமாக்கிட்டாங்க. இது மாதிரிதான் நம்மளுடைய அந்த செல்ஃப் ஜஸ்டிபிகேஷன் தியரி என்ன பண்ணிருதுன்னாக்க, டெசிஷன் மேக்கரை இந்த எஸ்கலேஷன் கமிட்மெண்ட்டுக்குள்ளார கொண்டு போயிருது. அதனால ஏகப்பட்ட நஷ்டம் வந்தாலும் வி கண்டினியூ டு அந்த டூம்டு கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷனை கண்டினியூ பண்றோம். இதுக்கு ஒரே ஒரு ஆன்டிடோட்டோட முடிக்கிறாங்க, ரெக்கமெண்டட் ஆன்டிடோட். அவங்க எப்படி சொல்றாங்கன்னா, மேனேஜர்ஸ் வந்து பீரியாடிக் ஸ்டெப் பேக், கொஞ்சம் ஒரு ஸ்டெப் பின்னால நின்று நம்ம வந்த பாதை கரெக்ட் தானா, எங்கேயாவது திரும்பி போகணும்னா நான் ரெடியா இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு மென்டல் எஜிலிட்டியோட இருக்கணும். அடுத்தது ஹை லெவல் ஆஃப் செல்ஃப் மானிட்டரிங். யாராவது ஒருத்தரை எக்ஸ்டர்னல் ஃபீட்பேக் கொடுக்க வச்சு நீ பண்றது கரெக்ட்னு அவங்க சொல்லும் பொழுது என்னுடைய கொக்னிட்டிவ் டிஸ்டார்ஷனை ரெடியூஸ் பண்ணிட்டு அவங்க சொல்றதை கொஞ்சம் கேட்டுட்டு என் டெசிஷனை மாத்திக்கிறது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறாங்க. ஏதாவது வேல்யூபிள் இன்புட்ஸ் கொடுக்குறீங்களா? ஏன்னா அந்த லெசன் முடியுது. Hello, or should I continue with lesson 10, group decision making? Shall we continue? சரி, நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். திவ்யா, யாருமே பதில் சொல்ல. திவ்யா, 10, lesson 10. Continue, please. Thank you. Lesson 10, group decision making. இந்த குரூப் டெசிஷன் மேக்கிங்ல என்னன்னாக்க, ஒரு கொலாபரேட்டிவ் டெசிஷன் மேக்கிங் எஃபர்ட் 4-5 பேரா சேர்ந்து எடுக்க வேண்டிய சூழ்நிலை ஒரு ஆர்கனைசேஷன்ல வித்தின் த ஆர்கனைசேஷனும் வரும், பிட்வீன் ஆர்கனைசேஷன்ஸும் வரும். அந்த மாதிரி நேரத்துல ஒரு ஜாயிண்ட் டெசிஷன் மேக்கிங், அதுல வந்து இப்ப வந்து என்ன பண்ணுவாங்கன்னாக்கா, கொலாபரேஷன்னாக்கவே என்னன்னா ஒரு ஜாயிண்ட் டெசிஷன் மேக்கிங் தான். அது வந்து இட் இஸ் அமங் முக்கியமான ஸ்டேக் ஹோல்டர்ஸ் எல்லாருமா சேர்ந்து ஒரு ப்ராப்ளம் டொமைனை எடுத்துக்கிட்டு ஃபியூச்சருக்கு எப்படி இதை கொண்டு போகலாம் அப்படிங்கிறதுக்காக எடுப்பாங்க. அந்த மாதிரி சமயத்துல அவங்க எதெல்லாம் அவங்க ஃபோக்கஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஷேர்டு டெசிஷன் அமங் த ஷேர் ஹோல்டர்ஸ், அதை அட்வான்ஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க. ரெண்டாவது, ஸ்பெசிபிக் ப்ராப்ளம் இருந்தா அதை சால்வ் பண்றதுக்காக இந்த கொலாபரேஷன் பண்ணுவாங்க. அல்லது ஏதாவது கான்ஃபிளிக்ஸ் இருந்தா அதையும் ரிசால்வ் பண்ணிக்கிட்டு தான் இந்த டெசிஷன் மேக்கிங் ஒரு கொலாபரேஷனுக்குள்ளார போக முடியும்.
அவங்க என்ன செய்யணும், முதல்ல ஷேர்டு டெசிஷன் இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணிக்கணும், ஷேர்ட் டெசிஷன் மேக்கிங்க்கு ஒன்னா இணைஞ்சு வரணும், ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணணும்ன்ற எண்ணத்தோட வரணும், கான்ஃபிளிக்ஸை ஒருத்தரோட ஒருத்தர் ரிசால்வ் பண்ணிக்கணும். அப்பதான் குரூப் டெசிஷன் மேக்கிங் எடுக்க முடியும். அப்ப இண்டிவிஜுவல்ஸ் வர்சஸ் குரூப் டெசிஷன் மேக்கிங் 10.2 அது என்ன சொல்றாங்கன்னாக்க, ஒரு இண்டிவிஜுவல் எடுக்கிற டெசிஷனுக்கும் குரூப் எடுக்கிற டெசிஷனுக்கும் உள்ள வித்தியாசம். பொதுவா வந்து இண்டிவிஜுவல்ஸ் டக்குன்னு முடிவு எடுத்துருவாங்க. ஆனா குரூப்னாக்க இட் வில் டேக் மோர் டைம் டு ரீச் டு அ சர்டன் கன்க்ளூஷன். எப்படியும் டைம் எடுக்கும். அதுக்கப்புறம் வந்து ஆனால் அதுல ஒரு அட்வான்டேஜ் என்னன்னாக்க, ஸ்பெஷலிஸ்ட் எக்ஸ்பர்ட்ஸ் இவங்கெல்லாம் இருப்பாங்க. ஒவ்வொருத்தரோட ஒப்பீனியனும் நமக்கு அது நல்ல இன்புட்டா வரும். அதே சமயத்துல அவங்களுக்குள்ளார கான்ஃபிளிக்ஸ் இருந்துச்சுன்னா ரொம்ப டைம் எடுத்துரும். அதுல பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, ஹை டைவர்சிட்டி ஆஃப் டெசிஷன் எடுக்கிறதா கொலாபரேஷன்ல கொண்டு வருவீங்க. அவங்களுக்கு வந்து நல்ல நல்ல வித்தியாசமான அனுபவங்கள் இருந்ததுன்னா, ஹை டைவர்சிட்டி, வெவ்வேறு தினசான பேக்ரவுண்ட்ஸ் இருந்துச்சுன்னா, அல்லது நமக்கு வந்து அடிக்கடி வந்து கோல்ஸ் மாத்த வேண்டிய, அதாவது பெட்டர் டெசிஷன்ஸ் வேணுங்கிறதுக்காக கோல்ஸ் மாத்த வேண்டிய அவசியம் இருந்துச்சுன்னா, இந்த மாதிரி குரூப் டெசிஷன்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ரிசர்ச் ஃபைண்டிங்ஸ் என்ன சொல்லுதுன்னா, இந்த கன்சென்சஸ் டெசிஷன்ஸ் இருக்குல்ல, ஒற்றுமையா ஒரு முடிவு எடுக்கிறாங்கல்ல, அது எப்பயுமே இண்டிவிஜுவல் டெசிஷனோட சுப்பீரியர், ஓட்டிங் டெசிஷனை விட சுப்பீரியர், லீடர் அலோன் டெசிஷனை விட சுப்பீரியர் அப்படிங்கிறாங்க. அப்போ ஓப்பன் குரூப் டெசிஷன் சில சமயத்துல நெகட்டிவாவும் இருக்குமே. எந்த மாதிரி விதத்துல நெகட்டிவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ப்ரெஷர் டு கன்ஃபார்ம். அதாவது ஒரு டாமினன்ட் பர்சனாலிட்டி அவர் என்ன சொல்றாரு, அடுத்தவன் எல்லாம் ஏய் நான் சொல்றதே நீ போடு, நான் சொல்றதே நீ ஆமா சொல்லு அப்படின்னு ப்ரெஷர் கொடுத்தால், அல்லது ஸ்டேட்டஸ் இன்காங்க்ருவிட்டி, அதாவது இப்ப லோவர் ஸ்டேட்டஸ் மெம்பர்ஸ் இருக்கிறாங்கன்னு வைங்களேன், எல்லாரும் டெசிஷன் எடுக்கணும், ஒரு 5-6 பேர் எடுக்கணும்னா இந்த லோவர் ஸ்டேட்டஸ் மெம்பருடைய வாய்ஸ் எடுபடாது. கொஞ்சம் சுப்பீரியரா இருக்கிறவங்க அவங்கள தள்ளிட்டு அப்படியே அவங்க சொல்ற வாய்ஸ் கூட கேட்காம விட்டுட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து பெர்சீவ்ட் எக்ஸ்பர்டீஸ். இது என்னன்னாக்க, சில மெம்பர்ஸ் வந்து ஒரு அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸ், எனக்கு எல்லாம் தெரியும், நான் தான் எக்ஸ்பர்ட் அப்படிங்கிற மாதிரி அவங்க மற்றவங்கள ஒரு அழுத்திடுவ வாய்ப்பு இருக்கு. அடுத்து நெகட்டிவ் பயாஸ் டுவர்ட் அவுட் சைட் இன்புட். இப்ப வெளியில இருந்து யாரோ ஒரு நான் மெம்பர் வந்து ஒரு ஐடியா கொடுக்குறாங்கன்னா, எதுக்கு இந்த ஆளு சொல்றதெல்லாம் நம்ம கேட்கணும் அப்படிங்கிற ஒரு பயஸ் இருக்கிறது. இதெல்லாம் வந்து ஒரு குரூப் டெசிஷனுக்கு நெகட்டிவா அமையிற விஷயங்கள். எப்ப வந்து குரூப்ஸ் எல்லாம் பெட்டர் இண்டிவிஜுவல்ஸா இருக்க முடியும், பெட்டர் தேன் இண்டிவிஜுவல்ஸ், இண்டிவிஜுவலோட டெசிஷனோட குரூப் டெசிஷன் எப்பெல்லாம் பெட்டரா இருக்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நான் குரூப்டு டெசிஷன்ஸ், நான் ப்ரோக்ராம்டு டெசிஷன்ஸ். நம்ம முதல்ல பார்த்தோம் ப்ரோக்ராம்டு டெசிஷன்ஸ், நான் ப்ரோக்ராம்டு டெசிஷன்ஸ். இந்த நான் ப்ரோக்ராம்டு டெசிஷன்ஸ் திடீர்னு பிரச்சனைகள் வரும் பொழுது, இந்த ப்ரோக்ராம்டு டெசிஷன்னா யார் வேணா லோ லெவல்ல எடுத்துடலாம் அந்த முடிவு. நான் ப்ரோக்ராம்டுன்றது வந்து டாப் லெவல்ல எடுக்கிற முடிவு. இந்த டாப் லெவல்ல எடுக்கிற முடிவுல ஏன் வந்து இண்டிவிஜுவல்ஸ் எடுக்கிற முடிவோட குரூப் எடுக்கிற முடிவு வந்து சுப்பீரியர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒரு 4-5 பாயிண்ட்ஸ் சொல்றாங்க. எந்தெந்த லெவல்ல எப்பயும் போல எஸ்டாப்ளிஷிங் அப்ஜெக்டிவ்ஸ், ஐடென்டிஃபைங் ஆல்டர்னேட்டிவ்ஸ், இவாலுவேட்டிங் ஆல்டர்னேட்டிவ்ஸ், சூசிங் அன் ஆல்டர்னேட்டிவ், இம்ப்ளிமெண்டிங் அ டெசிஷன். இதுதான் போன லெசன், அதுக்கு முந்தின லெசன் எல்லாத்துலயும் பார்த்தோம். இது எந்தெந்த லெவல்ல, ஒரு கம்பெனில வரிசையா எல்லா லெவல்லையும் எஸ்டாப்ளிஷிங் ஆப்ஜெக்டிவ்ஸ்ல வந்து குரூப் வந்து கிரேட்டர் நாலேஜ் இருக்கிறதுனால அந்த கோல் இருக்கு இல்லையா, அதை கிளியரா அவங்க எல்லாருமா பேசி முடிவெடுக்க முடியும். ஐடென்டிஃபைங் ஆல்டர்னேட்டிவ்ஸ் பாத்தீங்கன்னாக்க, நிறைய வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால they can search broadly across functional areas, come up with better results, ideas. அடுத்து இவாலுவேட்டிங் ஆல்டர்னேட்டிவ்ஸ். அது வந்து எல்லாரையும் உட்கார வச்சு ஒரு பேச வச்சு இந்த பிரெயின் ஸ்டார்மிங் போல உட்கார வச்சு பேசுனீங்கன்னா நிறைய வியூ பாயிண்ட்ஸ் கிடைக்கும். சூசிங் அன் ஆல்டர்னேட்டிவ், அதுக்கும் வந்து மோர் ரிஸ்க் தான் இருக்கும். ஏன்னா நிறைய ஆளாளுக்கு சொல்லும் பொழுது ஒரு கன்சென்சஸ்க்கு வர்றது வந்து ரிஸ்கியா தான் இருக்கலாம். ஆனாலும் இட் இஸ் மோர் லைக்லி டு பி அக்செப்டட் பை தோஸ் அஃபெக்டட். அதாவது அதுல ஏதாவது இந்த ப்ராப்ளம்ல பாதிக்கப்பட்டவங்க எல்லாம் ஒத்து போறக்கூடிய லெவலுக்கு வந்துருவாங்க. இம்ப்ளிமெண்டிங் டெசிஷன், அதுலயும் அதாவது இம்ப்ளிமெண்டிங்ல வந்து என்னன்னா, குரூப்பா பண்ணாலும் இண்டிவிஜுவலா பண்ணாலும் இம்ப்ளிமெண்ட் பண்ற ஒரு மேனேஜர் இருக்கான்ல,
அவன் தான் அதை கடைசி வரைக்கும் எடுத்துட்டு போறான். ஸோ இந்த இடத்துல ஒன்றும் பெருசா பெரிய இது வராது. ஏன்னா அவன் இண்டிவிஜுவலா பர்சனல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துதான் அந்த வேலையை நடத்த போறான். அதுல என்ன வந்தாலும் அவன் தான் பதில் சொல்ல போறான். ஸோ அதுல ஒன்றும் பெரிய இம்பாக்ட் இருக்காது. பட் மற்ற நாள்லயும் நல்ல பெரிய இம்பாக்ட் இருக்கும். டெக்னிக்ஸ் ஃபார் ஸ்டிமுலேட்டிங் கிரியேட்டிவிட்டி இன் குரூப் டெசிஷன் மேக்கிங். அதுல வந்து மேக்கிங்னு ஒரு ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க. அதாவது நான் ப்ரோக்ராம்டு டெசிஷன்ஸுக்கு குரூப் டெசிஷன் மேக்கிங் தான் பெஸ்ட்னு இப்ப நம்ம பேசிட்டோம். இதுல அப்படின்னா we have to create an atmosphere fostering group creativity. ஏன்னா ஒரு கிரியேட்டிவ் அட்மாஸ்பியர் அவங்களுக்கு கொடுத்தாதான் அவங்க எல்லாருமே பேசுவாங்க, அந்த முடிவு நல்லா இருக்கும். இப்போ ஒரு 4-5 மேனேஜர்ஸ் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க, டாப் லெவல்ஸ்ல உட்காந்து பேசுறாங்கன்னு வைங்களேன். அப்படி அவங்க பேசும் பொழுது அவங்களுக்கு ஒரு குரூப் கிரியேட்டிவிட்டி வரணும்னா என்ன செய்யணும்? அவங்கள யாரையும் தடுக்காம ஃப்ரீ ஃப்ளோயிங்கா பேச வைக்கணும். ஸ்பான்டேனியஸா ஐடியாஸ் வர்றதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும், விடணும். இல்லைன்னா என்ன ஆயிடும்னா ஒரு சிலர் மட்டும் டாமினேட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்படி இல்லாம எல்லாரையும் பேச வச்சு ஆரம்பத்திலே கிரிட்டிசைஸ் பண்ணாம எல்லா ஐடியாஸ்க்கும் சான்ஸ் கொடுத்து எல்லாரையும் நம்ம பேச வைக்கணும் அப்படிங்கிறது. அப்பதான் ஐடியா ஜெனரேஷன் நல்லா வரும். ஆனா இது வந்து மட்டும்தான் இருக்கும். ஆனா குரூப் டெசிஷன் மேக்கிங்ல கடைசியில டெசிஷனும் நம்ம தானே எடுக்கணும் இருக்கு. ஆனா இதுக்கு இந்த குரூப் டெசிஷனுக்கு பிரெயின் ஸ்டார்மிங் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுக்கு உங்க புக்ல ஒரு ஒரு ப்ராவர்ப் கொடுத்திருப்பாங்க. A camel is a race horse designed by a committee. அதாவது குரூப்பா கமிட்டியா சேர்ந்தாங்கன்னா ஒட்டகத்தை போய் ரேஸ் ஹார்ஸ்னு சொல்லுவாங்க. எல்லாரும் சேர்ந்தா டெசிஷனுடைய குவாலிட்டி சில சமயத்துல குறைஞ்சு போகும் அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. இது ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படிங்கிறாங்க. அடுத்தது மெட்டா அனாலிசிஸ் ஒண்ணு பண்றாங்க. ஒரு 108 ஸ்டடிஸ், மோர் தென் 10,000 டீம்ஸ் வச்சு அவங்க பாக்குறது என்னன்னா, இந்த மாதிரி குரூப் டெசிஷன்ஸ்ல அதிகமான கிரியேட்டிவிட்டி இருக்கு, அதிகமான சாட்டிஸ்பாக்சன் இருக்கு அப்படிங்கிறாங்க. ஆனா அதுல ப்ராப்ளம்ஸ் இருக்கு. எப்படின்னா குரூப்பா ஒரு டெசிஷன் எடுக்கும்போது நிறைய ஒருத்தருக்கு ஒருத்தர் நிறைய மோதல்லாம் இருக்கும். மேனேஜர்ஸ் ஒருத்தரோட ஒருத்தர் அடிச்சுக்குவாங்க. ஏன் டிபார்ட்மெண்ட் ஓன் டிபார்ட்மெண்ட்னு உள்ள வரும். அப்புறம் வந்து அவங்க சொன்ன முடிவை தான் நீங்க அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்றதுனால நான் வந்து என்னோட டீம் வந்து கோஆபரேட் பண்ண விட மாட்டேன். இப்படி சோஷியல் இஷ்யூஸ் எல்லாம் கூட இருக்கும். அப்போ இதெல்லாத்தையும் மேனேஜ் பண்ற ஒரு டாப் அபிஷியல் அன்பயஸ்டா இருக்கணும். அப்பதான் ஃப்ரீயா அவங்க பேசுவாங்க, ஐடியாஸை ஷேர் பண்ணுவாங்க. அவங்க இல்லைன்னா ஒரு செல்ஃப் ப்ரொடெக்ஷன்ல அவங்களுடைய ஐடியாஸை ஹைட் பண்ணிக்குவாங்க. சரி இந்த மாதிரி குரூப் இதுலதான் கிரியேட்டிவிட்டி அதிகமாயிரும். அதுக்கான அட்மாஸ்பியர் நீங்க கிரியேட் பண்ணிட்டீங்க. 3 டெக்னிக்கோட இந்த லெசன் முடியுது. இந்த 3 டெக்னிக்ஸ் என்னன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கிறதுல ஒண்ணு நம்ம பேசின பிரெயின் ஸ்டார்மிங். பிரெயின் ஸ்டார்மிங்ல வந்து என்னன்னாக்க பேசிக் ரூல் என்னன்னா, யார் வேணா என்ன ஐடியா வேணா கொண்டு வரலாம். யாருதும் பைத்தியக்கார ஐடியா கிடையாது. எது வேணா ஃபூலிஷா தெரியுற ஐடியாவை கூட அவங்க பேசலாம். எல்லாரும் என்கரேஜ் பண்ணிடுவாங்க. ஒவ்வொரு ஐடியாவும் ஈச் ஐடியா பிலாங்ஸ் டு தி குரூப். ஒரு இண்டிவிஜுவலை நீங்க பிளேம் பண்ணக்கூடாது. மொத்த குரூப்புக்கான ஐடியா. எல்லாரும் எவ்வளவு ஃபூலிஷா வேணா ஐடியா கொண்டு வாங்க, நீங்க தான் முதல்ல என்கரேஜ் பண்ணிருவீங்க. சோ யாராவது ஃபூலிஷா கொண்டு வந்தாலும் சிரிச்சாலும் அது குரூப்பா தான் நம்ம பாதிக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். சோ யூ ஷுட் கம் அப் வித் எனி ஆட் ஐடியா. நோ ஐடியா கேன் பி கிரிட்டிசைஸ்ட். அங்க வச்சு யாரும் கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது. பர்பஸ் இஸ் டு ஜெனரேட் a better ஐடியா. அதை போய் இவாலுவேட் பண்றது நம்ம ஐடியா கிடையாது. அதனால எல்லா ஐடியாவும் கொண்டு வாங்க அப்படின்வாங்க. இது வந்து ரொம்ப வைட்லி யூஸ்டு இந்த மாதிரி ஒரு இது டைப் பிரெயின் ஸ்டார்மிங்கிறது. இது யூஸ்வலாவே பண்ணுவாங்க. டக்குன்னு என்ன பண்ணலாம், ஒரு டெசிஷன் எடுக்கணும்னா எல்லாரையும் கூப்பிடுவாங்க. தோஸ் இன்வால்வ்டு அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு எல்லாரும் ஐடியா கொடுங்க, ஹவெவர் ஃபூலிஷ் இட் மே பி, எல்லா ஐடியாவும் சொல்லுங்க, அதுல இருந்து ஏதாவது ஒரு ஐடியா எடுக்கலாம் அப்படின்வாங்க. ஆல் ஆஃப் தெம் வில் பி சீரியஸ்லி இன்வால்வ்ட் இன் இட். அவங்க கொடுக்குற ஐடியாஸை மட்டும்தான் எடுத்துக்குவாங்க. இண்டிவிஜுவல் யார் அந்த ஐடியா கொண்டு வந்தான்னு சொல்ல மாட்டாங்க, கேர் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க சொல்லும் பொழுதே உள்ள வரும் பொழுதே எனி ஃபூலிஷ் idea is accepted here. Only thing is we have to discuss and make out a good decision out of this அப்படின்ற மாதிரி கொண்டு வருவாங்க. அதுதான் இந்த பிரெயின் ஸ்டார்மிங். ரெண்டாவது இந்த டெல்ஃபி ப்ராசஸ். இதுல வந்து பார்ட்டிசிபென்ட் வந்து ஒருத்தர் மீட் பண்ணவே மாட்டாங்க. என்ன பண்ணிடுவாங்க, எல்லார்கிட்டையும் அவங்கவுங்கள வந்து ஒரு இதை எடுத்துற சொல்லிடுவாங்க. அதாவது ஒரு டெசிஷன் எடுக்க சொல்லுவாங்க.
இது வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் இருக்கணும்னே தேவையில்லை. அப்பதானே ஸ்டேட்டஸ் ப்ரெஷரு, கன்ஃபார்மிட்டி அல்லதுனா டாமினன்ட் பர்சனாலிட்டி எல்லாம் தலையெடுப்பாங்க. அதனால இந்த ப்ராசஸ் எப்படின்னாக்க மெம்பர்ஸ் என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் ஒரு ஐடியா கொடுக்க சொல்லிடுவாங்க, ஒரு கொஸ்டினர் கொடுத்து. அப்போ ஒரு ஸ்டாஃப் வந்து அதெல்லாம் சம்மரைஸ் பண்ணுவாங்க. சம்மரைஸ் பண்ணிட்டு திரும்பியும் வந்து இதுல இத்தனை பேர் வந்து இதுக்கு இந்த ஐடியாவுக்கு ஒப்புதல் தந்திருக்காங்க, இத்தனை பேர் அந்த ஐடியா சரியில்லைங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த செகண்ட் கொஸ்டினர் பேஸ்ட் ஆன் ஆல் தீஸ் திங்ஸ் டாப் 5 இந்த 5 இருக்கு, இந்த 5ல உங்களுக்கு எது பரவாயில்லன்னு படுதுன்னு எகெயின் அவங்களுக்கு ஒருத்தருக்கு அனுப்புவாங்க இந்த ஃபீட்பேக்ஸை. அப்போ அந்த ரெஸ்பாண்டன்ஸ் அதுக்கேற்ற மாதிரி அவங்களுடைய ஐடியாவை இப்ப மாத்தி அவங்களுடைய ரெஸ்பான்ஸை ரீஅசஸ் பண்ணி எகெயின் வேற ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுப்பாங்க. இது மாதிரி செவரல் ரவுண்ட்ஸ் போகும் கடைசியா ஒரு டெசிஷனை கன்க்ளூட் பண்றதுக்கு. கடைசியா நாங்க வந்து இதை குறைச்சு இத்தனை ஆப்ஷன்ஸா கொண்டு வந்திருக்கோம், இதுல நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருத்தருக்கு கேட்டு அனுப்புறது. இப்படித்தான் வந்து இந்த கேரளால இருக்கிற அந்த பவர் செக்டார் பிளானிங் அதெல்லாம் பண்ணாங்க. அது பண்ணது வந்து ரொம்ப பிரமாதமா வந்துச்சு, எனர்ஜி கிரைசிஸ் வராம பாக்குறதுக்காக பண்ணாங்க. இதான் அந்த டெல்ஃபி ப்ராசஸ். இந்த டெல்ஃபி ப்ராசஸ்ல வந்து டைரக்ட் டிஸ்கஷனே இருக்காது, எல்லாரும் இண்டிவிஜுவலா ஒப்பீனியன் சொல்றதுனால பயஸ் குறைஞ்சிரும், டாமினன்ஸ் குறைஞ்சிரும் அப்படிங்கறதுதான் இதனுடைய ஐடியா. மூணாவது நாமினல் குரூப் டெக்னிக். நாமினல் குரூப் டெக்னிக் NGT அப்படின்னா என்னன்னா, ஒரு 7 to 10 இண்டிவிஜுவல்ஸ் யூஸ்வலா இருப்பாங்கன்னு வைங்களேன். அவங்க ஒரு டேபிளை சுத்தி உட்கார்ந்துக்குவாங்க. இதுல வந்து ஒருத்தர் முகத்தை பார்த்துக்கலாம். இவங்களுக்கு இந்த டேர்ம், அந்த நாமினல் டேர்ம்லயே தெரியுது பாருங்க, நேம் ஒன்லி அப்படின்னா இது வந்து கம்யூனிகேஷன் வந்து ஸ்ட்ரக்சர்டா இருக்கும், ஃப்ரீ ஃப்ளோயிங்லாம் கிடையாது. என்ன பண்றாங்கன்னாக்க எல்லாரும் முதல்ல ஒரு 5 நிமிஷம் சைலண்டா அவங்கவுங்க இது ஒரு ஐடியாவுக்கு யூ ஹேவ் டு கம் அப் வித் an ஐடியா, ஒரு பீஸ் ஆஃப் பேப்பர்ல எல்லாத்தையும் எழுதிக்கணும். இப்போ ஒரு ஸ்ட்ரக்சர்ட் ஷேரிங் ஆஃப் ஐடியாஸ் டைம் வரும், நீங்க எல்லாம் ஷேர் பண்ணலாம் அப்படின்வாங்க. அப்போ ஒவ்வொருத்தரும் ஒரு ஐடியா, 10 ஐடியா எழுதி வச்சிருக்கலாம், ஒரு ஐடியா அட் அ டைம், ரவுண்ட் ராபின் மாதிரி ஒரு ஐடியா அட் அ டைம் அவங்க சொல்லணும். சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்களுடைய அந்த இதை வந்து டிஸ்கஸ் பண்ண மாட்டாங்க. எல்லாரும் ஒரு ஐடியா கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன செய்வாங்கன்னாக்க ஒரு ஸ்ட்ரக்சர் டிஸ்கஷன் இருக்கும். அந்த சமயத்துல யார் இந்த ஐடியா கொடுத்தாங்களோ அவங்க அதை பத்தி கிளாரிபிகேஷன், சப்போர்ட், எக்ஸ்பிரஷன் அது எல்லாத்தையும் அவங்க சொல்லுவாங்க. இப்பயும் இவாலுவேட் பண்ண மாட்டாங்க, அப்படியே அவங்க சுத்தி எல்லாரும் வருவாங்க. அடுத்த ஐடியா இருந்துச்சுன்னா அது சுத்தி வரும். அப்படியே எல்லாரும் ஐடியா கொடுத்துட்டே வருவாங்க. அது ஏன் அவங்க சப்ஸ்டான்ஷியேட் பண்ணி பேசுறாங்க, என்ன கிளாரிபிகேஷன் கொடுக்குறாங்க, அதெல்லாம் எல்லாரும் கவனிச்சுக்குவாங்க. கடைசியா ஓட்டிங். அந்த ஓட்டிங்ல இவ்வளவு நேரம் நீங்க கேட்டதுல எல்லாரும் ஐடியாஸ் கொண்டு வந்தீங்க, எது வந்து ஓகேவா தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையே திருப்பி எழுதி கொடுக்க சொல்லுவாங்க. அதுல ஒரு பூல்ட் அவுட்கம் எடுப்பாங்க, இண்டிவிஜுவல் ஓட்ஸ் எடுத்து. அதுல வந்து யாருடைய ஐடியாஸ், எந்த ஐடியா நல்லா இருக்கோ அதை முடிவு எடுத்துக்குவாங்க. இதுல பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் ஈக்குவல் பார்ட்டிசிபேஷன், எல்லாரும் பேசலாம், எல்லாருக்கும் வேல்யூ இருக்கும். கடைசியா டிஃபரன்சஸ் பிட்வீன் டெல்ஃபி அண்ட் NGT கொண்டு வராங்க. டெல்ஃபி பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து அனானிமஸ், அவங்க ஒருத்தர் பார்த்துக்க மாட்டாங்க. NGT பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து உட்கார்ந்து பேசி ஃப்ரெண்ட்ஸ் ஆவாங்க. never even meet. டெல்ஃபி பார்ட்டிசிபென்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா கம்யூனிகேஷன் ரிட்டன் கொஸ்டின்ஸ்ல தான் வரும். ஆனா NGT பார்ட்டிசிபென்ட்ஸ் டைரக்டா கம்யூனிகேட் பண்ணி தன்னுடைய ஐடியாஸை சப்ஸ்டான்ஷியேட் பண்ணலாம். Both Delphi and NGT have proven more productive, more effective than brainstorming with excellent success records அப்படின்னு முடிக்கிறாங்க. That is all dear friends. இதோட யூனிட் 3 முடியுது. யூனிட் 4 நாளைக்கு அப்படியே ஆர்கனைசேஷனல் கல்ச்சர் 3 லெசன் ஒன்னா இருக்கறனால நாளைக்கு பார்க்கலாமா? ஐ அம் ரெடி வித் 11th லெசன். ஆனால் 3 ஒன்னா பார்த்தா உங்களுக்கு இட் வில் பி யூஸ்ஃபுல்னு நான் நினைக்கிறேன். வாட் டு யூ ஃபீல்? ப்ளீஸ் ரெஸ்பாண்ட் பண்றீங்களா? ரெக்கார்டிங் போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்கல, கட் பண்ணிக்கோங்க இப்ப வேணாம். ஆ we'll ask the opinion.